5 மணி மேல் ஆச்சு. செஞ்சிடலாம். ஏன்னா ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் தொடங்குறீங்களா அருள்? நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது நம்மளுடைய 3வது நாள் உத்தமம் நிகழ்ச்சி. கடந்த 2 நாட்களாக நல்ல கட்டுரைகள் வழங்கப்பட்டு பல அறிஞர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதை போல் இன்றும் செய்வார்கள். இந்த நிகழ்வை டாக்டர் வாசு ரங்கநாதன் அவர்களை ஒருங்கிணைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அருள் வீரப்பன். அருள் கூறியது போல 2 நாட்களும் நிறைய பேர் பங்களித்து சிறப்புற நடைபெற வழிவகை செய்தார்கள். இன்றும் அப்படியே நடக்கவிருக்கும் என்று எண்ணுகிறோம். இன்று 7 கட்டுரைகள் இருக்கின்றன. அதை முடிந்து நமது முடிவு நேர பணி இருக்கிறது. அதிலும் பலர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கடைசி வரை இன்று இருந்து இந்த 3வது நாள் நிகழ்வை சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று முதல் நிகழ்வாக பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் தங்களுடைய கட்டுரையை படைக்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்க பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் இசைந்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இப்பொழுது பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களை இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உத்தமத்தின் 19வது மாநாட்டில் பங்கேற்கும் வாய்ப்பளித்தவைக்கு உத்தமத்தின் அமைப்பினருக்கு நன்றி. உத்தமத்தின் தலைவராகிய திரு அருள் வீரப்பன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வுக்கு உலக அளவிலே கருணித்தமிழ் தந்தை என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களையும் பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னால் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவர்களை இந்த துறையில் அறிவேன். அவர்தான் தமிழ்நாட்டில் துவங்கி வைத்தவர் இந்த முயற்சிக்கு. மிக்க மகிழ்ச்சி அவர் நேரில் பார்ப்பதில். பேராசிரியர் கல்யாண சுந்தரம், பேராசிரியர் வாசு, பேராசிரியர் கணேசன் போன்ற பெரும் பேராசிரியர் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உரை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் ராஜேந்திரன் அவருக்கு இந்த துறையில் அறிமுகம் தேவையில்லை. எனக்கு தெரிந்து 30 ஆண்டு காலமாக இந்த கணினித்தமிழ் ஆய்வில் மிக ஆழமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். தமிழகத்தில் இத்துறையில் ஈடுபட்டுள்ள கணினித்துறையை சேர்ந்த ஆய்வாளர்களுக்கு இவர் தெரியாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு வேண்டிய கணினித்தமிழ் ஆய்வாளர் அனைத்தையுமே செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றவர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள். இன்று அவர்கள் பேச இருக்கின்ற அந்த தலைப்பு மிக மிக அருமையான தலைப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் சொல் ஆய்வில் மார்பாலஜி அனாலிசிஸ்ல இன்ஃபெக்ஷன், அதாவது இலக்கண விதிகளை அடிச்சொல்லோடு இலக்கண விதியிலே சேர்க்கக்கூடிய எவ்வாறு சேர்க்கப்படுகிறது, அது எவ்வாறு சேர்க்கலாம், எவ்வாறு பிரிக்கலாம் என்னுடைய ஆய்வில் நிறைய நடந்திருக்கு. நான் அதில் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த அடிச்சொல் சொல்லும்போது ஒரு சொல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லிணைந்த தொகையாங்கிறது, அது தொகைங்கிறது பெரிய பிரச்சனை. தமிழ்ல 4 சொல் அல்ல 5 சொல் கூட சேர்ந்து ஒரு தொகை வரலாம். இந்த தொகைகள் ஒரு சொல்லு இன்னொரு சொல்லும் எவ்வாறு புணர்ச்சி விதிக்கு உட்பட்டு ஒரு சொல்லாக மாறுகிறது, தொகை சொல்லாக மாறுகிற ஆய்வு மிக மிக அடிப்படையாக தேவைப்படுகின்றது. அதிலே மிக ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டவர் பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள். ஆகவே அவருடைய உரையை கேட்பதற்கு அவரோட நாம் காத்திருக்கின்றோம். அவர் தன் உரையை வழங்கலாம். அவள் அழைக்கின்றேன். வணக்கம் பேராசிரியர் அவர்களே. உங்களுடைய கனிவார்ந்த சொற்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். உங்கள் முன்னிலையில் இதை படைப்பதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறது. கார்பஸ் லிங்குவிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ்ல முன்னணி இருக்கின்றீர்கள். அன்று கூட நீங்கள் இந்த formations, compound formations, but you told me actually that the words like kadanbodu, kadatbakadam, in the padu and all, you said actually there are 3 types of padu. Actually it just struck me a lot, and I hope actually you'll be pursuing your findings and research, and let me have my own day actually. So let me share the PPT to you. Share. Am I sharing it properly? Yeah.
தெரியுது. Okay. Is it shared? உங்களோட சின்னதா இருந்தா முழு திரையும் கூட எடுத்துக்கலாம் நீங்க. எப்படி ஷேர் ஆயிட்டா? I don't know. ஆயிடுது. முழு திரையும் கொடுக்கறதுனாலும் கொடுங்க. முழு திரை. ஓகே ஓகே ஓகே. பண்ணி share. Thank you. Is it correct? வந்துருச்சு. Okay, thank you. Shall I proceed? Okay. Thank you very much. Thank you for giving me an opportunity to talk in this very great what you call association, the Tamil Internet Association. Of course, I have been with these people since long. For a long time, I'll say actually, almost no. Whenever this the internet conference is being held, I was invited, or I'll be having a paper to present. That way, of course, I am bearer to this association, Tamil Internet Association, Uttamam. And of course, I'm very happy actually, Professor Anandakrishnan, my friends say, for example, Ganeshan are here. Of course, I'm really happy to present this under the chairmanship of Professor Devasundaram. I'm sorry, I should have made it in Tamil, but due to lack of time, I was very busy in writing a book actually for the college, my old institution. They asked me to write a book for their bicentenary ceremony. So I'm busy with that, so I couldn't have time to actually translate this. So I hope actually you will bear with me for presenting this paper in English. So if you tell me actually the background of my paper, I'll say actually this is the background. Say I made a thesaurus for modern Tamil, which was published in 2001 by Tamil University. Then I made a research on word formation in Tamil, which was published by Tamil University in 2006. Then I toyed with an idea actually of making a kind of computational analysis of word formation in Tamil. Actually, I wanted to see the productivity, especially the verbal nouns are formed from verbs. Actually, I want to see the productivity of the, there are productive suffixes and unproductive suffixes, and so there are, and those kind of things I have understood from the word formation research. Later on, actually, I thought, no, why not make use of computational analysis so that I'll be able to understand the productivity of this suffixation. But somehow, at the time, I could not get that much of computational help. Of course, to some extent I did and just left it. Then I have got a project on generative lexicon from MRDS, that's a UGC project. So when I actually, did actually thesaurus, I understood actually you cannot list all the words in a dictionary or thesaurus. So some, I wonder whether Kudarakutti or Punakutti will be there in the thesaurus or should be there in the what you call dictionary. I was wondering. I feel actually certain things, certain formations should be left for rules to be formed, and not all can be listed in a dictionary. Of course, it's possible, definitely, Professor. So Devasundaram may be arguing for that no, even collocation, you can think of a collocation dictionary and so forth. But anyhow, so that actually made me to think, especially of course when I was exposed to generative lexicon theory by Pustowski, then I was thinking actually it's simply listing things the dictionary will not do. Somehow actually you have to find out the reason for semantic extension. I have read a book on lexical. Semantic extension of verbs and semantic extension and changes in verbs. I have published a book also on the approach of cognitive linguistics. Now, of course, I am talking the idea of making use of generative lexicon theory. Anyhow, so that actually made me to think, and I understood actually that of course, why this the compounding is very much talked about, especially in the traditional grammar. Later on, of course, many talked about, say, Levi. Of course, there is the one Venugopal. Venugopal who talked about the compound formation. Why actually? I understood actually it has to be dealt and understood in a kind of rule-based thing. So, and which can be, of course, manipulated computationally. So that's the reason I took up this, and I
gave this work to my MPhil student. Of course, no, of course it's too much for him. Anyhow, I just he made a bit of things from the linguistic analysis I gave him, and of course, he made use of the what you call the MRDs, machine readable dictionaries, as the knowledge source actually. But I said I have the feeling that no, that's not enough. Probably I have to resort to some other knowledge representation. So which of course I'm proposing here. And so there are at least two reasons to take up this research. That is actually automatic interpretation of compound words to reduce the to reduce the volume of the Tamil target language dictionary for MT, to identify the multi-word expressions in the source documents. A morphologically complex word containing at least two elements which can be otherwise occur as free forms, that is, as independent words, can be considered as a prototypical compound. So, we are all familiar with it. Talayanai, of course, a pillow, Marapeti, wooden box, Kilipachai, parrot green. Just an introduction point of view, I thought of introducing all these things. Compounding is a grammatical process by which complex words are formed from smaller elements which have word status under normal circumstances. Affixation is different from compounding as it involves morphemes which do not have word status. It is the word-like behavior of the string of elements which indicates that it is a compound. Through rearrangement of the constituents in the construction is possible, though rearrangement of constituents in the construction is possible in language, the constituent parts of the compounds cannot be rearranged. I mean, it can be rearranged, but it may not give a proper meaning, or it may give a kind of totally a different meaning. Talayanai, Anaidalai is, of course, I cannot interpret it. Similarly, Marapati, Petimara, Hamaram, you cannot interpret it. Kilipachai, Pachekili, I mean, of course, Pachekili can be interpreted anyway. Parrot, of course, it gives a different meaning altogether. So, in addition, the constituents of a compound do not allow themselves to be separated by intervening material showing word-like quality. Okay, in language like English, the compounds are distinguished from the phrase by their typical stress pattern. In some languages, there is a linking morpheme compounding the constituents as found in the compound form like morphosyntax. So there is a O actually which joins them. The compounds can be studied at least from 5 points of view based on the grammatical categories of the words which constitute the compounds, based on the semantic clauses, based on the possible linking elements, based on the deep structure, based on the morphology. Morphophonology. Compounds which are nouns are called nominal compounds. Traditional grammarians of Tamil look at nominal compounds formation from 2 points of view, which we are all very familiar, I hope. The compound nouns are derived from phrases by the deletion of elements like case suffixes, comparative particles, tense suffixes, coordinate particles, and predicative elements. So you have got a kind of the compounds like the many types of compound you are familiar with, of course, Bahuri and coordinate compound and determinative compound and so forth. So they, I mean, a group of the old tradition considers it a compound formation by deletion, as a deletion of suffixes and so forth. Otherwise, of course, there is other school of thought, which is the second school of thought, that is compounds are derived only by the juxtaposition of words, and only for the interpretation of meaning, they have to be expanded with the help of elements mentioned above. The modern approaches, whether they have represent the lexicalist approach or generative approach, are not totally different from the traditional approach. That's very much clear. Distinction between the root compound and synthetic compound has to be made. Distinction has been made in the literature between the primary compounds and the synthetic compounds. Primary compounds are simply concatenated words, for example, kaatu vilangu,
And the synthetic compounds are formed from deverbal heads and non-heads, which will the function of the argument of the verb from which the head is derived. That means no, there is a relation between the argument. I mean, whether it's noun, instrument, or object kind of thing. That kind of relation can be established between these elements. The elements which are all combined or which have been compounded. Say, for example, 1D OT. So OT, of course, is the driver. So naturally, 1D OT, 1D OT. So the argument actually itself is implied in that. The formation of compounds and root compounds and synthetic compounds and are both formed by the rule of the following. That's n plus n becomes n. Of course, many nouns also can combine together to form compounds. Typically, of course, we take for our example sake to some combination of two elements, two nominal elements. The fact that the second head is derived from a verb will be taken care of for the formation of the rule of the following: v plus suffix n become noun. Okay, od plus it ot, e become ot kind of thing. There are a number of approaches, traditional approaches, Levy's approach and Venugopal. So these Venugopal has made a very big research on the nominal compounds in Tamil. He has taken up the generative view of the compound formation of nouns. Levy's approach is very interesting. He has made a very good classification. And of course, you know, the traditional approach. There are two kinds of approaches. One is deletion approach, one is interpretation approach. So these have been elaborately discussed in Rajendran 1997, 2004 and 2005. Due to want of space, they have not been discussed here. We have taken up a knowledge-based representation approach for this purpose. Okay. As we have mentioned already, that the position taken up by us is one of the interpretation rather than the generation from deep structure. The process of nominal compound formation can be denoted by the rule n plus n becomes n. The computer analysis we propose here aim to interpret the meaning of the compound from the information available in the nouns participating in the compound. From the nouns, not all can be done that way, but a group of noun compounds can be interpreted in that fashion. Okay. So we can take the 11 clues from the traditional grammars, Levy and Venugopal. So all these the approaches or information have been taken for our solution. The representations of nominal compounds to interpret their meaning by the above mentioned three approaches show that there are relations existing between the concatenated nouns which are all to be established through certain verbs or predicates. That means we have to look forward for a grammatical formalism which can help us to interpret or retrieve the unexpressed part linking the constituents of the compound from the information available in the constituents themselves. Okay. A knowledge-based system will serve our purpose. Actually, I propose, of course, a kind of knowledge-based system. I have ample soda point. I made use of the MRD, machine readable dictionary, as a knowledge base for the interpretation of compounds. That also is possible. But anyhow, I propose a knowledge base which is a bit different. Of course, which definitely incorporates what has been in the dictionary. So knowledge-based system emphasize meaning. Instead of processing data as a string of bits, they represent meaning of data in terms of real world. That's a claim on the conceptual graph. They carry on conversations with the people in ordinary language. They find important facts about they are requested, and they solve the complex problems as expert level of performance. It's by Sova. Sova's MS book, actually, conceptual graph. I have taken up that the concept graph concept for my knowledge representation. Artificial intelligence and cognitive science are the two fields which are devoted to knowledge-based systems. Cognitive science takes into its fold philosophy, linguistics, psychology,
allowing a strong influence from computer science, artificial intelligence, the engineering part, and it focuses on the programming tools and techniques than to philosophical issues, definitely. The present analysis makes use of both cognitive science and artificial intelligence. Conceptual graph, which emphasizes meaning, are widely used in the AI system. Broadly speaking, conceptual graph are logical forms that state relationship between entities, attributes, and events. A detailed study of the notion of conceptual graph adopted here is available in SOA 1984. The conceptual relations are similar to case relations established by case-oriented grammars. A sentence, a man buys a dog and a cat is sitting on a mat can be represented by the conceptual graph of the following. The man bite is the verb, and it has got the agent man. It has got the object of dog, and sit in the case of sit, actually sit is the verb, and you have got the agent cat and location mat. So this is the way of representing the sentence by means of conceptual. This is a relation. The other from the bracketed ones are the concepts. The information regarding tense modalities are omitted in the above graph. The square brackets enclose concepts, and the braces encloses conceptual relations. So agent, object, and location denote respectively the conceptual relations similar to case relations, agent, object, location. Though conceptual relations are finite in number, it is not attempted here to establish the whole set of conceptual relations for Tamil, as it will take us to a different direction. The conceptual relations which is needed for our purpose have been taken into account. There are at least 3 levels of complexity of conceptual graphs, which we have to account here. Arbitrary conceptual graphs, which impose no constraints on the possible combinations. Canonical graphs, which enforce selectional constraints. They correspond to the case frames in linguistics and category restrictions in philosophy. Schemata, which incorporate to domain-specific knowledge about the typical constellations of entities, attributes, and events in the real world. That's schemata. A canonical graph is a combination of conceptual concept nodes and relations between where each arc of every conceptual relation is linked to a concept. It's of course SOA 1984. As not all the combinations make sense, and some of them include absurd combinations like the following, which is the outcome of Chomsky's famous example, colorless green idea sleep furiously. So that also can be graphed, but it doesn't make any sense. So certain graphs are declared canonical. So that's the reason actually some graphs are declared canonical graphs. So this is an example of canonical graph. Of course, idea sleep is the verb, and idea sleep is the agent, and manner is furiously, and the attribute is colorless green. So that is the way of representing that sentence, or what we call an interpretation. Canonical graphs are meaningful graphs which represent real or possible situations in the external world. Schema is the basic structure of representing background knowledge for a human-like interface. Schema favor possible combinations by incorporating more knowledge about the world and available, avoiding less likely possibilities, while canonical graph represent everything that is conceivable. Schemata represent everything that is possible. So this is the instance of, it's an example of schema. Actually, this is about the bus. Of course, bus instrument is instrument of the travel, and the rate, of course, is speed given, and the object, of course, the driver drives the object of bus, and the agent is driver, and it contains passengers. The quantity of the passengers could be, say, more than 50. So like that, no, the schema can be drawn, or the bus, the concept bus can be represented a kind of schema, which is of course nothing but a
by the conceptual graph representation. Okay, which of course I have already told you. A prototypical type is a typical instance. Instead of describing a specific individual, it describes a typical or average individual. A schema of element might specify a range of characteristics of elements or a range of behaviors or habits of the elephant. A prototype elephant would combine and restrict such schema to describe the typical element. So as typical element prototype can be represented in this fashion. So it is the character height, weight, is color, and part of course nose is the important part. It is prehensile and identify trunk and the quantity attribute. Say and quantity of the what you call ear is 2. And floppy ear and tusk of course is the part, and quantity is 2, and the material is ivory. So like that, no, the schema, the prototype elephant is represented in the what you call prototype. Okay, okay. And some of the concepts of relations listed in SOA are adapted to suit our purpose. So he has got a list of concepts of relations, agent and attribute, characteristics, destination, experience. So he has got a list of them, and which of course I have made use of. Our proposal for automatic interpretation of meaning of the compounds from the meanings of the concatenated nouns leads us to turn our eyes to an approach founded on cognitive science and artificial intelligence of the knowledge representation. Conceptual graph will be used to serve our purpose from the meanings of constituent nouns, which constitute a compound, which are expressed in terms of conceptual graphs. It is possible for us to establish the meaning of the compound. Okay. Take, for example, the compound noikirimi, germs, which causes diseases. Of course, corona is the famous krimi. Okay, anyhow. The schema of krimi, that germs should contain the information that germs can cause disease. And similarly, a schema for noi, a disease, should contain the information that disease can be caused by germs. That means the schemata of both the constituent nouns contains the following common graphical portion, which might have been expressed differently. So you have got us, of course, agent is germ and object is disease. Okay. The schema for kakai, crow and kudu should contain, contain the information that crow can build nest, and nest can be built by crow, respectively. The following graphical portion will be shared by both the constituent nouns. So thereby we'll be getting a kind of graphical representation, which of course gives the meaning of what you call kakai kudu. Okay. Also make the agent crow, of course, is the agent of make, and the object of make is the nest, and of course bird is nothing but a crow. Okay. So that way. Okay. The schema of our man of course clay, as well as bomai toy, should contain the information that clay can be used to make toy, and the toy can be made up of clay, respectively. The following graphical portion will be shared by both the constituent nouns, thereby you'll be getting this graphical representation. Okay, so maker of the toy, that which is made is a toy, and the agent of make is a maker, and of course, the made up elephant is clay, that is material. The meaning of the compound manbomai can be interpreted by the unification of the relevant graphical portions of the schemata of the constituent nouns. நீங்கள் There நிறைய is no செய்திகள் need to. கொடுக்கிறீர்கள். மன்னிக்கவும் குறுக்கிட்டுக்கு. I'm just coming. நாங்கள் நிறைய கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். நிறைய செய்திகள் கொடுக்கிறீர்கள். Almost over. Almost over. 1 or 2 minutes. That's all. கலந்துரையாடலுக்கு கொஞ்சம் நேரம் just coming down.
Yeah. Now it's almost over. Only 2 slides. Okay. I'm sorry. It's just coming down. There's no need to cataloging schemata for each concept. Has the schema of the concept at a higher level can be used to build the schema for a conceptual at a lower level. For example, schema for a bird can be used to build a schema for Kake and Kurvi, of course. So net, of course, can be Kurvi also can make the net and Kake also. So that can be shared. A kind of hierarchical representation of the honorific graph can be captured by a kind of a representation. I'm just coming to an end. The computational process of interpreting the meaning of the nominal compounds from the meaning of the nouns which constitute them can be depicted by the following chart. This is the flow chart which I proposed, rather my student has proposed. And this is an algorithm which of course I'll skip. And now let me conclude. The proposed alternative automatic interpretation of meaning of nominal compounds from the meanings of the nouns which constitute them is aimed to recapitulate the psychological reality of understanding of human brain, in which the percepts are stored as conceptual graphs, and the building up of and understanding of the new complex graphs is based on the already existing or stored conceptual graphs. Though knowledge representation by conceptual graph is a tedious process, and basing the semantic representation of compound lexical units on the graphical representation of the concepts is a challenge, and sometimes may appear to be a futile task. Such attempt will depict the psychological reality of understanding by means of the information stored in the brain in terms of perceptual models called conceptual graph. The deep structure representation from which the compounds are derived by transformation rules or format rules is artificial, and analyzing and understanding the derived language unit by making use of the formalism whose foundation is deep structure representation does not represent the model which tries to capture the cognitive process of understanding and the generation of language units. As conceptual graphs are finite, they can be easily stored and manipulated by the computer. A conceptual semantic interpretation of nominal compounds helps in the translation of compounds into other language. This type of conceptual graph representation leads to helping in the representation of compounds. Okay, I think that is the conclusion. Thank you. Okay, now let me come out of it. Okay, how do I come out? No, yeah. How do I shift? நீங்க அந்த ஸ்டாப் ஷேரிங் பண்ணுங்க. சரியா? ஸ்டாப் ஷேரிங். மேல இருக்கு. நீங்க முதல்ல நியூ ஷேர் and full screenல இருந்து வெளியில வாங்க. Yes. Okay, I done. Yeah, நன்றி. I don't know, I made a kind of exhaustive thing. I'm sorry actually. ஆமா. Because இதெல்லாம் நம்ம வந்து நிறைய yeah. Sorry actually, because I don't know. I thought actually what that these are the things. இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ராஜேந்திரன். Yeah, please sir. நான் தொடங்கி வைக்கிறேன். இந்த 2 சொற்கள் சேர்ந்து தொகையா மாறுது இல்லையா? தொகையா மாறுது. இந்த 2 சொற்கள் தனியா இருப்பதற்கும் தொகையா மாறுக்கு நடுவுல இடையில ஒரு கட்டம் இருக்கு. கொலகேஷன். 2 சொல்லுக்குள்ள ஈர்ப்பு இருக்கு இல்லையா? 2 சொல்லு ஈர்ப்பு அதிகமா இருக்கும் பொழுதுதான் அது நெருங்கி வரும்போது ஒரு கட்டத்துல அது வந்து காம்பவுண்ட்ஸா மாறுது. இன்னொரு கட்டத்தை தனி சொல்லாவே மாறிடும். வானொலி உதாரணம் சொல்ற முடியாது. வானொலி ஒரு உச்சகட்டத்துல வந்து அது தனி சொல்லாவே மாறிடும். அதுக்கு முந்தைய கட்டம் வந்து தொகை, அதுக்கு முந்தைய கட்டம் வந்து கொலகேஷன், அதுக்கு முந்தைய கட்டம் வந்து. அப்ப 2 சொல் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த ஃபேஸ் தாண்டி அது காம்பவுண்ட்ஸா மாறுது. காம்பவுண்ட்ஸ் எந்த கட்டத்துல வந்து ஒரு சிங்கிள் லெக்சிகனா மாறுது. காம்பவுண்ட்ஸ்க்கு லெக்சிகனும் நம்ம வேறுபாடு சொல்றோம். இப்ப காம்பவுண்ட்ஸ் வந்து 2 சொல்லை வந்து அதுல 2 சொல்லையும் பொருளையும் எடுத்து கூட்டினா அந்த காம்பவுண்ட்ஸ்ல பொருள் கிடைச்சிடும். ஆனா ஒரு சிங்கிள் லெக்சி வானொலியில வானொலிங்க 2 சொல்ல பொருளை சேர்த்தா வானொலி பொருள் கிடைக்காது. அது வேற பொருள் ரேடியோ. ஸோ எப்படி காம்பவுண்ட்ஸ் உருவாகுது, காம்பவுண்ட்ஸ் எப்படி லெக்சினா போகுது ப்ராசஸை நீங்க
இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம். Exactly. We have to, of course, definitely, I have to explore this. Thank you. அதாவதுங்க ஐயா, அதாவது ஆங்கிலத்துல அந்த லெக்சிக்கல் ஃபனாலஜில என்ன சொல்றாங்கன்னா 2 வகையான காம்பவுண்ட்ஸ் சொல்றாங்க. கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ரெகுலர் காம்பவுண்ட்ஸ் சொல்லி. கோஆர்டினேட்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து சின்டாக்டிக் குவாலிட்டிஸ் இருக்கும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தாணின்னு சொல்றோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கு பாருங்க, 2 சேர்ந்துக்குது, இந்த இத்து சஃபிக்ஸ் சேர்ந்து இருக்குது. இப்போ மரவாணின்னு சொன்னீங்கன்னா அது மரமும் ஆணியும் ஒரு அந்த மாதிரியான ஒரு பொருள்ல வரும். அது அந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டு பெயரையும் நாம் அது மாதிரி பார்க்கலாம். நம்ம மரமும் ஆணியும் அது மாதிரி சேர்க்க முடிஞ்சதுன்னா அது கூட்டு பெயர், அதாவது அந்த கோஆர்டினேட்டிவ் காம்பவுண்ட். மரத்தாணின்னு சொன்னீங்கன்னா அது வந்து கூட்டு பெயரா முழுமையா தெய்வசுந்தரம் ஐயா சொன்ன மாதிரி முழு ஈர்ப்பு அதுல வந்துடுது. அது அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். நீங்க நம்ம இந்த உருபன் விகுதிகளை பார்க்கணும். எந்த உருபன் விகுதி அது எடுக்குதுன்னு பார்க்கணும். நான் இப்போ மரவாணிங்கிறது வந்து சொல்லான்னு தெரியல, ஆனா அது மாதிரி பார்க்கலாம். நீங்க அதுல வந்து இந்த உடன்படுமை எடுக்குது பாருங்க, அப்ப இத்து எடுக்காம அந்த மாதிரியான ஒரு வேறுபாட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. Yeah, on the other day, actually, Professor Yusundaram was telling me there are 3 kinds of Padu, and the derivation of Padu, I mean, Padu from Padu actually was giving us that there are some differences. It was interesting one has to explore. Thank you. Yeah, thank you for that. தமிழ்ல எனக்கு ஒரு கேள்வி. Please. வணக்கம். ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கே உண்டான அந்த செமாண்டிக் இதுல மொழியியல் நோக்குல நம்ம பாக்குற போது இந்த கருத்துக்களை நம்ம எப்படி வந்து விளக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த கம்ப்யூட்டேஷனல் ஆஸ்பெக்ட்ல இந்த காம்பவுண்டிங் நவுன்ஸ் வந்து எப்படி நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி பண்ணலாமா, அல்லது டிக்ஷனரியிலே கொடுத்தா போதுமா? இப்ப காட்டு பூனை அப்படிங்கறத கொடுத்தா போதும். வானொலிங்கிறது ஒரு வேர்ட் ஆயிட்டது. இப்ப இதே மாதிரி தெய்வசுந்தரம் ஐயா சொன்ன மாதிரி நமக்கு அந்த 2 சேர்ந்து ஒரு புது பொருளை குறிக்க ஆரம்பிச்சுட்டு அது செப்பரேட் லெக்சிக்கல் ஐட்டம்னு கொண்டு வந்துடும். அது டிக்ஷனரியில என்ட்ரி ஆயிடும். ஆமா. ஆனா அது 2 சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்குதுங்கிறார் பாத்தீங்களா? அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியத நம்ம எப்படி கொடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? மொழியியல் விளக்கங்கிறது ஒண்ணுங்க. ஆனா கணினியில ஆய்வு செய்வதற்கு ஒரு டெக்ஸ்ட கொடுத்தா கம்ப்யூட்டர் அதை புரிஞ்சுக்கணும் அல்லது டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதை நம்ம டிக்ஷனரியில கொடுப்போமா, அல்லது ப்ராசஸிங் லெவல்ல சின்டாக்டிக் இந்த லெவல்ல கொண்டு வந்து காட்டு பூனைங்கிறது பூனையை பார்த்து அப்புறமேல காடு கொண்டு வந்து காட்டை கொண்டு வந்து அப்படி செய்யலாமா? அது எந்த மாதிரின்னு நீங்க நினைக்கிறீங்க? See, of course, as you said, actually, dictionary is a kind of representation. The knowledge-based representation, dictionary is the basic representation of knowledge. Actually, or a book, they try to describe by means of words. Okay, I mean, the other way of representation, actually, argument-sake representation, argument which, of course, எல்லாத்துக்குமே arguments இருக்கு. இப்போ இடையில போட்டு அந்த போஸ்ட் பார்த்தா ஒரு ஏக்கும் பிக்கும் இடையில வரதான் இடையில. ஸோ இடையிலப்பட்டது வந்து ரிசீவ்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்ரிபியூட்னு சொல்லணும்னா வந்து இட் ஷுட் ஆட்ரிபியூட் சம் என்டிட்டி. ஆக்சுவலி காங்கிரீட்டோ வச்சுக்கோங்க, அழகான புத்தகம் வைக்க. ஸோ அழகான புத்தகங்கிறதுக்கு ஆட்ரிபியூட் சில அழகான ஆட்ரிபியூட்ஸ். இந்த மாதிரி ஆர்குமெண்ட் இவர் பேர் நேம் வச்சு. ஸோ ஆர்குமெண்ட் ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்றாரு. And there is one way of representation proposed by SOA, I mean, by conceptual graphics, which I have taken up. I don't argue that is the only possibility. It comes handy, that's all. I totally agree with you. There could be many way of representation. Pustavsky, for example, he has got his own representation, actually taking into account argument structure, or a lexical inheritance, therefore qualia structure. He has got his own of representing the. I mean, the simplest way is, of course, definitely. டாக்டர் கணேசன் கேக்குற மாதிரி அது கலெக்டேஷன் ஸ்டேட்டஸ்ல இருந்ததுன்னா அது டிக்ஷனரி ஏத்த மாட்டோம். அது காம்பவுண்ட் அது கரெக்டா அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? ஆனா தமிழ்ல பார்க்கும்போது இந்த
சந்தி விதிகள் இது தெளிவா நமக்கு சில விஷயங்கள உதவுங்க. எது காம்பவுண்டு முடிவுக்கு பிரயோஜனமா இருக்குது. இப்ப சொன்னீங்களே படகோட்டி பாக்கு வெட்டி இருக்கு. படகோட்டி பாக்கு வெட்டியில ஓட்டுங்கிற வினைச்சொல். ஓட்டு அது வந்து டிரான்சிட்டிவ். சரி, ஓட்டு அது படகு ஓட்டு. சோ ஓட்டு அவன் படகு ஓட்டினால் ஓட்டு படகு, படகு ஓட்டு, படகு ஓட்டி சேர்ந்து படகு ஓட்டு. அருமையா இந்த காம்பவுண்ட் ஃபார்மேஷன் இல்லையா? படகோட்டிங்கிறது அந்த ஓட்டுகிற வினைச்சொல் படகோட சேர்ந்து அப்புறம் இகர சேர்ந்து படகோட்டின்னு மாறு. இந்த ப்ராசஸ் வந்து தமிழ்ல நான் இப்ப ஆய்வு தமிழ் காம்பவுண்ட்ஸ் ப்ராசஸ் வந்து தெளிவாக ஒரு ஒரு புணர்ச்சி விதிகள் அல்லது பொருண்மைகள் செமாண்டிக்ஸ் எல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. அதுதான் தொல்காப்பியர் தொகையை பற்றி அதிகமாக நிறைய பேசுறாரு. இந்த 6 தொகையில் ஆய்வு செய்யும் பொழுது 6 தொகையில் உருவாவதற்கு தெளிவான அடிப்படைகள் தமிழ்ல பாக்குறேன். ஐயா வணக்கம், ராஜன் பேசுறேன் ஐயா. கணினியில வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் பொழுது நார்மலா டோக்கனைசேஷன் பண்றப்ப வார்த்தைகள் தனித்தனியா போயிடும். இப்ப மர பெட்டி அப்படிங்கறத வந்து ஒரே வார்த்தையா இருந்தா நம்ம டிக்ஷனரில இருந்து எடுத்துடலாம். அதை வந்து டோக்கனைஸ் பண்ணும் போதே மர பெட்டின்னு தனித்தனியா டோக்கனைஸ் பண்ணிட்டு தனித்தனியா அனலைஸ் போச்சுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதனால டிக்ஷனரிக்கு வந்து சிங்கிள் வேர்டா வித்தவுட் ஸ்பேஸ் இருந்தா அதை வந்து நம்ம ஒரு என்டைட்டியா காம்போனண்டா எடுத்துக்கிறது ஈஸியா இருக்கும். அதை டிக்ஷனரியில எடுத்து அதனுடைய ஈக்குவல் மீனிங் கொடுத்துடலாம். அதை பத்தி சொல்றேன். ஆங்கிலத்துல பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்ட்ராங் டீ என்று சொல்றாங்க. ஸ்ட்ராங் டீ, ஸ்ட்ராங் கம்ப்யூட்டர் சொல்ல மாட்டோம், பவர்ஃபுல் டீன்னு சொல்ல மாட்டோம். இந்த பவர்ஃபுல்லுக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்குக்கும் டீக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறது இது வந்து டிக்ஷனரி ஏற்ற மாட்டோம். இது ஸ்ட்ராங் தனியா இருக்கும், டீ தனியா இருக்கும். அது கலெக்டேஷன் ஆய்வுல பாத்துருவோம். அது எப்ப டிக்ஷனரியில ஏறுதுங்கிறது தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். ஆங்கிலத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க அவங்க, அந்த மவுஸ் ட்ராப்னு சொல்றோம், ஆனா அது மைஸ் ட்ராப்னு சொல்றது இல்லை. ஏன்னா அது வந்து அந்த பன்மை ஆகிறதுக்கு முன்னாலேயே அந்த கூட்டு பெயர் உருவாகிடுது. அதுக்கப்புறம் தான் மவுஸ் ட்ராப்ஸ்னு கூட்டு பெயர் அது பன்மை ஆக்குறோம் நம்ம. அந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த சந்தி விதிகள் அடிப்படையில நாம பார்க்கணும். அதை ஆமா நிறைய இருக்கு. ஆமா சார், ஸ்ரீவாஸ் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாரு. எங்களுக்கு இந்த காம்பவுண்ட்ஸ், பேர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் அதுகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். உதாரணத்துக்கு நேற்று கூட நான் விக்ஷனரியில போய் ஒரு புது வேர்ட்டை உருவாக்கினேன் அவசரமாக. கம்ப்யூட்டிங் என்ற வேர்ட்டுக்கு தேடினேன், காணல. கணினி இயல்ண்டு சொன்னேன். அதுல எவ்வளவு தவறு இருக்கு எவ்வளவு சரி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்க பப்ளிக்கா விட்டா ட்ரை பண்ணி பார்த்து என்ன வருதுன்னு பார்த்து அதுல சரியானது சொல்லலாம். ஸோ கணக்கு நான் இந்த விக்ஷனரியில ஒவ்வொரு கட்டுரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேல் போக வேண்டி இருக்கிறது. நாம் எல்லோரும் நிறைய பிரச்சனைகளை தலையில் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம். அதனால் மன்னிக்கவும், நேரம் கடந்து விட்டது. ஐயா ஸ்ரீவாசுக்கு ஒரே ஒரு கருத்து அவர் சொன்ன நல்ல கருத்து. ஐயா பேராசிரியர் ஸ்ரீவாஸ் அவர்களே, இந்த மாதிரி ஒரு மென்பொருளை இப்ப உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழுடைய சந்தி விதிகள், தமிழ்ல காம்பவுண்ட் ஃபார் இதெல்லாம் உள்ளடக்கி 2 சொல்ல கொடுத்தா எப்படி ஒரு காம்பவுண்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். தமிழுடைய அசையமைப்பு சரியா இருக்கணும், பொறுமை அட்ராக்ஷன் சரியா இருக்கணும், சந்தி சரியா இருக்கணும். இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனா இப்ப நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் உங்களுக்கு கொஞ்சம் அதை முடிச்சு கொடுக்குறீங்களாங்க ராஜேந்திரன்? வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணும். 30 நிமிடத்துல சிறப்பா முடிச்சிட்டீங்க. நண்பர்களும் நல்ல சுத்தமாகவே தங்கள் ஐயங்கள்லாம் இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அமர்வுக்கு எனக்கு தலைமைக்கு வாய்ப்பு கொடுத்த உத்தம நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றி. இதுல முழுமையா எல்லாம் பங்கேற்ற அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களே, பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே.
நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களை உருவாக்க சரி கூறும்படி நீங்கள் செய்தீர்கள். எங்களை பல கருத்துக்களை கூறும்படி நீங்கள் செய்தீர்கள். அது சிறந்த கட்டுரை. அது இந்த கட்டுரை தொடர்ந்து இருக்கக்கூடாதா என்றுதான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மன்னிக்க, நேரம் கருதி நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அடுத்த நிகழ்வும் ஒரு சிறப்பான நிகழ்வு என்று நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் அவர்கள் படைக்கவிருக்கிறார்கள். அதற்கு சர்வேசன் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன், முத்து, ஸ்ரீனிவாசன் மனைவி இவர்களெல்லாம் பல காலமாக அந்த பைத்தான் என்ற ஒரு நிரலியை வைத்துக்கொண்டு தமிழை தேடி பிடிக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர்களுடைய கட்டுரையை இப்பொழுது காண்போம். திரு சர்வேசன் அவர்கள் அதற்கு தலைமை தாங்க அழைக்கிறேன். வணக்கம் பேராசிரியர் வாசு அவர்களே, நன்றி. இந்த தமிழ் சொல் திருத்திகள் தொடர்பாக அது ஒரு நீண்ட காலமாகவே பலரும் ஆராய்ந்து வரும் ஒரு பிரச்சனை. பலர் ஆய்வு மட்டங்களிலே, உதாரணத்துக்கு நாங்கள் கூட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலும் சரி, முரட்டுவை பல்கலைக்கழகத்திலும் சரி, பல மாணவர்களுடன் இணைந்து ஆய்வு ரீதியிலே அதை எவ்வாறு நாங்கள் செய்யலாம், அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று சொல்லி பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறோம். பேராசிரியர் தேவசுந்தரம் கூட அவருடைய அந்த அப்ளிகேஷன் செயலியிலே அவற்றை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார், சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பேராசிரியர் வாசு சொன்னது போன்று இந்த இவர்கள் ஸ்ரீனிவாசன் இந்த குழுவினர் நீண்ட காலமாக அதனை ஒரு தொழில்நுட்ப ரீதியிலே செய்து மக்களுக்கு உடனடியாக அதை பயன்பாட்டுக்கு வரும் வண்ணம் செய்வதற்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை ஒரு தமிழ் கணனி செயற்பாட்டாளர்களாகவே பார்க்கிறேன். அவர்கள் எல்லாவற்றையுமே தமிழ் கணனி தொடர்பான விடயங்களை எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணம் செய்ய வேண்டும். அதை இலவசமாக அதை ஒரு திறந்த மூல மென்பொருள்களாக எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்ற ரீதியிலே பல காலம் உழைத்து வருகிறார்கள். அந்த வகையிலே முதற்கண் பாராட்டுகள். அடுத்ததாக, நேரத்தை தாமதப்படுத்தாமல் அவர்கள் இப்பொழுது இந்த சொல் திருத்தியிலே அவர்கள் செய்திருக்கும் முயற்சி தொடர்பாக, முக்கியமாக அவர்கள் அதை இணையத்தோடு சேர்த்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான இந்த புது விடயங்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையை செய்வதற்காக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் ஐயா, இருக்கிறீங்களா? வணக்கம், இணைப்பில் இருக்கேன். கேக்குதுங்களா? ஆமா, கேக்குது. வணக்கம், மகிழ்ச்சி. ஸ்லைட்ஸ் இருந்தா ஷேர் பண்றீங்களா? நான் திரையை பகிர்றேன். சரி. திரை தெரியுதுங்களா? தெரியுது. மகிழ்ச்சி. இப்போ நாங்க சில காலமாகவே இந்த தமிழ்ல சொற்பொழி திருத்தி பத்தின ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு 4-5 வருடமாகவே எல்லா தமிழ் மாநாட்டிலையும் எங்களுடைய வளர்ச்சி நிலைகளை இங்கே எடுத்து சொல்லி உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி நாங்கள் அதை அடுத்தடுத்த கட்டத்தில் செயல்படுத்துறதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த திட்டத்தில் உத்தமம் அதோட மாநாட்டு குழுவினருமே அதிகமான பங்கு வகிக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் திக்கு தெரியாமல் போகும்போது இப்படி போகலாம் அப்படி போகலான்னு சொல்கிற இங்கேருந்து வர ஃபீட்பேக் தான் எங்களுக்கு நிறைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது. இப்போ நாங்கள் தமிழ் இணைய வாணி அப்படிங்கிற ஒரு சொற்பொழி திருத்தி தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டது. அதை பைத்தானுக்கு போர்ட் பண்ணி அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கட்டுரை தான் இது. எங்களை பற்றின அறிமுகம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு திறந்த மூல ஆர்வலர்கள், பங்களிப்பாளர்கள்னு சொல்லிக்கலாம். பல்வேறு பெயர்களில் ஃபவுண்டேஷன், கனியம் ஃபவுண்டேஷன், தமிழா, மோட்டிலா தமிழ்நாடு, இந்தியா லினக்ஸ் குரூப் சென்னை, இண்டிக் NLP அப்படின்ட்டு பல குழுக்களில் நிறைய பேர் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பொதுவான கனவு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஒரு கட்டற்ற முறையில் ஒரு ஸ்பெல் செக்கர் வேணும். ஏன்னா நம்ம எங்கே பார்த்தாலுமே ஒரு சொற்பொழி பார்க்கும்போதெல்லாம் உள்ள ஒரு கோவம் வரும். ஏன் நம்ம மக்கள் தமிழ் சரியாக அடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் அந்த கோவம் எங்கள் மேலே தான் வரும், அவங்க மேலே வராது. ஏன்னா அவங்களுக்கு சரியான கருவிகள் கொடுக்காதது கம்ப்யூட்டர் துறையில் இருக்க நம்மளோட
குறைபாடுதான தவிர வந்து ஒரு டிடிபி சென்டர்ல டைப் அடிக்கிற ஒருத்தரோட குறைபாடு கிடையாது. ஏன்னா அவங்க தமிழ் படிச்சுட்டு வர போறது கிடையாது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த மென்பொருள் வேணாலும் ரொம்ப எளிமையாக தட்டச்ச முடியுது. தப்பாக தட்டச்சுன்னா கூட ரைட் கிளிக் பண்ணால் அதுவே சரியான வார்த்தை காட்டிடுது. எனக்கு இன்ன வரைக்கும் என்டர்பிரினர்ஷிப் ஸ்பெல்லிங் தெரியாது. சும்மா இஎன்டிஆர்இபி போட்டு அடித்தாலுமே அதுவே காட்டிடுது. அந்த மாதிரியான ஒரு வசதியும் வாய்ப்பையும் தமிழ் மக்களுக்கு தராதது வந்து நெறியாளர்களோட குறையதானே தவிர வந்து அதை தட்டச்சரோட குறையா நான் கருதுறது இல்லை. அதனால வந்து ரொம்ப நாளாக அதை பற்றி பேசிட்டே இருக்கும். அதுக்கான முன்னெடுப்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வந்துட்டே இருக்கிறோம். ஏற்கனவே இது வரைக்கும் நாங்கள் எடுத்த முயற்சிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஹன்ஸ்பெல் அப்படின்ட்டு வந்து ஒரு 2004-05 காலங்களில் ஹன்ஸ்பெல் அப்படின்னு ஒரு ஸ்பெல் செக்கர் இருக்குது. அதில் வந்து தமிழக குழுவினரோட சேர்ந்து நாங்கள் அதுக்கான அஃபிக்ஸ் ரூல்ஸ்லாம் எழுதி கொஞ்சம் போட்டோம். குனு அஷ்பெல் அதோட இன்னொரு வடிவம் அது. languagetool.orgன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இலக்கண விதிகளையும் நம்ம சேர்க்கலாம். அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லிப்ரா ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு ஸ்பெல் செக்கர் செஞ்சோம். ஆனால் அதில் வந்து நம்ம தமிழ் மொழிக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அது இல்லை. 2 வார்த்தைகள் சேர்த்தா மட்டும்தான் அது வந்து கண்டுபிடிச்சி சொல்லுது. ஆனால் தமிழில் வந்து நம்ம அந்த அக்ளூட்டினேட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய வார்த்தைகள் நீங்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்த்து பெரிய பெரிய வார்த்தைகள் உருவாக்கிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து திருத்துற அளவுக்கு அதில் அந்த ஃப்ரேம் ஒர்க்லேயே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்க்ராட்ச்லேருந்து எதான்ட்டு ஓப்பன் தமிழ் லைப்ரரியில் கொஞ்சம் சொல் திருத்தி ஆரம்பித்தோம். அப்புறம் ப்ளூம் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் திருத்தி ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு நீண்ட நெடிய பயணமாக தான் இருக்குது. இந்த கனவும் ரொம்ப பெருசு தான், பயணமும் ரொம்ப பெருசு தான். எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியல. இதில் தமிழ் ஸ்பெல் செக்கர் உருவாக்குறதுல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெக்காபுலரி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது. நான் முதல்ல ஒரு கனவு கண்டேன். நம்ம தமிழில் இருக்க எல்லா வார்த்தையிலையும் எடுத்து அடைச்சி ஒரு டேட்டா பேஸில் போட்டு அங்கேருந்து நம்ம ஈஸியாக கொரி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு அது போட்டப்போ நம்ம எந்த டேட்டா பேஸுமே வந்து விரைவில் கொரி பண்ணி தர மாதிரி இல்லை. இப்போ MySQL போட்டு பார்த்தோம், PostgreSQL ட்ரை பண்ணி பார்த்தோம், Oracleலையும் போட்டு பார்த்தோம். ஒரு சில லட்ச வார்த்தைகள் போட்டு அதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கான்னு தேடுறதுக்கே வந்து சில நொடிகள் ஆகுது. இப்போ நான் ஒரு பக்கத்தை போட்டு ஒரு வார்த்தையும் அதில் இருக்கான்னு தேடும்போது அது ரொம்ப காலம் எடுத்துக்குது. அதை வந்து எங்களாலேயே அதை வந்து ஒப்புக்கொள்ள முடியல. மார்ஃபாலஜிக்கல் அப்படிங்கிற ஒரு தமிழோட அந்த வார்த்தை வளங்களுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்ளூட்டினேட்டிவ்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து பல வார்த்தைகள் உருவாக்குற ஒரு விதம். ஃப்ரீ வேர்ட் ஆர்டர், நம்ம இந்த சப்ஜெக்ட் வெர்பு இங்கே தான் போடணுங்கிற ஒரு விதிகள்லாம் தமிழில் இல்லை. நீங்கள் எங்கே போட்டாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சந்தின்ட்டு ஒரு சிக்கல் இருக்குது. இதே மாதிரி புணர்ச்சி விதிகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய இலக்கணமே வந்து ரொம்ப நமக்கு நிறைய இருக்குங்கிறதுனால ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஆராய்ச்சி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்புறமா இப்போ சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சோம். நேற்று கூட ஐயா நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வந்து இந்த எழுத்துக்களில் தான் தொடங்கும், இந்த எழுத்துக்களில் தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு பட்டியல் இருக்குது. அதையுமே நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. அதையுமே எடுத்து நாங்கள் பார்த்தோம். தொடக்க எழுத்து முடிஞ்சது, முடிகிற எழுத்து முடிஞ்சது. குறுக்க இருக்க எழுத்துக்களுக்கு வந்து ஒரு விதி இருக்கிற மாதிரியே தெரியல. யாருன்னா இருந்துச்சுன்னா கொடுங்க, அதை வச்சு ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம். அந்த மாதிரி எந்த எழுத்து பக்கத்தில் எது வரும். இப்போ நேற்று நீங்கள் சொன்னீங்க மெய் எழுத்துக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குல தான் அமையும்னு சொன்னீங்க. அதையே எடுத்து நாங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இன்னும் வேற என்ன எழுத்துக்கள் எது பக்கத்தில் எது வரும்னு ஒரு பட்டியல் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ரொம்ப பயன்படுத்திக்கலாம். இப்போது அல்காரிதம் சிலதெல்லாம் செஞ்சு பார்த்தோம். லெவின்ஸ்டைன் டிஸ்டன்ஸ் சர்ச்ன்ட்டு ஒரு அல்காரிதத்தை வந்து அந்த ஓப்பன் தமிழ் ஸ்பெல் செக்கரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து 2 வார்த்தைகள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, நெருங்கி இருக்குது இல்லை ரொம்ப தொலைவாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சி ரொம்ப நெருக்கமான வார்த்தைகளை மட்டும் நம்ம வந்து பரிந்துரை செய்கிற மாதிரியான ஒரு அல்காரிதம் இருந்தது. நார்விக் அல்காரிதம்ங்கிறது கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்து எந்த வார்த்தை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குன்றதை அதுவே கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுமே நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதை திருப்தி இல்லை. நாங்கள் இன்னும் நல்லா அப்படின்னு தேடிட்டே தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேடலில் போயிட்டே இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி தமிழ் இணைய வாணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இணைய கல்விக் கழகம்ன்றது ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு அமைப்பு. அங்கே வந்து ஒரு ஸ்பெல் செக்கரை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. ஒரு 15 மென்பொருட்கள் வெளியிட்டாங்க. அதில் வந்து ஒரு ஸ்பெல் செக்கரும் எங்களுக்கு கிடைச்சது. அதோட இணைப்பு தான் இது. இங்கேருந்து இந்த 15 மென்பொருட்கள் நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாட்டு அரசாங்கங்கள் எப்படிங்கிற தெரியல, தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து பல இடங்களில்
பல நேரங்களில் நமக்கே தெரியாமல் மிக உயர்ந்த வேலைகளை சத்தம் போடாமல் செஞ்சுட்டு இருக்கு. 2015 இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட எல்லா சாஃப்ட்வேருமே GNU GPL அப்படிங்கிற உரிமத்தில் தான் நாங்கள் வெளியிட போகிறோம். அதாவது நீங்கள் அதோட மூல நிரலும் உங்களுக்கு கிடைச்சிரும், நீங்கள் அதை எடுத்து மாற்றிக்கலாம், எந்த பயன்பாட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், பலருக்கும் பகிரலாம், வணிகத்துக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையில தராங்க. இது வந்து மென்பொருளுக்கு. டிஜிட்டல் கண்டென்ட்டாக இருக்குது, அவங்க வந்து ஒரு புக்கு போடுறாங்க, இல்லை வந்து ஒரு பப்ளிகேஷன், இல்லை வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து இயல்பாகவே கிரியேட்டிவ் காமன்ஸ் பை ஷேர் அலைக் அப்படிங்கிற ஒரு உரிமத்தில் வந்துடுது. இது மூலமாக நாங்கள் வந்து முதல்ல டிவிஏலே வந்து வெறும் சோர்ஸ் கோட் தராமல் பைனரி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆவணத்தெல்லாம் காட்டி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க வந்து ஒரு 2 ஆண்டு காலம் எடுத்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து அவங்கள பல்வேறு வகையில் அணுகி கேட்டப்ப கொடுத்துட்டாங்க ஒரு நாள். அந்த தமிழ் இணைய வாணியில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், விண்டோஸில் ஒர்க் ஆகும், C# மொழி மூலமாக பண்ணுது. இதை செஞ்சவர் வந்து நீச்சல்காரன் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான். அவர் வந்து வாணி.நீச்சல்காரன்.com வந்து ஒரு இணைய வழிங்கிற ஒரு ஸ்பெல் செக்கர் வச்சிருக்காரு. அதோட ஒரு குட்டி வெர்ஷன் சொல்லலாம். அது அப்படியே இதில் தரல, ஒரு அதில் இருக்கிறதுல ஒரு பெரும்பான்மையான விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன சிக்கல்னா, லினக்ஸில் பயன்படுத்த முடியாது. இப்போ நான்லாம் 15 வருஷமாக லினக்ஸ் மட்டுமே தான் பயன்படுத்தியிருக்கேன், விண்டோஸ் என்கிட்ட கிடையாது. இப்போ என்னால் அந்த டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து அதை எப்படி பயன்படுத்துங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப நாளாக. என்னால் கமாண்ட் லைனில் இதை பயன்படுத்த முடியல, மற்ற செயல்பாடுகளோட என்னால் அதை இன்டெகிரேட் பண்ண முடியல. இப்போ நான் லிப்ரே ஆஃபீஸ் பயன்படுத்துகிறேன்னா எனக்கு அதில் தமிழ் ஸ்பெல் செக்கர் வேணும். இந்த C# பேஸ்டு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் சரி, நம்ம இதை வந்து அதோட மூல நிரல் கிடைச்ச உடனே எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி ஆச்சு. சரி, நம்ம அதை வந்து பைத்தானுக்கு போர்ட் பண்ணலாம். ஏன் பைத்தான் மொழிக்கு போர்ட் பண்ணணும்? போர்ட் அப்படின்னா மாற்றுறது. இதை வந்து இப்போ ஒரு நிரல் வந்து பைத்தான் மொழியில் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இணைந்து கடகடன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான மொழி. இப்போ வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட இதை வந்து பைத்தானை படிச்சுட்டு வர்றாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் நமக்கு நிறைய டெவலப்பர்ஸ் சுலபமாக கிடைப்பாங்க. ரொம்ப எளிமையாக வந்து பிற நிரல்களோட நீங்கள் இணைச்சிக்கலாம். இதை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனை மாற்றிக்கலாம், ஏபிஐ மாதிரி தரலாம். ஸ்கேலபிள்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 1000 பேருக்கு நீங்கள் செட் பண்ணலாம், 10,000 பேருக்கு செட் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் பைத்தானில் எளிமையாக இருக்குது. வாணி மேட்சை பதிப்பு எங்களுக்கு கிடைச்சது. அப்புறமா அதை சந்தி செக்கர்லாம் சேர்த்தோம். அதுக்கு வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ்லாம் கொடுத்து இப்போது ஒரு சில வேலைகள் செஞ்சுருக்கோம், அதான் காட்ட போகிறீங்க. ஸோ பைத்தான் போர்ட் பண்ண கோடு வந்து இந்த இணைப்பில் வச்சுருக்கோம். இதை கட்டற்ற மென்பொருளாக வெளியிட்டதால் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு விஷயம். நாம் ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு நாமளே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அதோட பைனரி மட்டும் வெளியிடும்போது என்ன ஆகும்னா, காலம்புறம் நம்ம மட்டுமே தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதை திறந்த மூலமாக வெளியில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உலகெங்கிலும் இருந்து 10,000த்துக்கும் மேற்பட்ட உலகின் மிகச்சிறந்த மூளைகள் நமக்கு வந்து பங்களிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எனக்கு ஒரு மூளை இருக்குது அப்படின்னா, நான் என்னோட கோடை வந்து ஓப்பன் சோர்ஸ் சொல்லிட்டேன்னா 100 கோடி மூளை எனக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பலமும் ஆற்றலும் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் நிறைய நேரத்தில் உணர்றேன். ஸோ இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் தமிழ்னு ஒரு பைத்தான் லைப்ரரி இருக்குது ஏற்கனவே. எழில் மொழி வந்து இதை வச்சு தான் பண்ணோம். இது மட்டும் இல்லை, தமிழில் நீங்கள் பைத்தானில் பண்ணணும்னாலுமே அந்த டிஃபால்ட் லைப்ரரியாக ஓப்பன் தமிழ் தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் தமிழை வந்து யூனிகோடுக்கே உண்டான சிக்கல்கள்லாம் இல்லாமல் ஆங்கிலத்தை நீங்கள் எப்படி ப்ரோக்ராமிங் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தமிழில் ப்ராசஸ் பண்ணலாம். கவுண்ட் பண்ணு, ரிவர்ஸ் பண்ணு, கடைசி எழுத்து எடு, முதல் எழுத்து எடு, நடுப்புற எழுத்து எடு, கம்பேர் பண்ணு, எல்லா எழுத்தையும் நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்யலாம். அதை வைத்து தமிழ் விளையாட்டுகள், தமிழ் எக்கச்சக்கமாக செய்யலாம். அதோட ஒரு சிறு உதாரணமாக தமிழ் பேசி.யூஎஸ் ஒரு வளத்திலும் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓப்பன் தமிழில் வந்து சந்தி செக்கர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணோம். 40க்கும் மேற்பட்ட விதிகளை வச்சு ஒரு சந்தி செக்கர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சந்தி செக்கரையும் இந்த தமிழ் இணைய வாணியோட பைத்தான் போர்ட்டில் சேர்த்துட்டோம். இப்போ ஏன்னா ஸ்பெல் செக்கர் மட்டுமே வந்து ஒரு தீர்வு கிடையாது, அதில் சந்தி பிழையும் இருக்குங்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து இணைந்தால் தான் வந்து நம்ம தமிழ் பிழை இல்லாமல் எழுத முடியுங்களா, இதை சேர்த்துருக்கிறோம். அதை பேக்கேஜ் பண்ணி பிப் அப்படிங்கிற பைப்பை அப்படின்ற ஒரு தளத்திலே வெளியிட்டாச்சு. இப்போ யாருமே வந்து இந்த மென்பொருள் நிறுவனம்னா தனியாக அந்த தளத்துக்கு போய் டவுன்லோட் பண்ணலாம் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு கமாண்டை போட்டால் பிப் இன்ஸ்டால் தமிழ் இணைய வாணின்னு போட்டிங்கன்னா போதும், அது வந்து உங்கள் கணினியில் நிறுவப்படும். எந்த ஒழுக்கையுமே இது விண்டோஸாக இருந்தாலும் மேக்காக இருந்தாலும் லினக்ஸாக இருந்தாலும் இது வந்து இயங்கும். இது வந்து 2 விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று வந்து நம்ம
கண்டென்ட்டை வந்து இன்புட்டாக உள்ள தர்றது. ஸோ வாழை ப்ளஸ் பழம்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்ன சஜஷன் இருக்குங்கிறத கொடுத்துரும். அதுவே இல்லை எனக்கு வந்து நான் ஒரு இன்புட் ஃபைலாக தரேன், அந்த ஃபைலில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து ஸ்பெல் செக் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம தரலாம். இது வந்து ஒரு அந்த எப்படி நிரல் மூலமாக எப்படி இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த ஓப்பன் தமிழ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெறும் லைப்ரரியாகவே இருக்குது, ரொம்ப வருஷமாகவே லைப்ரரியாக மட்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வர்றது அப்படின்னு கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த தமிழ் பேசு அப்படிங்கிற ஒரு தளத்தையே பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓப்பன் தமிழில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரைவழி மாற்றி குறுக்கெழுத்து, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரியான குறுக்கெழுத்து பட்டியல் கொடுத்துரும். ஸ்டெம்மர், தமிழ் எண்கள், சந்தி பிழைத்திருத்தி, பெருக்கல் அட்டவணை, இந்த மாதிரி ஓப்பன் தமிழ் மூலமாக என்னென்னலாம் செய்ய முடியுன்றது ஒரு உதாரணமாக இந்த தளத்தை வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம ஸ்பெல் செக்கருமே வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சோம். ஸோ அதையுமே கொடுத்தாச்சு. TIC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ப்ராசஸர், வெப் பேஸ்டு வேர்ட் ப்ராசஸர் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த திருத்தியை சேர்த்தாச்சு. ஸோ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிவப்பு கலரில் காட்டும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான வார்த்தைகளை உங்களுக்கு காட்டி விட்ரும். பழத்தை அந்த சந்திப்பிழையும் இது பழத்தை இத்தனை போட்டுருது. அதே போல் இதை பார்த்த நண்பர் அருண்மொழிங்கிறவர் வந்து ஆர்வமாகி அவர் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலாளர். அவர் வந்து நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நான் போட் பண்ணுறேன், அப்போ வந்து இன்னும் வெவ்வேறு தளங்களை இது கொண்டு போக முடியும்ட்டு அதையும் சேர்த்துட்டு இருக்காரு. இதை நாங்கள் முடிச்சிட்டோமா அப்படின்னா இல்லை, இன்னும் முடிக்கல. இப்போதைக்கு இந்த வெப் இன்டர்ஃபேஸ் வரைக்கும் தான் பண்ணியிருக்கிறோம். இதில் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதை வந்து ஒரு API வழியாக கூப்பிட்ற அளவுக்கு API தரணும். ஒரு பப்ளிக் வெப்சைட்டில் போட்டால் தான் வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னும் அந்த தமிழ் இணைய வானிலை நமக்கு கொடுத்த ரூல் பேஸ்டில் தான் வேலை செய்யுது. அது வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இன்னும் நாங்கள் நிறைய விதிகளை சேர்க்கணும். இந்த எடிட் டிஸ்டன்ஸ் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை சஜஷன் காட்டுது அப்படிங்கிறது நிறைய வளவலன்னு 20-30 காட்டுது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் குறைவாக காட்டணும். இன்னும் பெட்டரான ஆல்டர்னேட் எப்படி சஜஸ்ட் பண்ணுறதுங்கிற மெத்தடை வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் பண்ண இன்னொரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் கார்பஸ் நம்ம முதல்ல யோசிச்சோம் இல்லைங்களா, இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் தமிழில் மொத்தம் எத்தனை கோடி வார்த்தைகள் இருந்துட்டு போகுது, ஒரு 100 கோடி இருக்குமா, இருக்கட்டுமே எல்லாத்தையும் எடுத்து போட்டு யூனிக்கான வார்த்தைகள் மட்டும் கண்டுபிடிச்சி பண்ணதில் இப்போதைக்கு ஒரு 25 லட்சம் யூனிக் வார்த்தைகள் வச்சுருக்கோம். 1,83,000 யூனிக் நவுன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்த்தாலும் நவுன் தான் இருக்குது. நம்ம நவுனை எடுத்து போட்டாலுமே அதுவே வந்து ஒரு பெரிய பெயர் சொற்கள் தான் நிறைய இருக்குது. அதை வந்து பிழை திருத்தம் பார்க்குறது எளிதானே. இப்போ நாடுகள் பேர் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் ஸ்பெல் செக்கே பண்ணி நிறுத்த தேவையில்லை. டிக்ஷனரிலேருந்தே எடுத்து நம்ம வந்து அதை சரி தவறுன்னு சொல்லிடலாம். அதான் இந்த தொகுப்பெல்லாம் நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன சிக்கல்லாம், நம்ம இணையத்துலேருந்து தான் இதை எடுத்தோம் எல்லாமே. அதனால் வந்து அதுலேயுமே தவறுகள் நிறைய இருக்கலாம். அதை வந்து ஒரு குழு அமைச்சு மேனுவலாக க்ளீன் பண்ணி கோல்டன் கார்பஸ் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம குயிக்காக லுக்கப் பண்ணிக்கலாம். குயிக்காக லுக்கப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ப்ளூம் ஃபில்டர் அப்படின்னு நண்பர் மலைக்கண்ணன் வந்து கேட்டப்போ அவர் அதை செஞ்சே காட்ட. ப்ளூம் ஃபில்டர் ஒன்று இருக்குன்னு ஒரு வாரமாக சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒரு வாரம் இருக்குல்ல, அது ப்ரோக்ராம் மாற்றி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அது என்ன பண்ணு கேட்டினா, இவ்வளோ பெரிய இப்போ 25 லட்சம் வார்த்தைகள் இருந்து மில்லி செகண்ட்ல ஒரு வார்த்தை இருக்கா இல்லையான்னு நமக்கு கொடுத்துருது. ஒரு வார்த்தையை தேடாம அது வந்து ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம். அது மூலமா என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து மில்லி செகண்ட்ல ஒரு வார்த்தை அந்த கார்பஸ்ல இருக்கா இல்லையா, அந்த கார்பஸ்ல இருந்துச்சுன்னா அது சரியான வார்த்தை, அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க உங்க விதிகள்லாம் அப்ளை பண்ணுங்க. தமிழ் இணையவாணி நீச்சல் என்னென்ன விதிகள் இருக்கோ அந்த விதிகள்லாம் நீங்க அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த அல்காரிதம், நார்விக் அல்காரிதமா, லேன்ஸ்பிக் அல்காரிதமா என்னத்தையும் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முதல் கட்டமாக ப்ளூம் ஃபில்டர் இல்லைன்னா வந்து நார்விக் அது மூலமா வச்சுட்டு அது எல்லாத்தையும் இப்போ ஒருங்கிணைக்கிற வேலை இருக்கு. மலைக்கண்ணனோட குழுவினர் வந்து ஸ்மிஸ்பெல், LSTM இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் முறைகளையும் இதை வந்து அந்த ஆங்கிள் ஆரஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே இணைந்து செயல்படும் போது என்ன ஆகுன்னா ஊர்குடி தேர் இருக்கிற ஒரு விஷயம் வந்து கனவாயிடும். அந்த பயணத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து நிறைய பங்களிப்புகள் தேவைப்படுது. உங்களுக்கு தமிழ் விதிகள் தெரியும் அப்படின்னா அதை வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது, நன்னூலில் இருக்குன்னு சொல்லாமல் தயவு செஞ்சு அதை வந்து ஒரு அல்காரிதமாவோ இல்லை வந்து உங்கள் ஒரு பிளாகாவோ எழுதி போடுங்க. எங்களுக்கு வந்து தொல்காப்பியத்தை படித்து புரிஞ்சுக்கிற நேரமோ பக்குவமோ இல்லை, நன்னூலை படிக்கிற பொறுமை இல்லை.
நாங்கள் வந்து எங்களுக்கு மற்ற வேலைகளோட சேர்ந்து இதையும் பேஷனேட்டாக செஞ்சிருக்க ஒரு சிறு நிரலாளர்கள். இந்த ரூல்ஸை வந்து ரூல்ஸாகவே கொடுத்தீங்கன்னா எங்களால் அதை வந்து எழுதிட முடியும். இல்லை எங்கிட்ட நிறைய கார்பஸ் இருக்குது அப்படின்னா அதையாவது கொடுங்க. இல்லை உங்களுக்கு நிரல் எழுத தெரியும் அப்படின்னா அதை செஞ்சு வாங்க. நாங்கள் எழுதின கோடை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் தேவை. ஏன்னா இப்போ நாங்கள் எழுதின குழந்தைங்க குழந்தை மாதிரி என்ன செஞ்சாலும் அது சரியாக இருக்க மாதிரி தான் பார்த்து சிரிக்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கவங்க தான் தெரியும் அது என்னென்ன தவறு இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள், ஹோஸ்டிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதுக்கு வந்து முழு நேரம் நிரல் வைக்க முடியும்னா அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, நன்கொடை தரலாம். நன்றிகள் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப குறைவான பேர் தான் போட்டிருக்கேன். இதை தாண்டி பல 100 பேர் வந்து இது பின்னாடி இயங்கிட்டு இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே. மிகவும் ஒரு அருமையான முயற்சி. நிச்சயமாக தமிழ் கணினியை பொறுத்தவரையில இந்த ஊர்கூடி தேரெழுத்தல் என்கிற இந்த இது மிக பொருந்தும். நாங்கள் நிறைய வேலை சேர்ந்துதான் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் நீங்கள் சரியாக 20 நிமிடங்களிலே உங்களுடைய அழைக்கையை முடித்திருக்கிறீர்கள். நன்றி, அதற்கு முதற்கு நன்றி. நாங்கள் எங்களுக்கு ஒரு 10 நிமிடம் கேள்விகளுக்காக நாங்கள் ஒதுக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தால்? இந்த யூஆர்எல்கள் நீங்கள் சொன்ன விடயங்கள் சம்பந்தமான யூஆர்எல்கள், உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன இருக்கு, மற்ற இடங்கள்ல GitHubல என்ன செய்றீங்க, எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று தர இல்லைம்மா? அதை வச்சுக்கொண்டு நாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சாட்லயே கூட நான் போடுறேன். ஸ்ரீனிவாசன் அவர் சொன்னது எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது. அதாவது இந்த மொழி வல்லுநர்கள் நன்னூலில் இருக்கு, தொல்காப்பியரில் இருக்குன்னு சொல்லாமல் எங்கிட்ட ஸ்ரீனிவாசன் கையில் இருக்குன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். அது உண்மைதான். அது அந்த நிரலாளர்கள் தமிழ் இலக்கணம் இதில் வந்து 2 பேரும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று வேணும் நமக்கு. அது அந்த பாலம் இல்லாததுனால தான் நமக்கு வந்து பிரச்சனையே. முக்கியமாக நன்னூலிலும் தொல்காப்பியத்திலும் எல்லா விதிகளும் இருக்கின்றனவா என்றும் சொல்ல முடியாது. நிறைய அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் இக்கால தமிழ்னு பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் கூடிக்கொண்டு வந்து விட்டது. அதனால தான் நான் இப்பொழுது இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம். அதனால் எல்லாவற்றுக்கும் தீர்வு இலக்கணங்களில் இருக்கிறதா என்று சொல்ல முடியாது. அதனால் தொடர்ந்து நாம் பணி செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை தான் நானும் பார்க்கிறேன். ஒரு முடிவு என்று வருமா என்று தெரியவில்லை. முடிவை நோக்கி பயணம் செய்வோம். அதுதான் நாம மனசில் வச்சுக்கணும். Professor Dihan, do you have a question? Yes, so thank you. I was actually reading the paper, although I do not understand Tamil. So I think it is a very, very good task. What I was interested in is this golden words corpus. So you see you have 25 lakhs words right now and you're cleaning them. So when do you think, because this will be something very interesting, very important for many people, when do you think that you would be able to produce that? And also what dictionary or what standard are you looking at when you look at the spelling of a word in your spell checker as well as a golden words corpus? Because if you look at different dictionaries, they may give different spellings. So which dictionary are you using as a reference? We don't work on any dictionary stuff now, sir. So we are yet to go to that stage. So currently we have collected all the words, and now it includes all the blogs, all the Wikipedia, most of the public dictionaries we have available. So what our plan is to clean them maybe in a year. So we are working on. Right. So may I ask, when you say clean, obviously you have, if there are 2 ways of spelling a word, you have to either accept both or pick one and just and remove the other one. So how are you trying to do that? Initially to accept all, because all the volunteers for cleaning them all will be not Tamil scholars. So we will be right. So then how do you say it's a golden corpus? I mean, how do you say so that it doesn't have errors in it? Yeah. So after whatever we can do, we will finish that. We will take the Tamil scholars to review it. So we will have a Tamil scholar team,
and they will decide all the which is correct or which is wrong. So right, and that will take a long time because no two scholars will ever agree. Yeah. So then we will add both, maybe version reference A, reference B. So we can add both, and the user can select whatever it is, because just like US English and UK English is there, right? So they both are existing, and they both can user can choose anyone whatever it is. Like color, color can have two spellings and both are correct. The same thing can also happen for Tamil also. So we don't need to worry much about that. We those words will be very, 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 very limited, right? So we are looking for modern Tamil and normal Tamil typing on a newspaper agent or a blogger who is using very limited number of words. So we can help them at least by providing all the options whatever is available. Right, so thank you. So we are looking forward to this. Yeah, maybe the next year, the next 1 year will take, and we are thinking of building a mobile application or using any web-based application to easily mark a word right or wrong. So we are now looking for that. We are searching for that application, because the 25 words is not going to stop with this. We will be adding even more 10 lakh or 20 lakh words. So sharing them all in a Google spreadsheet or any other thing is not easily doable. So we are trying to build a web application or mobile application so that a person can easily see that and say right or wrong. It should be a game kind of thing. We can call for all Tamil students like who are studying Tamil MA or BA kind of thing. So they can easily mark a word right or wrong, and even they can also don't know a few words like foreign words. Like if there is a word called Argentina, if he don't know the word Argentina, then he can say that no idea. So then we can have a second round of filter or third round of filters. So we are designing our that application is in phase, and we don't know we are going to do a mobile app or web app, but it should be usable only by mobile. We are strong on that. So we will release that application. Then using that, will call for volunteers. Then we can slowly clean them up. So that is Sarvesh, Yes. if I can, I would like to make a comment for what would have bring our potential Professor Anand Krishnan and all. That when I was discussing with Srinivasan and also with Muthu and Namalai, now there are a lot of freelance people who are interested to work on AI machine learning approach. And so we are talking about now working with the corpuses of data which have 25,000 or crores. And so if you are getting into that, then you need the computing gets heavy. And like what you mentioned is that the freelancers on their personal computers, they cannot do many of these. You're not talking about a Google server. Google can do it, but what ideally would be is to have some kind of supercomputing resource at the universities, which can be made accessible for a team of volunteers who want to explore further this area of AI, machine learning, deep learning application to Tamil. And right now they say this is a main stumbling block, that there are many volunteers who are willing to work on it, but we need to have some kind of shared online computing resource. So I've been talking with people to see whether something like a TVA or somebody can provide such services. And for example, even in Singapore, they have the National Computing Center, which if we can come up with some solid proposal, they may be able to provide some computing services, which is something which we are looking into. I think it's Professor Gihan Das and others here. If we can come up with some suggestions, we can explore further, because they would like to have some kind of a heavy computing resource. இல்லை அந்த ஹெவி கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குல்ல. நம்ம இப்போ மேகக்கணிமை அது இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அமேசான் சர்வீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணிமையெல்லாம் இருக்குது. அதுக்கு பணம் நம்மக்கிட்ட இல்லை. அதை பயன்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை. அந்த பணத்தை கொடுத்தா அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. இப்போ அமேசான் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் இருக்குது. AWS பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்படுகிற கணிமை. Exactly. The thing is, either we have find the money, and then who runs the server is a secondary issue.
Right now is how who is going to finance it and how we can advance on this domain where there are volunteers who need computing resource which need some money financing. Tamil Nadu government can start a laboratory cloud service like Amazon. It's well just for laboratory service, universities and everything, not for business. And everybody can use it. So that is one way of looking at it. So thank you, Professor Kalyan. So that is one way of looking at it. நான் நினைக்கிறேன் immediate to like help them with I mean அடுத்ததா என்ன செய்யலாம்ன்றதுக்கு so one suggestion நான் நினைக்கிறேன் இப்ப நீங்கள் 25 மில்லியன் வேர்ட்ஸ் என்று சொன்னால் அதுல பெரும்பாலும் நவுன்ஸ் என்று சொல்றீங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற வினைச்சொல்கள் மற்றது அந்த இடைச்சொல்கள் இதுகளை எடுத்தால் அது ஏறக்குறைய ஒரு ஃபைனைட் நம்பர்ஸ். அது புது சொற்கள் உருவாக்கப்பட்டாலும் ஏறக்குறைய அது ஃபைனைட் நம்பர். அப்ப அந்த நம்பர்ஸை மட்டும் அந்த சொற்களை மட்டும் நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அதை செய்து கொண்டு மற்றது வர்ற இந்த ப்ரொபனவுன் அல்லது பெயர்ச்சொல் வகை ப்ரொபனவுன் அல்லது ஆட்களுடைய பெயர் இதுகளை அதை இரண்டாவது பகுதியா வச்சு அதை செய்யறது. ஏனென்றா இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர் வைக்கணும், அதுல நீங்கள் தமிழ் இலக்கணத்தையே பார்க்க முடியாது. இந்த சொல்லில தொடங்குது எந்த சொல்லில முடியுது என்கிறது அந்த ப்ரொபனவுனுக்கு நாங்கள் இதுல அந்த பகுதியை ஒதுக்கிட்டு நாங்கள் வினைச்சொற்கள் இடைச்சொற்கள் அதுகளை அந்த ஒரு ஃபைனைட் லிஸ்ட்டை நாங்கள் முதல் எடுத்து அதை திருத்தினாலே அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பணம் சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பேசுவோம். அதை நாங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே நாங்கள் இதை இப்படி செய்கிறோம் என்கிற ஒரு அடுத்த ஒரு படிநிலையை நாங்கள் எடுக்க வேணும் ஒழிய திரும்பவும் நாங்கள் எப்படி தேடலாம் என்றதை நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருப்போம். I should mention that Srinivasan and friends, there is a large growing group of open source volunteers who are willing to put in their efforts, and so they need some kind of back-end support, and that's something we need to organize it somewhere. Definitely, yeah, I agree. Yeah. Allow me to add a service. As what Kalyan has mentioned and what as Kayanda is talking about, at the end of the day, we need to move forward. We cannot repeat this and every year the same thing, like what service is. We need to move the next level. What we would consider is whether INFIT could act as a facilitator to coordinate the open source team effort done by several entities, whether is it in India or Malaysia or Sri Lanka. Everybody is doing something within their ends meet. If INFIT can act as a facilitator, consolidate all the effort under a team of expertise professionals, and I think that in the next year, or at least next 1 year or two, we can make drastic progress. We would look into how funds can be generated to an extent of getting our own supercomputer machine. I would like to go one step further to what Kalyan said about supercomputers. I had a meeting with Professor Tantingvi a few months ago on this matter. It's very infant stage now. We are prepared to look at it, how supercomputers can be made available to handle AI, deep learning, open source, and how Singapore could act as a catalyst for Tamil computing. I should be able to come up with some kind of a proposal by 6 months from now. And I would like to Prof. Gayan Dias as a chief in the ICTA of Sri Lanka to consider this as a humble request to work in the collaboration with INFIT. We will act as an agency to coordinate people like Tu Annamalai or Srinivasan and so on, come under one roof, and chart the directions, put a timeline, all right? So 1 year or 2 year or whatever. நிச்சயமாக செய்யலாம். நேரம் கருதி நாம்
அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. Okay, that's it. Thank you. உங்களிடம் நிறைய கனவுகள் நிறைய இருக்கிறது என்று தெரிகிறது. நிச்சயமாக செயல்படுவோம். நீங்கள் மாநாட்டுக்கு பிறகு கூட நாம் எல்லோரையும் தொடர்பு கொள்ளலாம். நான் இப்பொழுது சர்வேஸ்வரன் அவர்களை முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை. நன்றி பேராசிரியர் வாசு அவர்களே. நாங்கள் இன்னும் சரியாக சொன்னால் எங்களுக்கு இன்னும் 1 நிமிடம் இருக்கின்றது அந்த 30 தரப்பட்ட 30 நிமிடங்களிலே. நன்றி ஸ்ரீனிவாசன் அவர்களே. நாங்கள் இதற்கு பின் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவருடைய நேரத்தை அவர் கேட்ட அந்த தொழில்நுட்ப விடயங்களுக்கு நாங்கள் இன்னும் கூட நேரம் ஒதுக்கி இனிவரும் அமர்வுகளிலே அவர்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினால் இன்னும் அந்த கட்டுரையாளர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நிச்சயமாக இந்த பண விஷயங்கள் முக்கியம். ஆனால் அதை ஒவ்வொரு வருடமும் கதைக்கிறோம். அதை நாங்கள் செயற்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த ஒரு பெருமதியான நேரத்திலே நாங்கள் அவர்களுக்கு தேவையான இந்த தொழில்நுட்ப உதவியை நாங்கள் வழங்க வேண்டும். இந்த மொழியியலாளர்கள் முக்கியமாக அவர்களுக்கு உதவ வேண்டும். நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். ஸ்ரீனிவாசன் அவர்களே நன்றி. அருமையான கட்டுரை. தொடர்ந்து செயற்படுங்கள். இந்த வாய்ப்பு அளித்த பேராசிரியர் வாசுக்கும் உத்தமன் குடும்பத்துக்கும் நன்றி. நன்றி சர்வேஸ்வரன், நன்றி ஸ்ரீனிவாசன். கலந்துரையாடலுக்கு பங்கு கொண்ட அனைவருக்கும் மிகுந்த நன்றி. மன்னிக்கவும், எல்லோரையும் நான் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். அடுத்த நிகழ்வை இளந்தமிழ் மலேசியாவிலிருந்து தலைமை தாங்க இருக்கிறார் ராமன் விமலன் சிங்கப்பூரிலிருந்து தன்னுடைய கட்டுரையை படைக்க இருக்கிறார். கலவை முறை கற்றலில் தொழில்நுட்ப வளங்களின் பன்முக பயன்பாடு என்பது கட்டுரை தலைப்பு. இளந்தமிழ் தொடங்குகிறீர்களா? இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக உத்தமத்தின் தமிழ் கனிம வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கின்ற பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் இருக்கின்றார். அவர் உள்ளிட்ட அவையை வணங்கி திரு ராமன் விமலன் அவர்கள் இப்பொழுது அதிகமாக பல்கலைக்கழகங்கள்ல வந்துட்டு இந்த LMS என்று சொல்லப்படுகின்ற லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுவும் கற்றற்ற மென்பொருளை தான் இயங்குகின்றது. மூடல் போன்ற கற்றற்ற ஒரு பேக்கெண்ட்ல தான் வந்துட்டு அதை இயக்குகின்றார்கள். எனவே இந்த கற்றற்ற மென்பொருளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கின்றது. அந்த வகையிலே வந்துட்டு இப்பொழுது கற்றல் கற்பித்தல் கூட அந்த அடிப்படையிலே போய்கொண்டு இருக்கின்றது. கலவை லேண்டட் லேர்னிங் இந்த மாதிரியான நிறைய இது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றது. கலவை முறை கற்றல் தொழில்நுட்ப வளங்களின் பன்முக பயன்பாடு என்ற தலைப்பிலேயே கட்டுரை படைப்பதற்கு நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சிங்கப்பூர் திரு ராமன் விமலன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம் சார்? செய்யலாம், நீங்க செய்யலாம். கோஹோஸ்டா இருப்பீங்களே. முழுத்திரை தெரியுதுங்களா சார்? தெரியுதுங்கய்யா, நீங்க தொடருங்க. அன்னை தமிழுக்கு வணக்கம். 19வது இணையத்தமிழ் மாநாட்டை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் உத்தம அமைப்பிற்கும் இந்த மெய்நிகர் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் என் முதல் வணக்கம். என்னுடைய தலைப்பு கலவை முறை கற்றலில் தொழில்நுட்ப வளங்களுடைய பயன்பாடு, அதுவும் பன்முக பயன்பாடு என்ற நோக்கில் தலைப்பை வகுத்து கொண்டிருக்கேன். இவருடைய படைப்பானது இந்த பகுப்பின் அடிப்படையில் இடம்பெறுகிறது. அறிமுகம், கோவிட் சூழலும் கலவை முறை கற்றலும், அப்புறம் கலவை முறை கற்றல் என்றால் என்ன, கலவை முறை கற்றல்ல தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறது, அதனுடைய செல்வாக்கு என்ன, அதனுடைய பன்முகத்தன்மை பாங்கு என்ன என்பதை பற்றியதாகவும் இறுதியில் ஒரு தொகுப்புரையோடு என்னுடைய இன்றைய படைப்பு அமைகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமய சூழல மாணவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கும் போக்கும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுல அறிவியல் தொழில்நுட்பத்துடைய ஆளுமையும் ஆளுகையும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற சூழல்ல தமிழ் மொழியும் தொழில்நுட்பத்தோடு கைகோர்த்து இயங்க வேண்டிய கட்டாய சூழலும் நிலவுகிறது. அதனால் தமிழ்மொழி வளர்ந்தும் வாழ்ந்தும் வருவதை நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில கல்வித்துறையிலும் புது புது கற்பித்தல் முறைகள் புகுந்து கொண்டே இருக்கின்றன. இன்று உலகையே புரட்டி போட்ட கோவிட்-19 சூழல் தொற்று நோய் பரவல் கல்வித்துறைக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில இல்லம் சார்ந்த கற்றல் முறையானது அறிமுகம் கண்டது.
அதன் நீட்சியாகத்தான் கலவை முறை கற்றல் என்று வெற்றி நடை போட துவங்கியுள்ளது. ஆகவே இந்த கலவை முறை கற்றல்ல தகவல் தொழில்நுட்ப வளங்களுடைய ஆதிக்கமானது இப்பொழுது கோலோச்சக்கூடிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுல தொழில்நுட்ப வளங்களுடைய பன்முகத்தன்மை என்ன, எந்தெந்த அடிப்படையிலாம் தொழில்நுட்ப வளங்கள் ஒரு ஆசிரியருக்கு மாணவருக்கு பயன்படுகிறது என்பதை ஒரு மேலோட்டமான பார்வையாகத்தான் இந்த படைப்பில் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இது நான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்த அனுபவம் மட்டுமே. இது ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த படைப்பை அமைத்துக் கொள்கிறேன். கோவிட் சூழலை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய் பரவலுடைய தீவிரமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. கற்றல் கற்பித்தல் நடைமுறையில் தடை ஏற்பட்டது. ஆசிரியரும் மாணவரும் வீட்டில் முடங்கக்கூடிய சூழல் வந்தது. மருத்துவ தீர்வு இல்லாதமையும் அதிகரித்து வரக்கூடிய நோய் பரவலும் கற்றல் கற்பித்தலை புதுவகை இலக்கில செலுத்த வேண்டிய கட்டாய நிலையும் கடப்பாடும் இருந்தது. அதன் அடிப்படையில இல்லம்சார் கற்றல் முறை அறிமுகம் கண்டது. அதற்கு தொழில்நுட்ப வளங்களுடைய பயன்பாடு ஒரு சூடுபிடிக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கிய தளமாக இருந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக, கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்பதை நம்ம குறிப்பிட்டோம். இப்பொழுது கோவிட் தொற்று நோய் பரவலானது கட்டுப்பாட்டுக்குள் சிங்கப்பூரில் வந்துவிட்டு, நான் சிங்கப்பூரை பின்னணியாக கொண்டு என்னுடைய படைப்பு அமைகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். கட்டுப்பாட்டுகள் வர தொடங்கிவிட்டது. கல்வி நிலையங்கள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பிவிட்டன. ஆயினும் சமூக இடைவெளி, சுகாதாரம் போன்ற கட்டாய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையிலே இன்றைய வகுப்பறைகள் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆகவும் மெய்நிகர் வழிகளும் நடைபெறுகின்றன. இவை இரண்டையும் இணைக்கக்கூடிய கலவை முறை கற்றல், நேருக்கு நேர் மற்றும் மெய்நிகர் இரண்டை இழக்கக்கூடிய கலவை முறை கற்றல் அணுகுமுறையானது இப்பொழுது அமலாக்கம் கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் பள்ளிகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து ஒரு 5 மணி நேரம் பாடம் பயிலக்கூடிய நிலை உண்டு. அதில் கட்டாயம் 2 மணி நேரம் மின்னிலக்க கருவிகளை பயன்படுத்த வேண்டும். தொடக்க நிலையில பார்க்கின்ற வாரம் ஒரு நாளானது இந்த இல்லம்சார் கற்றலை அறிமுகப்படுத்தியது கல்வி அமைச்சு. அப்புறம் இன்னொரு நிலை, கோவிட் சூழல் கொஞ்சம் மந்த நிலைக்கு வந்த பின்னபோது வளாகம் சாராத கற்றல், ஆஃப் கேம்பஸ் லேர்னிங் என்ற நிலையில வளாகத்திற்கு வர வேண்டிய 2 நாட்கள், வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்கள்ல 2 நாட்கள் வளாகத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆகவே கலவை முறை கற்றல் என்பது மரபுசார் வகுப்பறைகளோடு தொழில்நுட்பம் சார்ந்தமைக்கூடிய கற்றல் முறையையும் இணைத்த அணுகுமுறை என்று சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப கலவை முறை கற்றல் என்றால் என்று பார்க்கின்ற போது, கலவை முறை கற்றல் என்பது ஒரு கல்விக்கான அணுகுமுறை தான். இது ஒன்றும் புதுமையான அணுகுமுறை இல்லை, ஒரு வழக்கமான நடைமுறை தான். தொடக்கத்துல ஒரு பாடத்திட்டத்துல 33 விழுக்காடானது மின்னியல் பாடங்கள் அமைய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. இன்று அதன் எண்ணிக்கை 33 என்பது 90 விழுக்காடாக மாறிவிட்ட நிலை வந்துவிட்டது. ஆயினும் ஆகவே வழக்கமான அணுகுமுறையோட சில புதுமைகளும் புகுந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். கலவை முறை கற்றல் என்பது வெவ்வேறு கற்றல் சூழல்களின் கலவையை உள்ளடக்கியது என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். பாரம்பரிய கல்வி முறை மற்றும் புதிய கற்றல் தொழில்நுட்பங்களுடைய கலவையும் உள்ளடக்கியது என்பது மற்றொரு சாரார் கருத்து. ஆகவே மின்னியல் வழியிலான செயல்முறைகளையும் மரபுசார் கற்பிக்கும் முறைகளையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு புது அணுகுமுறை தான் இந்த பிளண்டர் லேர்னிங் எனப்படும் கலவை முறை கற்றல் ஆகும். ஆகவே இந்த கலவை முறை கற்றலானது மரபு வழிபட்ட கற்பித்தல் முறையின் ஒத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தொழில்நுட்பத்தை சார்ந்து இயங்குகின்ற வேளையில நேரம், இடம், செயற்படுத்தக்கூடிய தன்மை, அதனுடைய வேகம் போன்றவற்றில் மாறுபாடு இருப்பதை காணலாம். ஆசிரியர் மாணவருடைய சந்திப்பு, அவர்களுக்கு இடையேயான இடைவினையாடல் போன்ற கட்டுப்பாடுகள் இவற்றில் உண்டு. மேலும் நேருக்கு நேர் சந்திப்பது வகுப்பறை நடைவது போலவே இணையத்திலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாடப்பொருள் வளமையானது இணைய வழியாகவே வகுப்பறை போன்று வழங்கப்படுகிறது. பயிற்சிகள் வழங்குவதாயும் சரி, மதிப்பீடு போன்றவையும்
தொழில்நுட்பத்தை சார்ந்து கணினியுடனோ அல்லது கைத்தொலைபேசி வழியாகவோ இந்த முறை செயல்படுத்தப்படுகிறது. ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், மாணவர்கள் தொலைவால் பிரிந்து நிற்கக்கூடிய சூழல் ஒன்றுதான் இந்த மரபுசார் வகுப்பறைகளுக்கும் கணினிசார் வகுப்பறைக்குமான வேறுபாடு என்று சொல்லலாம். ஆனாலும் கற்றல் அடைவு நிலை என்பது கலவை முறை கற்றல் அதிகம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்ப கலவை முறை கற்றல் என்று பார்க்கின்ற பொழுது சூழல் சார்ந்துதான் அமைகிறது. ஒன்று அகச்சூழலாக இருக்கலாம் அல்லது புறச்சூழலாக இருக்கலாம். அகச்சூழல் என்பது வகுப்பறைக்கு உள்ளேயே நிகழ்வனவற்றையும் நிகழ்த்துவனற்றையும் உள்ளடக்கியது. புறச்சூழல் என்பது அதனை தாண்டி அமைக்கும். இன்றைக்கு இருக்கிற கோவிட் சூழல் போன்ற நிலையில வழங்கப்படக்கூடிய மின்னியல் பாடங்களோ அல்லது மின்னியல் பாடவெளிகளாக ஒதுக்கக்கூடிய பாடங்களாகவோ அமையலாம். ஆகவே முகம் தெரியாமல் நடக்கக்கூடிய பாடப்பொருளையும் வளங்களையும் மாணவர்கள் நேருக்கு நேர் பார்த்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த கலவை முறை கற்றல்ல இருக்கிறது. ஆகவே வகுப்பறையில் கற்கும் பாடத்தை வகுப்பறைக்கு வெளியே உள்ளவற்றோடு பொருத்தி பார்க்க தூண்டக்கூடிய ஆர்வ நிலையும் இந்த தொழில்நுட்ப வளங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன. மேலும் ஆசிரியருடைய செயல்பாடுகள் மாணவர்களுடைய படைப்பாடு எந்த அளவுக்கு அவன் புத்தாக்கத்தோடு படைக்கிறான் என்பதையும் இணைத்து தான் கலவை முறை கற்றல் இங்கு வெளிப்படுவதாக காண முடிகிறது. இந்த கலவை முறை கற்றலில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் தங்கள் அனுபவ அறிவை கொண்டு பாடத்தை புரிந்து கொள்வதோடு தங்கள் முன்னறிவை தொழில்நுட்ப அறிவோடு இணைத்து பாருங்க. கலவை முறை கற்றவர்களே இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளங்களை மட்டும்தான் நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். மரபுசார் வகுப்பறைகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். மேலும் வகுப்பறையில் கற்பதை வெளியில் நடக்கக்கூடிய ஒன்றோடு பொருத்தி பார்க்கவும் இந்த தொழில்நுட்ப வளங்கள் நமக்கு பயன்படுகிறது. மாணவர்கள் வேறு வேறு கற்றல் தளங்களில் சென்று கற்பதற்கும் தான் விரும்புவதை விரும்பும் நேரத்திலோ விரும்பக்கூடிய விதத்திலோ கற்பதற்கும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த இந்த அணுகுமுறையானது பெரிதும் பயன்படுகிறது என்று சொல்லலாம். இப்ப எந்த அளவுக்கு அவனுடைய செல்வாக்கு கலவை முறை கற்றல்ல தொழில்நுட்பத்தில் செல்வாக்கு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இது அதிகமாக தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் பயன்பாட்டு தன்மை மிகவும் எளிதாக இருக்கிறது. மாணவர்கள் புத்தகத்தை சுமக்க வேண்டிய பெரிய புத்தகத்தை சுமக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இல்லை. எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் தொழில்நுட்பத்தின் வழியாகவே படிக்க முடியும். ஆகவே தரவுகளை அல்லது பயிற்சிகளை சேமிப்பதற்கோ மீண்டும் பயன்படுத்துவதற்கோ சுலபமாக இருக்கிறது. வீட்டின் இடப்பரப்பையும் ஆக்கிரமிப்பது இல்லை. ஆகவே பயன்பாட்டு தன்மையில் எளிதாக இருப்பதனால் மாணவர்களுக்கு விருப்பத்துடன் அதில் ஈடுபடுறாங்க. அடுத்தது செயல்பாட்டு தன்மை என்று பார்க்கும்போது சிறப்பாக இருக்கிறது. உடனடியாக உடனுக்குடன் புத்தகத்தை திறந்து படித்து இத்தனை பக்கத்தை எடுக்கிறதுலையும் மாணவர்களுக்கு சிரமம் இருக்கு. இதையெல்லாம் உடனடியாக ஒரு சொல்ல தட்டினா நமக்கு கிடைக்கிறது. உடனடியாகவும் விரைவாகவும் செயல்படக்கூடிய தன்மையும் தேவையான தகவல்களை பெற நூலகத்தை நாடி செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. நூலகங்களே இணைய பக்கங்கள் அங்கிருந்து தகவல்களை எடுத்துக்கிறாங்க. இந்த தரவுகளையும் உடனுக்குடன் தரவிறக்கம் செய்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கிறது தொழில்நுட்ப வளங்கள். ஆகவே நேர செலவையும் பொருட்களை குறைப்பது இதன் பயனாக கொள்ளலாம். மேலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய கலவை முறை கற்றல் தனிநபருடைய உரிமை பேணப்படுகிறது. வகுப்பறை காட்டிலும் தொழில்நுட்பத்தால் ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியே தன்னுடைய ஆசிரியரோடு இணைக்கப்படுகிறார். ஆகவே சக மாணவரோடு போட்டியிடுவதற்கோ அவர்களோடு கலந்துரையாடலுக்கு வாய்ப்பு அதிகமாக இல்லை. போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. கற்றல் அடைவு நிலையை அந்த மாணவரும் அந்த ஆசிரியர் மட்டும் வகுப்பறையில கூட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய நிலை எழுந்துவிடும். ஆனால் இதுல அப்படி இல்லை. தொழில்நுட்பம் வழி கற்கின்ற பொழுது ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டு. ஆகவே கட்டாயம் 9 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு தான் முடியும். 1 மணி நேர பாட வேலை இது முறையில. ஆனா அந்த கால அளவிலும் இட வரையறையிலும் ஒரு நெகிழ்வுத்தன்மை உண்டு. விருப்பம் போட படுத்து கூட பார்க்கிறான். ஆகவே மரபுசார் வகுப்பறையில் பயன்படுத்தப்படும் கூடிக்கற்றல் அணுகுமுறையும் இதுல பயன்படுத்துவதற்கு சுலபமாக இந்த மெய்நிகர் வழியில. ஆகவே உரையாடல், கருத்து பரிமாற்றம் போன்ற வகுப்பறையில் மரபுசார் வகுப்பறையில செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் இங்கு செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆகவே மாணவர் ஆசிரியர் இருவரும் இணைந்து செயலாற்றும்
ஒரு கூட்டு தளமாக இந்த கலவை முறை கற்றல தொழில்நுட்பம் நமக்கு வழிவகுக்குன்னு சொல்லலாம். இந்த பன்முகத்தன்மை, இந்த தொழில்நுட்ப வளங்கள் எப்படி பல நிலைகள்ல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படுகிறது என்பதை இந்த பகுதியில பார்க்கலாம். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தொழில்நுட்ப பயனாளர்களாக மாறிவிட்டார்கள். ஆகவே தொழில்நுட்ப உலகோடு பயணிக்கக்கூடிய அவர்களை கற்றல் கற்பித்தலையும் அவ்வாறு அவர் வழியிலே செலுத்துவது சரியாக என்ற கற்றல் கற்பித்தல்ல தொழில்நுட்ப வளங்களுடைய அமலாக்கம் என்று பின்பற்றப்படுகிறது. இந்த தொழில்நுட்பங்கள் பல காரணங்கள்னால அதிகமாக அதனுடைய செல்வாக்கு உள்ள போயிடுக்கு. வாழ்வியல் சூழல், பருவநிலை மாற்றங்கள், பேரிடர் நிகழ்வுகள், தொற்றுநோய் பரவல் போன்ற காரணிகள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்துடைய செல்வாக்கு கற்றல் கற்பித்தலில் புகுவதற்கான ஒரு கட்டாய நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது பல்வேறு தொழில்நுட்ப வளங்கள் ஓராண்டுக்கு முன்பு இருந்த வளங்களை விட இப்பொழுது அந்த வளங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. புது புது வளங்கள் வந்துவிட்டன. புது வளங்கள் கற்றல் கற்பித்த கல்வித்துறையில புகுந்து விட்டது. ஆகவே இந்த தொழில்நுட்ப வளங்கள் எல்லாம் கற்புலனாகவும் செய்ப்புலன் வழியாகவும் மாணவர்களுக்கு அறிவு புகட்டுவது, கற்றலை வலுவூட்டுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் அடிப்படையில பாடங்கள் சுலபமாக்கப்பட்டுள்ளன. கருத்தாடல் விவாதம் போன்றவை எல்லாம் ஊக்குவிக்கப்பட்டுள்ளன. சிந்தனை திறன் மேம்பாட்டிற்கும் வழிவகுத்துள்ளது என்று சொல்லலாம். அதன் அடிப்படையில வகுப்பறையில் நான் பயன்படுத்திய வளங்களை பல நிலைகளில் பயன்படுத்தியிருக்கேன். அதை பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் தான். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கல்வி நிலையத்திற்குமான கற்றல் தளங்கள் தனியாக இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு வகுப்பறைக்கான வகுப்பறை வளங்கள் நிறையவே இணையத்துல இருக்கு, தொழில்நுட்ப வளங்கள் இருக்கு. அப்புறம் வகுப்பறைகளை மின் வகுப்பறைகளாக, இணைய வகுப்பறைகளாக நடைபெறுகின்றன. அப்புறம் கற்றல் வளமையகமாக சில தளங்கள் இருக்கின்றன. அதுபோல கற்றல் கற்பித்தலை மதிப்பிடக்கூடிய கருவிகளும் இணைய வளங்கள்ல இருக்கின்றன. ஆக இவ்வாறு பன்முகத்தன்மையானது இந்த தொழில்நுட்ப வளங்கள்ல இருக்கின்றன என்பதை அறிமுகம் செய்கின்றேன். அந்த அடிப்படையில இந்த வளங்களை எல்லாம் கற்றல் கற்பித்தலை வலுவூட்டுவதற்கும் வளமாக்குவதற்கும் வந்தவை என்று உறுதியாக சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது கல்வி நிலையங்களுக்கு தனிப்பட்ட கற்றல் தளங்கள் இருக்கிறது. முன்பெல்லாம் தனியார் நிறுவனங்கள் அதை நடத்தி வந்தாங்க, கற்றல் மேலாண்மை தளங்கள் நடத்தின. இப்பொழுது கல்வி அமைச்சே கற்றல் தளங்களை உருவாக்கி சிங்கப்பூர்ல கொடுத்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது LMS எனப்படக்கூடிய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், MC ஆன்லைன்லாம் தனியார் துறைகளாக இருந்தது. அப்புறம் இப்போ அரசாங்கங்களே பல துறைகளை பார்க்கின்ற நிறைய இருக்கிறது. MC ஆன்லைன், பிளாக் போர்டு, லியோ 2.0 என்று பல கற்றல் தளங்களை பார்க்க முடிகிறது. இப்பொழுது கல்வி அமைச்சானது IMTL, SLS போன்ற தளங்களை மாணவர் கற்றல் தளங்களை உருவாக்கி வகுப்பறை கற்றலையும் கற்பித்தலையும் ஊக்குவித்து வந்துள்ளது. இத்தளங்கள் இல்லாம இருவழி கருத்து பரிமாற்றத்திற்கு இடமளிக்கக்கூடியவை. இதற்கான வளங்கள் எல்லாமே ஆசிரியர்கள் போய் தேடி வளங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் கூட இல்லை. வளங்கள் உருவாக்கப்படும், அந்த வளங்களை தன்னோட வகுப்பு மாதிரியாக எடுத்து பயன்படுத்தலாம், மாற்றிக்கொண்டு பயன்படுத்தலாம். நம்முடைய வகுப்பு நிலைக்கு ஏற்பாரி அந்த அளவுல ஒரு நல்ல ஒரு வளமாக இந்த கற்றல் தளங்கள் பயன்படுகின்றன. IMTL தளங்களாக இருக்கலாம், அல்ல SLS தளங்களாக இருக்கலாம். இது ஆசிரியர் கற்றல் மிகவும் இன்று பயன்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற பார்க்கிறோம். இன்று பெரும்பாலான பாட நடவடிக்கைகள் யாவும் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகின்றன. அதுபோல ஓப்பல் 2.0 எனப்படும் தளமானது ஆசிரியருக்கு உதவும் அத்தனை பாட வளமைகளையும் உள்ளடக்கியதாக சிங்கப்பூர் கல்வி அமைச்சு உருவாக்கியுள்ளது, சிறப்புக்குரியது. அப்படி பார்க்கின்ற பொழுது IMTL இந்த தளங்கள்லாம் ஒரு மாதிரிக்காக இந்த பக்கத்துல போட்டிருக்கேன். அடுத்தது ஆர்வமூட்டக்கூடிய வகுப்பறை வளங்களுக்கு பார்க்கலாம். இப்ப நிலையங்களுக்கு பார்த்தது, கல்வி நிலையங்களை பார்த்தோம். இப்பொழுது வகுப்பறையை பார்க்கின்ற பொழுது ஆர்வமூட்ட வகுப்பறை மகிழ்வூட்டும் கற்றலுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில பல தொழில்நுட்ப வளங்கள் ஆசிரியர்களுக்கு பயன்படுகின்றன. ஆகவே ஈடுபாடு மிக்க அனுபவ ஒளி கற்றலுக்கும் மகிழ்வூட்டும் கற்றலுக்கும் வழிவகுக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்பங்கள் இலவச வளங்களாகவே இணையத்தில் உலா வருகின்றன.
அந்த அடிப்படையில இன்று இதை பயன்படுத்தவில்லை. அதுல காகுட் மென்டிமீட்டர் எல்லாம் ஒரு செல்வாக்கு பெற்றவை. ஆகவே எல்லா வளங்களும் ஸ்லைடோ பெல்லட் போன்ற வளங்கள் எல்லாம் வகுப்பறைகள் புரிதலை பாடப்பொருள் பற்றிய புரிதலை சோதிப்பதற்கும் அந்த போலிங் நேரடி வாக்கெடுப்பு நிகழ்த்துவதற்கும் மாணவர்கள் கற்றல் திறனை அடைவு நிலையை பார்ப்பதற்கும் நன்கு பயன்படுத்தப்படுது. இன்று மாணவர்கள் ஆர்வத்துடன் இதுல பங்கெடுக்கிறாங்க. நேரடியாக நாளை ஒரு வினாத்தாள பயிற்சித்தாளை கொடுத்து செய்ய சொல்வதை விட இது அவர்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய வகையில இருப்பதாக மாணவர்களுடைய உற்சாக நிலை கூடியிருப்பதையும் கற்றல்ல ஒரு ஈடுபாடு காட்டுவதையும் பார்க்க முடிகிறது. அப்புறம் இணைய வகுப்பறைகள். இந்த கோவிட் சூழல் என்பது நேருக்கு நேர் வகுப்பறையை மாற்றி விட்ட சூழல்ல இணைய வகுப்பறைகள் இங்கு செல்வாக்கு பெற்றுள்ளன. முடிந்திரும். கூகுள், ஜூம், ஸ்கைப், கூகுள் மீட் போன்ற மெய்நிகர் வகுப்பறைகள் எல்லாம் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மெய்நிகர் வகுப்பறைகள் மரபுசார் வகுப்பறைகளை உள்ளடக்கி மற்றொரு பரிணாமத்தையும் சாத்தியமாக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது பல்வேறு தொழில்நுட்ப வளங்கள் இன்று வகுப்பறை செயல்பாடு வகுப்பறை நிர்வாகத்திற்கும் வகுப்பறை நடவடிக்கைகளுக்குமே உள்ளக்கூடியது. அதுபோல மென்டிமீட்டர் மனவரைபடம் இன்றைய சிங்கப்பூர் மாணவர்களின் மிக பிரபலம். ஆகவே மைண்ட்மிஸ்டர் போன்ற மனவரைபடம் வழியான இணைய வளங்கள் மிகவும் பயன்படக்கூடிய வகை இருக்கிறது. அதுபோல ஆசிரியருக்கு மதிப்பீடு செய்வதற்கு திருத்துவதற்கெல்லாம் காமி, அக்ரோபாட்ல இருக்கக்கூடிய கிளாசிக் போன்ற பல்வேறு இணைய வளங்கள் ஆசிரியர்களுக்கு பெரும் பயன்படக்கூடிய மதிப்பீடு செய்வதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது தொகுப்புறையாக பார்த்தால் தொழில்நுட்பத்துடைய செல்வாக்கு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு வித்திட்டதோடு கற்றல் கற்பித்தலுடைய மேம்பாட்டிற்கும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றது, வரும் என்ற நம்பிக்கை உண்டு. கோவிட்-19 நெருக்கடி சூழலில் இல்லம் சார்ந்த கற்றல் அறிமுகம் கண்டதோடு அதன் நீட்சியாக இன்று கலவை முறை கற்றல் அடுத்த ஆண்டிலிருந்து இன்னும் சூடுபிடிக்க தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. தொழில்நுட்பத்துடைய மேலாதிக்க சூழல்ல கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் தொழில்நுட்பத்துடைய வளம், வகுப்பறை நிர்வாகம், மதிப்பீட்டு கருவி, கற்றல் கற்பித்தல், அதனுடைய செயல்பாடு, மதிப்பீடு என்று பல முன்னிலையில பன்முக பாங்கோடு இந்த வளங்கள் கற்றவையும் கற்றலில் ஆக்ககரமாக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வளங்கள் கற்றலை கற்பித்தலை இடையாறாது செயல்படுத்தவும் அதை அர்த்தமுள்ள ஒன்றாக ஆக்கியுள்ளது என்பதையும் தெளிவாக குறிப்பிடலாம். அதன் அடிப்படையில் என்னுடைய படைப்பிற்கு உதவிய சிங்கப்பூர் தேசிய நூலகம், தேசிய கல்விக் கழகம், இணைய பக்கங்கள், உத்தம அமைப்பு, மெய்நிகர் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. கட்டுரை படைப்பிற்கு ராமன் விமலன் அவர்களுக்கு நன்றி. கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். குறிப்பாக அந்த கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள், செயலியை பற்றி கூறினார். குறிப்பாக காகூட், பெல்லட் போன்றவை மாணவர்களை அதிக ஈர்ப்பாக கொண்டு சென்றாலும் கூட அதை பயன்படுத்துவது ஆசிரியர் கையில் தான் இருக்கின்றது மிக சிறப்பாக. எனவே கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். கலந்துரையாடல் நேரம். வணக்கம். வணக்கம். உத்தமமாக இருப்பதால் நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக சிந்திக்கும் போது நாங்கள் உத்தமம் இந்த வெப் ஆர்டிசி, இந்த டெக்னாலஜி தான் எல்லாரும் பாவிக்கணும். அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் குழு கொண்டு அமைக்க வேணும். ஏண்டா இந்த கோவிட்டோட இனி வேலைகளும் வீட்டிலிருந்து வேலை செய்கிற நிலைமைகள் வர்றதால நாங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அப்போ இந்த வெப் ஆர்டிசி பற்றி சிந்திக்க வேணும். நன்றி. கருத்துக்கு நன்றியா. நன்றி. அடுத்து ஏதோ கேள்விகள் இருக்கா? அப்படி அடுத்து எந்த கேள்விகளும் இல்லை என்றால் சற்று முன்பு கட்டுரை படைத்த திரு ராமன் விமலன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த அமர்வுக்கு நாம் செல்லலாம். நன்றிங்க வசோ. நன்றி தமிழ். நன்றி ராம. தங்களுடைய படைப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக சுகந்தன் அவர்கள் தலைமையேற்க இருக்கிறார். பரதன் தியாகலிங்கம் அவர்கள் தங்களுடைய கட்டுரை மாத்திரை பார்வையில் குரல் என்ற கட்டுரையை படைக்க இருக்கிறார்கள். அந்த கட்டுரைக்கு நேராக செல்வோம். நேரம் கிட்டத்தட்ட 30 நிமிடம் தாமதமாக போய்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து சுருங்க சொல்லி விளங்க வைக்க எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டி விரும்பிக் கொள்கிறேன். ராமசுகந்தன். நன்றி ப்ரொஃபசர் வாஸ் ரங்கநாதன் அவர்களே. நான் பல
உத்தம மாநாடுகளில் பங்கேற்றுள்ளேன். ஆனால் எங்கள் நிறுவனம் சார்பாக நான் உத்தமத்தில் கண்காட்சியில் பங்கேற்றதுதான் என்னுடைய பங்களிப்பு. ஆனால் இந்த மெய்நிகர் மாநாட்டில் என்னை இந்த அமர்வுக்கு தலைமையேற்று நடத்த வாய்ப்பு தந்த உத்தம நிர்வாகிகளுக்கும் இங்கிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டுரை என்பது மாத்திரை பார்வையில் குரல் என்று ஒரு கட்டுரையை திரு பரதன் தியாகலிங்கம் அவர்கள் நமக்கு அளிக்க இருக்கிறார். இந்த கட்டுரையை கேட்பதற்கு நான் ஆவலோடு இருக்கின்றேன். இது அனைவருக்கும் இந்த அமர்வு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன். திரு பரதன் தியாகலிங்கம் அவர்களை நான் கட்டுரையை படிக்க அழைக்கிறேன். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். என்னோட பேர் வந்து பரதன். நான் இலங்கையில் இருக்கேன். இலங்கையில் நூலகம் ஃபவுண்டேஷனில் வந்து நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அதோட ஸ்லிட் என்ற ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் வந்து என்னுடைய டிகிரியை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கேன். அண்மை காலங்களில் வந்து இந்த தமிழ் சார்ந்த விடயங்களை நான் தேடிக்கொண்டிருக்கும் போது வந்து ஒரு பாமினி ஃபொண்ட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒன்றை வந்து நான் ஒரு யூனிகோடுக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. இப்போ அந்த வகையில் எக்ஸல் ஷீட்டாக அது இருந்ததால் எனக்கு வந்து பைத்தனில் வந்து கொஞ்சம் தெரியுமென்றதால் அதை யூஸ் பண்ணுறதுக்காக முயற்சி செய்த போது இந்த ஓப்பன் தமிழ் என்ற இந்த இவங்க வந்து எனக்கு அறிமுகமானாங்க. இப்போ அந்த வகையில் அப்போ அவைகள்கிட்ட இருந்து நான் அந்த உதவியை பெற்றுக்கொண்டதன் மூலம் அவைகளுக்கு நான் பங்களிக்க தொடங்கினான். அப்போ அந்த வகையில் முத்து அண்ணாமலை அவங்க வந்து மாத்திரை கணிக்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிம்பிள் ரூல் பேஸ்ட் மாதிரி தான். மன்னிக்கவும், உங்களுடைய குரல் கொஞ்சம் உரக்க பேசணும்யா. இப்போ ஓகேங்களா? சரி, தொடங்க முதல்ல இருந்து சொல்லவா இல்லாட்டிக்கு? ஓகே, விட்டதுல இருந்து சொல்லுங்க. சரி. இதுல வந்து அப்ப முத்து அண்ணாமலை அவங்க கூட அவங்களோட பழக்கம் ஏற்பட்டதுக்கு பிறகு நான் அவங்கள பங்களிக்க முயற்சி செய்ததில் இந்த மாத்திரை கணித்தல் தொடர்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் ஒரு ரூல் பேஸ்டான ஒரு விதத்தில் வந்து நான் இதை கோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு திருக்குறளை அவங்க கணிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து பைத்தான் ஸ்ரீனியன் அவங்க முதலே இது சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இப்போ தமிழ் மாத்திரையில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எங்களுக்கு கணிக்க வேண்டி இருந்துச்சு. இப்போ குற்றெழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை, நெட்டெழுத்துக்கு வந்து 2 மாத்திரை, அப்படி ஒவ்வொரு விதமான மாதிரி கணிக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ குரல் ஏபிஐன்னு சொல்லி பைத்தனுக்கு ஒன்று இருக்குது. அப்போ அந்த இதை வச்சு நாங்கள் 1330 குரலையும் வந்து எடுத்து அதை வந்து அதுக்கான ஒவ்வொரு குரலுண்டையும் மாத்திரைகளை நாங்கள் கணிச்சு அதுக்கு பிறகு அந்த வரைவை நாங்கள் வரைஞ்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரல் எண்களும் அவற்றினுடைய மாத்திரை அளவும் என்று சொல்லி இப்போ 23 மாத்திரையில் ஒலிக்கிற குரல்கள் எத்தனை, 23.5 எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் கணிச்சிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இத்தனை மாத்திரையில் வந்து இத்தனை குரல்கள் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இதில் வந்து அதிகமான மாத்திரையில் இருக்கிறது வந்து இந்த 104, அதாவது 28 மாத்திரை ஒலிக்கிற இருக்கிற குரல்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வச்சு நாங்கள் ஒரு கிராஃப் கிறியிருந்தோம். அப்போது அதுக்கு வந்து இந்த கிராஃபை நாங்கள் கீறினதில் வந்து இந்த எக்ஸ் அச்சில் வந்து மாத்திரைகளோட அளவை குறிச்சிருந்தோம். வையச்சில் வந்து குரலுடைய எண்ணிக்கை இத்தனை குரல்கள் இருக்குன்னு சொல்லி. அப்போ அப்படி கணிக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கேர்வ் ஒன்று வந்திருந்தது. அப்போ இது வந்து கோசியன் டிஸ்ட்ரிபியூஷன், தமிழில் செவ்வன் பரம்பல் என்று சொல்லுவாங்க. செவ்வன் பரம்பல் வந்து என்ன என்றால் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளி விவரவியலில் வந்து பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது செவ்வன் பரம்பலுக்கு தான் இதை அன்னளவாக்கணும் என்று சொல்லி பயன்படுத்துவாங்க. இயற்கையில கூடவுமே இப்படியான வகையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவேங்க. இப்போ உதாரணமாக ஒரு சராசரி
பாப்புலேஷன், அதாவது சனத்தொகைக்கு ஏற்ற அளவுக்கு தான் ஒரு பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து இருக்குமென்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் எங்களோட குரலுக்கு நாங்கள் செய்த விதத்தில் வந்து இப்படியான ஒரு செவ்வன் பரம்பலை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்றால் நாங்கள் அண்மையில் இதை வந்து எங்களுடைய புதிய வெளியீட்டில் ஓப்பன் தமிழில் வெளியிட்டதில் வந்து கணிச்சு நீச்சல்காரனவங்க வந்து சில வழுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பின்னூட்டம் தந்திருந்தாங்க. அந்த வகையில் அதுக்கேற்ற போல் நாங்கள் வேறு சில, இப்போ எங்களுக்கு இலக்கணம் வந்து அவ்வளவுமே புரியாத ஒரு இதன்றதால எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து நான் அதில் செயற்படுத்தியிருந்தேன். இப்போ அந்த வகையில் மேலும் சில விதிகளை வந்து இதுக்குள்ள நான் பயன்படுத்தி அதை மறுபடியும் செய்து பார்த்தபோது அது கிட்டத்தட்ட எந்தவித மாற்றங்களும் பெரிதாக ஏற்படாமல் அதே செவ்வன் பரம்பரில் தான் குரல்கள் வந்து வந்திருந்தது. அப்போ இயற்கையோட ஒன்றின மாதிரி தான் எங்களோட இந்த குரல் இந்த மாத்திரையும் வந்து அமைஞ்சிருக்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அதே மாதிரி அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் எங்களுடைய ஓப்பன் தமிழுக்கான தமிழ் பேசு.யூஎஸ் தளத்தினுடைய வளையம். மற்றது இந்த ஓப்பன் தமிழில் இருக்கிற வசதிகளை வந்து இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். அவ்வளோதான். மிக்க நன்றி திரு வரதன் அவர்களே. கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அவர்கள் கேட்கலாம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்கள் ஏதாவது புத்தகம் பாவிக்கிறீங்களா? இலக்கண புத்தகங்களோ, இலக்கணம் சார் எழுதின, இப்போ குற்றியல் ஈகரம், குற்றியல் உகரம், குரில் நடில், இப்போ மெய் எழுத்துல குற்றிருந்தா அரைமாத்திரை, அப்படியான இதில் எழுத்து மூலம் உங்களுக்கு தியரட்டிக்கலா தர புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு செய்கிறீங்களா அல்லது நீங்கள் எழுந்தமானத்தில் செய்கிறீங்களா? விக்கிபீடியாவில் நாம் பெரும்பாலுமே இணையம் வழியாக தான் கூட தரவுகளை எடுத்துக்கொண்டான். அப்போ அந்த வகையில் கட்டாயம் ஷுவராக தெரியுமென்ற விதத்தில் வந்து குற்றியலுகரம் அதுகளில் சிலதுகளுக்கு வந்து பேச சொல்லுங்க. கொஞ்சம் உறக்க பேசுங்க. இதில் வந்து நான் இன்டர்நெட்டை தான் கூட யூஸ் பண்ணினது. நான் தரவுகள் சேகரிக்கிறதுக்காக நூல்கள் அண்டு பெருசாக நான் யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விதிகள் அந்த கட்டாயம் தெரியுமென்றதுகளை மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்மையில் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஒருவரோட பேசியிருந்த போது அவர் நிறைய சொல்லியிருந்தார். அதாவது குறுக்கங்கள் வந்து பெரும்பாலும் பார்க்கப்படுவதில்லை என்ற மாதிரியான சில கருத்துக்களும் சொல்லியிருந்தார். இருப்பினும் நான் அந்த சில இலக்கண விதிகளை பார்த்து மகர குறுக்கம், ஔகார குறுக்கம் அதுகளுக்கும் விதிகளை எழுதியிருந்தேன். நான் அப்படித்தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ ப்ரொஃபஷனல் ஒரு ஆள் அந்த தேர்ந்த ஒரு ஆளோட நான் இதண்டி செய்ய இதண்டில அதை முயற்சிக்கணுமே வேண்டா. எனக்கே இது இந்த விஷயங்கள்ல சில நான் வேற ஆராய்ச்சி செய்கிறேன் வர்றது உழாந்து இலங்கை என்று சொன்னால் ஈ வந்து குற்றியலிகரம், அது நியர் வாய்ஸ்லெஸ் ஈ அந்த மாதிரி இலக்கணங்கள் உண்டு. அல்லாது தமிழ்நாடு கண்டா ஊ வந்து முடியல, அதுவும் ஒரு வாய்ஸ்லெஸ் ஊவா முடியும். அப்படியான இதுகள். மற்றது முக்கியம் என்னண்டா இந்த சில அந்த இக்கணக்கான ஆண்டு எழுதுறதே அதுக்கு மாத்திரை ஒன்றரை ரெண்டு பேர் அதுகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். இது மாதிரி நீங்கள் அதே சரியான பேராசிரியர்களுடன் இணைந்து ஏதாவது ஒரு வழியில் செய்யும்போது சரியா செய்யணும் என்று நினைக்கின்றேன். நன்றி ஸ்ரீவாஸ். நீங்க ராமச்சந்திரன் முடிச்சுக்கிறீங்களா? அடுத்த கூட்டத்துக்கு போகலாம். வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஐயா, ராஜன் பேசுறேன். அந்த ஆசிரியர் சொன்ன மாதிரி அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து 30 மாத்திரைகள் அளவுதான் அதிகபட்ச குரல்கள் இருந்தது. ஆனா அவங்க டேபிள்ல போட்டு 24 தான் அதிகபட்ச மாத்திரைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து 40 வரைக்கும் போகுது. அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ல அதிகபட்சம் வந்து 40 வரைக்கும் மாத்திரை அளவு இருக்கு. ஆனா மேக்சிமம் நம்பர் ஆஃப் குரல்ஸ் வந்து 30 அளவுல இருக்கு. அது எதுவும் வித்தியாசம் இருக்கதா பார்க்கணும். இல்லை பொறுங்கய்யா.
ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுல வந்து இதுக்குள்ள 30 தான் அதிகமாக இருந்திருக்கு. 116 சொற்களோட நான் மாறி இதுக்குள்ள 104 காட்டிட்டேன், 28ன்னு சொல்லி. 30 மாத்திரை ஒழிக்கிறது வந்து 116 குரல் இருக்கு அந்த மாதிரி. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து தான் நான் கேட்டேன். ஓகே, சரியானது. ஓகே ஓகே. இல்லை அங்கே 30க்கு நேரம் இங்கே உண்டு, மற்றது வந்து கூட வருது. அது வந்து நீங்க குரலை பார்க்கல இடைவெளி என்ற ஒன்று திருவள்ளுவர் எழுதும் போது இருந்திராது. அதற்கேற்ற மாதிரி எழுத்துகள் மாறி இருந்திருக்கும். இப்ப நாங்கள் பிரிக்கிறதால எழுத்துகள் மாறுது, அதுகளையும் கவனிக்கணும். நீங்க உதாரணமா ஒரே நீட்டாக எழுதி போட்டு தான் அனலைஸ் பண்ணணும். நாங்கள் இப்ப புதுசா எழுதுற மாதிரி எழுதி போட்டு அனலைஸ் பண்ணக்கூடாது. நன்றி. நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் இந்த அமர்வை நாம் முடித்துக் கொள்ளலாம். இதோடு இந்த அமர்வை வழிநடத்த வாய்ப்பளித்த உத்தம தலைவர் அவர்களுக்கும் வாசு ரங்கநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராமசுகுந்தன். நன்றி பரதன் தியாகலிங்கம். மிக அற்புதமான படைப்பு. நாம் நேரம் கருதி அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம். இந்த நிகழ்வை மலைக்கண்ணன் சங்கர சுப்பு சிம் ஸ்பெல் அண்ட் LSTM பேஸ்டு ஸ்பெல் செக்கர்ஸ் ஃபார் தமிழ் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமை இருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன், வணக்கம். எடுத்துக்கிறீங்களா? வணக்கம். indignlp.org அப்படிங்கிற ஒரு தளம் மூலமாக ஒரு குழுவினர் வந்து மிஷின் லேர்னிங் முறையில் இந்திய மொழிகளுக்கான, குறிப்பாக தமிழ் போன்ற மொழிகளுக்கான பல்வேறு ஆய்வுகளை செஞ்சு அவங்களோட படைப்புகளை வந்து கற்றற்ற மென்பொருளாக வெளியிட்டு வராங்க. அதில் ஒரு முக்கிய பங்களிப்பாளர் மலைக்கண்ணன். ஸ்பெல் செக்கர் தொடர்பாக நிறைய ஆராய்ச்சிகள் இருக்காங்க. அவங்களோட படைப்புகள் வந்து வழங்க அழைக்கிறேன். ஒரு 15 நிமிடத்துக்குள்ள முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ செல்வாக்கு ஸ்கிரீன் ஷேர் ரைட்ஸ் இல்லை. செல்வாங்கிறவருக்கு ஸ்கிரீன் ஷேர் தர முடியுங்களா? யாருங்க? ஒரு தவா செல்வகுமார். செல்வகுமார்னு பேருங்க. அவங்க ஒருவேளை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மலைக்கண்ணன் தவா செல்வகுமார் முருகன். வணக்கம். இங்க கலிஃபோர்னியால சான் பிரான்சிஸ்கோ இடத்துல இருந்து நான் பேசுறேன். முத்து அண்ணாமலை அவருக்கு பக்கத்துல தான் இருக்கோம் இங்க. இது indignlp.org அப்படின்றது வந்து எதுக்கு இது ஆரம்பிச்சோம் அப்படின்னா, I mean like algorithms are same, data is different அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இயந்திர வழி கற்றல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்து அந்த இதுக்காக தமிழ், திராவிட மொழிகள், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள். அந்த டூல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிச்ச ஒரு இது. நாங்கள் மோஸ்ட்லி தமிழ், நான், செல்வா, அப்புறம் வந்து தமிழரசன் 3 பேரும் சேர்ந்து தமிழுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சில பசங்க வந்து மலையாளம், அப்புறம் தெலுங்கு, கன்னடம் அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செல்வா செகண்ட் ஸ்லைட் சொல்லலாமா? நாங்கள் நிறைய ஓப்பன் சோர்ஸ் சம டெக்னாலஜிஸ் ஏஐ ரிசர்ச் லேப் இது நாங்கள் வந்து இது ஓப்பன் சோர்ஸ் இது இதில் பண்ணுறோம். இது வந்து எல்லாம் Apache 2.0 ஓப்பன் சோர்ஸ். ஆல்ரெடி நிறைய இது வெளியே போட்டிருக்கோம் எங்களோட பர்சனல் GitHubல இருந்து. ஸோ இது ஓகே. எதுக்கு இப்போ இன்னொரு ஸ்பெல் செக்கர் எழுதுறோம், நிறைய ஸ்பெல் செக்கர்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு வேர்டு வந்து மிஸ்பெல்டா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த வேர்டு என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஸ்லைட் போங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்டு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரியணும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு ஸ்பெல் செக் எழுதுறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அது அக்ளூட்டேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது, ஒட்டுமொழி கிடையாது. தமிழ் வந்து ஒரு ஒட்டுமொழி. 2 வார்த்தை சேர்ந்து இன்னொரு வார்த்தை புதுசா டோட்டலா நியூவா ஃபார்ம் ஆகும். அதோட இம்பாக்ட் வந்து என்ன அப்படின்னா,
உங்களால வந்து இப்போ ஒரு ஸ்பெல் செக்கர் எழுதுறோம், அந்த ஸ்பெல் செக்கர் வந்து ஒரு போன்ல நேட்டிவா ஓடணும் அப்படின்னா அது வந்து கம்ப்யூட்டேஷனலி பயங்கர எக்ஸ்பென்சிவ், ரைட்? ஏன்னா வந்து தமிழோட அந்த அழகு, அதோட இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், ரைட்? தமிழ் அகராதிகளுக்கு அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்றதோட இன்னும் வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கலாம். அது வந்து இன்ஃபினிட் லிட்டரலா. அப்ப வந்து உங்களால ஒரு ட்ரெடிஷ்னல் வேல வந்து நார்மலா பண்ற மாதிரி இங்கிலீஷ்க்கு ஆங்கிலத்துக்கு பண்ற மாதிரியான ஒரு ஸ்பெல் செக்கர் வந்து எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இதனாலதான் வந்து இந்த இதை ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் வே ஆஃப், இது வந்து இந்த ஸ்பெல் செக்கிங்ன்றது தமிழுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி நான் ட்ரிவியல். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதனால இதை வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்ட்டா அப்ரோச் பண்றோம். ஒரு போன்ல ஓடணும், ஒரு சின்ன டிவைஸ்ல ஓடணும், இன்டர்நெட் இல்லாம ஓடணும். இதுதான் இந்த பர்டிகுலர் இதுக்காக தான் வந்து மெயினா பண்றோம். இந்த 3 வகையா பிரிச்சு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ப்ளூம் ஃபில்டர்னு ஒரு அப்ரோச். ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தையா இல்லையான்னு சொல்லும். அதாவது அகராதிகள்ல இருந்து எடுத்து அதை வந்து விக்கிபீடியால இருந்து எடுத்துருக்கோம். அது தப்பா இருக்கலாம், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது தெரியும் எங்களுக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு அதுதான் வந்து லைசன்சிங் இதனால அதுதான் யூஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து சிம்ஸ்பெல்னு ஒரு அப்ரோச். அப்புறம் மூணாவது வந்து எல்எஸ்டிஎம்ஸ், டீப் லேர்னிங் பேஸ்டு அப்ரோச், இயந்திர வழிகற்றல் மூலமான ஒரு அப்ரோச். செல்வா அடுத்த ஸ்லைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலை சொன்ன மாதிரி மலை நான் கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணுங்க செல்வா, தமிழ். இப்போ மலை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மொழியில் வந்து நிறைய பிழை வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வந்து ஹோமோஃபோன்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது செல்ன்ற வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடியது மாதிரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகல விரித்து அதில் எப்படி வந்து தவறுதுகள் 2 விதமான விஷயங்களாக பிரிக்கிறோம் நாங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்ட், இன்னொன்று வந்து லாங்குவேஜ் டிபெண்ட். அதில் ஹோமோஃபோன்ஸ் ஒரு வகையான உள்ளீடு. அதில் வந்து நான் சொன்ன அந்த எடுத்துக்காட்டை நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். செல் சிஎல்எல்ன்றதுக்கும் எஸ்இஎல்எல்ன்ற வார்த்தைகளுக்கும் உள்ள அந்த வேறுபாடு. அதே மாதிரி இங்கே அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக தான் அகல விரித்துன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிழைகளில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்ட் லே அவுட், அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுக்கு இயற்கையிலே நம்ம மசில் மெமரியில் இருக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரியான பிழைகளை உள்ளிடலாம். அடுத்த ஸ்லைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இன்புட் இன்ஜின்ஸ் என்ன மாதிரியான இன்ஜின்ஸ், நான் வந்து வேறு ஏதோ ஒரு செயலியை பயன்படுத்திட்டு வேறு ஒன்று யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய பிழை தவிர்க்கிறது எப்படி, அது வந்து லாங்குவேஜ் டிபெண்ட்டாக மாறுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தலைவர் போலுன்ற அந்த ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சில செயலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவர் போலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளெடுத்துக்குது. அதே மாதிரி வந்து டோக்கனைசேஷன்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளாக இருந்திருக்கு. இப்போ வந்து காலையிலிருந்தே இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையே பிரிக்கிறதா இல்லை காலையில் பிரிக்கிறதா இல்லை காலையிலிருந்தே பிரிக்கிறதான்ற பிரச்சனைகளை எப்படி கடந்து போகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செயல் வடிவம் இல்லைனா வந்து உரைநடை வடிவம், அது மாதிரியான தமிழ்களை எப்படி வந்து கொண்டு போகிறதுன்ற பிரச்சனைகளையும் பற்றி குறிப்பாக முன்னோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வம் அடுத்த ஸ்லைட் போங்க செல்வா. செல்வா நெக்ஸ்ட் ஸ்லைட். ப்ளூம் ஃபில்டர் இது வந்து இது வந்து ஒரு இது நாங்கள் ட்ரை பண்ணது. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, இதோட அகராதி டிக்ஷனரி வந்து விக்கிபீடியால இருந்து எடுத்திருக்கோம். வந்து ஒரு 2.4 மில்லியன் வேர்ட்ஸ் இருந்தது அதுல இருந்து வாங்கும்போது. என்ன இது வந்து என்னன்னா, ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த அகராதியில இருக்க வார்த்தை தமிழ் வார்த்தையா இருந்துச்சுன்னா அது வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு வார்த்தையை செக் பண்றதுக்கு
0.006 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஆகுது. இது வந்து கம்ப்யூட்டேஷன்லாம் பயங்கர எஃபிஷியன்ட். இது என்ன ஒரே இது ஒரு புது வார்த்தை ஒரு புது இது இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆட் பண்றது கஷ்டம். அதே மாதிரி அந்த வார்த்தை ஆல்ரெடி அந்த அகராதியில இருந்துச்சுன்னா, விக்கிபீடியா அகராதியில இருந்து எடுத்த அந்த அகராதியில இருந்தா மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஆனா என்ன பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது வந்து கரெக்டான வார்த்தையா இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஸ்பெல் செக்கிங் அனுப்ப வேண்டாம் அப்படின்றத ட்ரை பண்றதுக்கு தான் வந்து இந்த இதை வந்து கம்ப்யூட்டேஷன் இதை யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் டிஃபென்ஸா யூஸ் பண்ணும்போது இதா யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்களோட செகண்ட் லெவல் கம்ப்யூட்டேஷன் சிம்ஸ்பெல்லுக்கோ இல்ல எல்எஸ்டிஎம் பேஸ்ட் இதுக்கோ போகும்போது இது அதோட லோட கம்மி பண்ணுது. அதோட அதுதான் இந்த ப்ளூம் ஃபில்டரோட மெயினான யூஸ். இது வந்து வேற இடத்துல யூஸ் பண்றாங்க. டிபிக்கலா ஒரு வெப்சைட் இருக்கா இல்லையா, அந்த டிஎன்எஸ் சிஸ்டம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து ப்ளூம் ஃபில்டர் பேஸ்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒன்று இது பண்ணி பைத்தன்ல அப்பாச்சி 2.0 ஓப்பன் சோர்ஸ்ல எழுதி போட்டுட்டோம் தமிழுக்காக. லிங்க் இருக்கு கடைசியில ஸ்லைட்ல. செல்வா நான் எடுத்துக்கலாம். யா ஓகே, இப்போ வந்து ப்ளூ ஃபில்டர் வந்து ஒரு வார்த்தை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லிடும். ஆனால் ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறோம், இதுக்கு சரியான உறவான சரியான வார்த்தை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து அது மட்டும் போதாது. வேறு இனமான வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் இனமான வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெட்ரிக் வேணும், ஒரு அளவீடு முறை வேணும். இப்போ ஆப்பிளும் ஆரஞ்சும் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, எந்த அளவுக்கு தூரமானது அப்படின்னா 5 யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்பிள்ஸுக்கும் ஆல்ப்ஸுக்கும் வந்து 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆப்பிள்ஸுக்கும் ஒரு எழுத்து தப்பாக இருக்கிறதுக்கும் 1 யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து 11 செயின் டிஸ்டன்ஸை வச்சு மெஷர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா 4 வகையான வேலைகள்: அடிஷன், சப்ஸ்டியூஷன், டிவிஷன், கம்போசிஷன். இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணி அது எத்தனை ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது ஒரு வார்த்தையில இன்னொரு வார்த்தையை மாற்றுறதுன்றதை வந்து ஒரு மெட்ரிக்காக யூஸ் பண்ணுறோம். எடுத்துக்காட்டுக்கு ஸ்டஃப் வந்து யூபா ஐயா மாற்றிடணும்னா ஸ்டிஃபாக மாறிடும். அதில் 2 எஃப்ஐயும் மாற்றிடணும்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். இதில் இது மட்டும் இல்லாமல் ஸ்டஃப்லேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நமக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுறது. இந்த டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரீ மாதிரி பில்டு பண்ணுவோம். இது வந்து அந்த ட்ரீ கிடையாது, ஆனால் இதுவும் அதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வலது பக்கம் இருக்கிற அந்த சொற்களுக்கான ட்ரை இது இந்த உறவான வார்த்தைகள் வந்து ட்ரீல கிட்ட இருக்கும் அப்படின்றது நம்மளோட அந்த மாதிரி தான் அந்த ட்ரீயை கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தவறான ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அதுலேருந்து சில மாற்றங்களை கொண்டு போய் அந்த ட்ரீல இருக்க வார்த்தையை டிக் பண்ணி எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது நார்மலாக பிகே ட்ரீன்னு ஒரு ட்ரீ இருக்குது. அதுவும் இந்த ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஸ்பெல் செக்கிங் இம்ப்ளிமெண்டேஷன்ஸில். இது நல்லா வேலை செய்யுது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோ. அது நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த அகராதி வந்து பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இதுவாக ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு வந்து அதை எப்படி வேகமாக்குறது, ஒரே சமயத்தில் வந்து ப்ளூம் ஃபில்டர் மாதிரி ஸ்பீடாகவும் இருக்கணும், ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி சஜஷன்ஸும் கிரியேட் ஆகும், கொண்டு வந்தோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு அல்காரிதம் சிம்பிள். சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு அந்த ட்ரை டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக சரியான வார்த்தையை எடுத்து அதை வந்து மாற்றி உடச்சி அதாவது எழுத்துக்களை மாற்றி அதுலேருந்து தவறுகளை உருவாக்கி இந்த தவறுகள்லாம் வந்ததுன்னா இது சரியான வார்த்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு டேபிள் உருவாக்கிடுவோம். இப்போ எந்த வார்த்தை எடுத்தோம்னா அந்த டேபிளில் பார்த்து இதுக்கு சரியான வார்த்தை இதுவாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. இது கொஞ்சம் வேகம் அதிகம், கிட்டத்தட்ட ப்ளூம் ஃபில்டர் அளவுக்கு வேகமாக இருக்கும். ஆனால் சிக்கல் என்னென்னா இதை எந்த அளவுக்கு நம்ம அந்த சரியான சொல் எடுத்து தப்பாக மாற்றுறோம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எடிஷன்ஸ் அளவு தான் பண்ண முடியும். அதிகமாக இப்போ தமிழ்ன்ற ஒரு வார்த்தை எடுத்து மீக்கு பதிலாக இன்னொரு இழு போட்டு அது தப்பு, அதை தமிழுக்கு சரியாக பார்த்துவோம். இப்படி மாற்றிட்டே போகும்போது எடிஷன்ஸ் ஒரு இது அதிகமாகும்போது மெமரி ரிக்குயர்மெண்ட் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தேவைப்படும். அது ஒரு பிரச்சனை. தமிழ் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரியில் வந்து எடுத்து பில்டு பண்ணப்போ பைத்தானில் ரன் பண்ணும்போது 200 MB தேவைப்பட்டது எடிட் டிஸ்டன்ஸ் 2க்கு மட்டும். ஸோ இது ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால்
ஃபாஸ்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்லோ, 5 நிமிடம். மெமரி கொஞ்சம் அதிகமா இருக்கு. முடிச்சு. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு, அந்த சிம்பிள் டேபிள் எப்படி இருக்கும் இசையை வந்து கொஞ்சம் உடைச்சி இந்த மாதிரி வரும். எதெல்லாம் தப்பு தப்பா வருமோ அதுக்கெல்லாம் சரியான வார்த்தைகள் வந்து அதோட ரிசல்ட் ஆகும். அடுத்தது எலஸ்டிம். இந்த சிம்ஸ்பெல் வந்து ஒரே ஒரு சொல் எடுத்து அதை வந்து கரப்படைச்சி தப்பு தப்பு மாற்றி சரியான வாக்கியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான இதுவாக மாற்றோம். அது வந்து எலஸ்டியம்னு ஒரு நியூரல் நெட்வொர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்ஸ், புது நெட்வொர்க்ஸ், ட்ரான்ஸ்லேஷன் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எலஸ்டியம் தான் வந்து ஸ்ட்ராங்கான கண்டெண்டர். இந்த மாதிரி சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ், இது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து இன்னொரு சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸாக மாற்றுறதுக்கான இது. இதுதான் அந்த இது நம்ம மெனி டு மெனி கான்ஃபிகரேஷனும் இருக்குது. பல எழுத்துக்கள் உள்ள போவோம், அதுக்கு சரியான எழுத்துக்கள் வெளியே வரும்ன்றது நம்ம அசம்ஷன். இந்த சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் மாடலில் கேரக்டரில் ட்ரைன் பண்ணோம். அந்த டேட்டா செட் வந்து நாங்கள் நியூஸ் பேப்பரை வெப்சைட்டை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து பில்டு பண்ணது. இதில் வந்து ஒரு 70 லட்சம் வரிகள் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி இதில் எல்எஸ்டிஎம்ல ட்ரைன் பண்ணி அக்யூரசி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுறது. இப்போ வந்து ஒழுங்காக டியூன் பண்ணால் நல்லா வேலை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேருந்து கற்றுக்கிட்டு இது வரைக்கும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு வந்து டேட்டாவில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெரிய எரர்ஸ்க்கும் ஸ்கேல் ஆகுது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இன்னொன்று மலைக்கணும் சொல்ல மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணுற ஸ்பெல் செக்கருக்கும் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை வந்து அக்யூரேட்டாக இது பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஃபோனில் இருக்கிறது சின்ன சின்ன தப்புகளை பண்ணலாம், ஆனால் இப்போ இந்த கிராமர்லி மாதிரி இங்கிலீஷ் இருக்கிறத வந்து தப்புகள் பண்ணக்கூடாது. அந்த 2 வகையான ஸ்பெல் செக்கர்ஸையும் கிரியேட் பண்ணுவோம். அதை ஒரே கோட் பேஸில் வைக்க முடியுமா வைக்க முடியாதுன்ற குழப்பங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து நியூஸ் செய்தியில் வர அந்த டயலக்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டைலக்ட் மாதிரி. மற்ற வட்டார மொழிகளுக்கோ இல்லைனா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ரைட்டிங், போயட்ரிக்கோ இல்லைனா வந்து ஃபிக்ஷன் எழுதுறவங்களுக்கோ நாவல் எழுதுறவங்களுக்கோ அந்த மாதிரியான இதை இன்னும் கை வைக்கவே இல்லை. அது இருக்குன்ட்டு இது பண்ணோம். மழை வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல ஒரு கிராமர்லி, இப்போ இங்கிலீஷ்க்கு ஆங்கிலத்துக்கு வந்து கிராமர்லி மாதிரி ஒரு பிளகின் ஒன்று இருக்கு. நீங்க வந்து உங்க குரோம்லயோ ஒரு ஃபயர்பாக்ஸ்லயோ நேராக சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிளகின் மாதிரி ஓப்பன் சோர்ஸ்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போதைக்கு நாங்க இதுவரைக்கும் காட்டின அந்த 3 விஷயத்தையும் சேர்த்து ப்ளூம் ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து சந்தி செக்கர் ஸ்பிளிட்டர், நித்யா ஸ்ரீனிவாசனும் சேர்ந்து இருந்தது அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டெம்மர் ஆர் மார்ஃபாலஜிக்கல் அனலைசர். சௌமியா ஸ்ரீனிவாசன் அவங்க வந்து இது பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா இது பண்ணி ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி ஒரு ட்ரை ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சு ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி ஒரு ப்ரௌசர் பிளகின் பண்ணலாம் ஒரு ஸ்பெல் செக்கருக்கு அப்படின்னு சொல்லி பண்றோம். இது வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்ட் நடக்கணும், எல்லாத்தையும் வந்து இன்டர்நெட் மூலமா இங்க அனுப்பக்கூடாது, எல்லாம் உங்களோட மிஷின்லேயே நடக்கிற மாதிரி ஒரு இதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பண்ண வேண்டிய வேலைகளா வச்சிருக்கோம். எல்லாமே அப்பாச்சி 2.0 ஓப்பன் சோர்ஸ் அந்த இதுல. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி ஸ்ரீனிவாஸ். நன்றி மலைமட்டம் குழுவினர். கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். கேள்விகள் ஏதாச்சும் இருக்குங்களா? ஸ்கிரீன் ஷேர் கொஞ்சம் எடுத்துக்கீங்களா? உங்க திரைப்பகிர்வு நிறுத்துங்க செல்வா. வந்துருச்சு. நீங்களும் உங்களோட URL இந்த சாட்ல பதிஞ்சு விட்டா நாங்க போய் மேலும் பார்த்து கொள்ளலாம். சரிங்க ஐயா, URL இங்க சாட்ல பகிர்றோம். ஹலோ, வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நிறைவு செய்துக்கலாம். மகிழ்ச்சி. செல்வா தமிழ் மலைக்கண்ணன், மிக்க நன்றி. உங்களுடைய படைப்புகளை வந்து தமிழுக்காக செய்யுது, அதை வந்து கட்டற்ற முறையில் வெளியேறதுக்காக மிக்க நன்றி. உங்களுடைய படைப்புக்கும் மென்பொருளுக்கும் மிக்க நன்றி. இணைந்து பயணிப்போம், ஊர் குடி தேர்ப்போம்.
இந்த அமைப்புக்கு வாய்ப்பளித்த உத்தமம் கூட்டுக்கு நன்றி. மிக்க நன்றி ஸ்ரீனிவாசன். நன்றி. நிறைய பணிகள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் இலக்கணம், உருபன் விதிகள் என்று பல விதிகளை அங்கே உட்படுத்தி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஊக்கமளித்து வர வேண்டும். நிச்சயமாக முத்து அண்ணாமலை, ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் அவர்களுக்கு ஊக்கமளிப்பார்கள் என்று எண்ணுகிறேன். உத்தமமும் நிச்சயமாக ஊக்கமளிக்கும். அதனால் எந்த ஒரு தருணத்திலும் யாரும் தளர்ந்து விட வேண்டாம். முடிவை நோக்கி நிச்சயமாக செல்வோம். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வு சக்திவேல் ராமசாமி அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். ஜெனரேஷன் அண்ட் பார்சிங் ஆஃப் நம்பர்ஸ் டு வேர்ட்ஸ் இன் தமிழ் என்ற ஒரு கட்டுரையை படைக்க இருக்கிறார்கள். சத்யா மகாதேவன் என்பவர் படைக்க இருக்கிறார். நிகழ்வுக்கு நேரடியாக செல்வோம். இதற்கு அடுத்து இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது. அதற்கு பிறகு நமது முடிவு நேரம். சக்திவேல் ராமசாமி எடுத்துக்கொள்கிறீர்களா? Welcome to this session. I thank Professor Vasu Ranganathan and INFIT for giving me the opportunity to chair this session. The topic of the paper is generation and parsing number to weights in Tamil. Now I request Satya Mahadevan to present his work, and after that followed by questions and discussions. Now I request to start Satya Mahadevan. என்னோட வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சத்யா. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சது இப்போ போயிடுச்சு. ஓகே, ரொம்ப நன்றி. என் பேர் சத்யநாராயணன் மகாதேவன். நான் வந்து முத்துவோட சேர்ந்து முத்து அண்ணாமலையோட சேர்ந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஆஸ்டின் டெக்ஸஸ்லேருந்து பேசுகிறேன். நேரடியாக போயிடுறேன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இது. இது வந்து பல பேர் இந்த பல தமிழ் வார்த்தைகளை சேர்க்கறதுல உள்ள பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபைனைட் ப்ராப்ளம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஏன்னா நம்பர்களை வந்து எண்களை வந்து சேர்க்கறதுல உள்ள ஒரு ப்ராப்ளம் ஸ்பேஸ் அல்காரிதம் வைஸ் வந்து ஒரு நேரடியான பிரச்சனை தான். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எப்படி தமிழ் எண்களை கொடுத்தா வார்த்தைகளாக எடுக்கிறதாவும் வார்த்தைகளை கொடுத்தா எண்களாக பயன்படுத்துறதாவும் பண்ணியிருக்கோம் இந்த அல்காரிதத்தில். ஸோ இது வந்து இதோட ப்ராசஸிங் வந்து O(n) காம்ப்ளெக்சிட்டியில் தான் இருக்குது. கோல் என்னன்னா, இப்போது அலெக்ஸாலேயோ இல்லை ஏதாவது ஒரு வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் கால்குலேட்டராகவோ பண்ணணும்னா ஒரு கூப்பிட்டு 22 + 32 அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தா அது பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும். அதுக்கு வந்து நமக்கான செயலிகள் இல்லை இது வரைக்கும். மிக சுலபமாக இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்பினோம். அதை செஞ்சு முடிச்சிருக்கோம். இதில் மோட்டிவேஷன் சொன்ன மாதிரி பேங்கிங் சிஸ்டமில் கூப்பிட்டு ஏதாவது ஒன்று பேச வேண்டிய தேவை இருந்தாலோ, அல்லது இப்போது ஒரு சின்ன கடையில் இல்லை பேங்க்கில் போனால் கூட டோக்கன் 2, 3, 3 தான் சொல்கிறாங்க. டோக்கன் 233ன்னு சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழில் இருக்கிறத தீர்க்கறதுக்காக வேண்டி இதை செஞ்சுருக்கோம். கிராமட்டிக்கலி கரெக்டாக நம்பர்லேருந்து டெக்ஸ்டாகவும் டெக்ஸ்ட்லேருந்து நம்பராகவும் மாற்ற வேண்டிய தான் வந்து குறிக்கோள். இது வந்து மற்ற பல வார்த்தைகளை சேர்க்கறதுல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கறதுல இது ஒரு சின்ன சப்செட் ஆஃப் த ப்ராப்ளம் தான். பிற்காலத்தில் பல செயலிகள் மலைக்கண்ணன்லாம் காமிச்சாரு. அதோட இதெல்லாம் சேர்த்து செஞ்சால் இன்னும் வேகமாக செய்ய முடியும் நம்புகிறோம். இதில் உள்ள பிரச்சனைகளை மட்டும் பார்க்கலாம். நம்பர் ஃபார்மேட்டில் வந்து 9 அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் 90 அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலம் மாதிரி இல்லாமல் 900 அப்படின்னு சொல்லாமல் நம்ம 900 அப்படின்னு சொல்லுவோம், 9000 சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம், ஆனால் அதில் ஒரு ரெக்கர்சிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. சிலதுக்கு 9ன்னு சொல்லுவோம், சிலதுக்கு மாற்றி சொல்லுவோம் 9ங்கிற எண்ணை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 11லேருந்து 20 வரைக்கும் மாற்றி பயன்படுத்துவோம். அதே மாதிரி அக்ளூட்டினேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது ஆக்சுவலி நம் எண்களில் மட்டும். ஆனால் அது ஃபைனைட்.
மொத்தமாக ஒரு 63 ரூல் இருக்குது அதுக்கு. ஸோ 9000 அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். 21, ஆனால் 24 வந்து 24ன்னு தனியாக பிரித்து சொல்லுவோம். அதே மாதிரி இது இங்கே இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்கேன். இந்த அல்காரிதம் வந்து இன்டெக்ரல் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நான் நெகட்டிவ் நம்பருக்கு ஜெனரேட்டராகவும் ஒர்க் பண்ணுது. இந்தியன் அண்ட் அமெரிக்கன் சிஸ்டத்துக்கு இதை சால்வ் பண்ண எழுதியிருக்கோம். மொத்தம் 63 சொன்ன மாதிரி 63 ரூல்ஸ் இருக்கு இதுக்கு. மேலும் பலது இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியது, தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கே தவிர மற்றபடி இது வரைக்கும் பார்த்ததுல 63 ரூல்ஸ் தான் இருக்கு அதுக்கு. the algorithm uses recursion. அதே மாதிரி அதாவது 2 பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து முன்னாடி பார்த்த மாதிரி எண்கள்லேருந்து வார்த்தைகளாகவும் வார்த்தைகளிலிருந்து எண்களாகவும் மாற்ற வேண்டியது. ஸோ அதோடு அது வந்து ஜெனரேட்டரோட ரிவர்ஸு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதே ரூல்ஸ் தான் இருக்கும். பட் அகெயின் இதுவும் வந்து இன்டெக்ரல் அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நான் நெகட்டிவ் அரித்மெட்டிக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பாடு இதுலேருந்து எடுக்க முடிஞ்சது எங்களால். இந்த அல்காரிதம் பண்ணி முடிச்சதுலேருந்து ஒரு ப்ரப்போஸ்டு வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரப்போசல் பண்ணியிருக்கோம். இந்த அமர்வுக்குள்ளேயே இந்த ஸ்பீச் ரெக்கக்னைசரையும் டிடிஎஸ் ஸ்பீச் சிந்தசைசரையும் எங்களால் முடிக்க முடியல. பட் இதை மிக சுலபமாக வேகமாக செய்ய முடியும்னு நம்புகிறோம். இந்த லைப்ரரி வந்து ஓப்பன் தமிழ் சோர்ஸில் தனியாக இன்னொரு ஒலினின்னு தனியாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சதுனால இதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஒரு கூகுள் பிளாட்ஃபார்ம் மூலமாவோ அல்லது அலெக்ஸா பிளாட்ஃபார்ம் மூலமோ ஸ்பீச் ரெக்கக்னைஸ் பண்ணி வார்த்தையாக மாற்றுறதை இன்னும் பண்ணி முடிக்க முடியல. அதை பண்ணுறதுக்கான வேலைகள் இறங்கி இருக்கும். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதை ஒரு சின்ன டெமோ பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். இதை வந்து தமிழ் பேசு தளத்துலையும் சேர்த்துருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ இங்கே 21 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 21ன்னு சொல்லும். அதே இங்கே 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்தா 12345ன்னு சொல்லும். அதே மாதிரி 24 நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி அமெரிக்க தரநிலைக்கும் மாற்றி கொடுக்கும். இது இந்த மாதிரி மாற்றி பண்ண முடியும் இது ரெண்டுத்துக்குமே. இன்னொரு அதே மாதிரி ஒரு கால்குலேட்டருக்கான இதையும் சுட்டியும் தரேன்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 + 2 1 + 1 2 2 + 1 3 அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. 21 அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி 21ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரியான வார்த்தைகள் கொடுத்தா மட்டும்தான் இது வேலை செய்யுது. இப்போதைக்கு டயலெக்ட்ஸ் வேரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியிருக்கு. ஃபியூச்சர் ஒர்க் இதெல்லாம் பண்ணலான் இருக்கோம். மார்ஃபாலஜிக்கல் அனலைசர், டாலரன்ஸ் வேர்ட், ஸ்பெல்லிங் எரர், அப்புறமா ஃப்ராக்ஷன்ஸ் இன்னும் செய்ய முடியல. மிக சுலபமாக அட்லீஸ்ட் திராவிட மொழிகளுக்கு செஞ்சிட முடியுது. மற்ற மொழிகளுக்கும் இந்திய மொழிகளுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக்க நன்றி. Shaktivel? Sir, yeah. Please, can you ask any questions? Yeah, I'm interested in scalability, like in your architecture, you have facility to use Tamil numerals in the future, not now, but do you have the scalable architecture? ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நம்பர்களை மட்டும் புதுசாக கொடுத்தா போதும். ஏன்னா மற்றபடி ரூல்ஸ் எல்லாமே அதே தான். அதனால ரொம்ப சுலபமாக செய்ய முடியும். சேர்த்துக்கிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம். இதை விட இப்போ தமிழில் எழுதுகிற வித்தியாசங்கள் ரொம்ப இருக்கு. நம்பர்கள் எப்படி எழுதுறாண்டு அதெல்லாம் கணக்கில் எடுத்தா நல்லது. கட்டாயமாக செய்கிறோம். மிக்க நன்றி சத்யா.
அதாவது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. கணினியே கணக்கு போட்டு நமது பணத்தை வரவு செலவு செய்ய வேண்டுமென்றால் எத்தனை பேர் முன்வருவார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சி. பண விஷயம் இல்லாமல் வேறு விஷயங்களில் பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். கடைசி நிகழ்வுக்கு வந்து விட்டோம். கடைசி நிகழ்வை முத்து அண்ணாமலை அவர்கள் தலைமை தாங்க முன்வந்திருக்கிறார்கள். இந்த கட்டுரை உதயசங்கர், ஜனார்தன சர்மா ஆகியோர் அவர்களால் படைக்கப்பட்ட கட்டுரை. நிகழ்வுக்கு செல்வோம். முத்து அண்ணாமலை. வணக்கம். ஸோ இந்த நிகழ்வுல வந்து இந்த கருத்தரங்களை படைக்க இருக்கும் கட்டுரை வந்து அவங்க ஐயா வாசு ரங்கநாதன் கூறியது போல் சர்வே ஆன் நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் ஃபார் இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் பேர். அதாவது இப்போ இந்த செயற்கை அல்கோரிதங்கள் வழியாக மொழிக்கு மொழி அதை மொழிபெயர்ப்பு செய்வது, அதை பற்றி இந்த கட்டுரை ஆசிரியர்கள் வந்து பேசவிருக்கின்றார்கள். இந்த மொழிபெயர்ப்பு என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து 2 வகையாக நடந்து வருகின்றது இன்றளவில். பெரும்பாலானதாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளியியல் வழியாக அந்த ஒரு மொழியின் தன்மைகளை மற்றொரு மொழிக்கு ஒரு இடைநிலையாக அதை ஒரு பல படிகளாக மாற்ற முயற்சிகள் செய்யப்பட்டன பல ஆண்டுகளாக. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை பின்னல்கள் வழியாக இந்த மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுகின்றது. இந்த தொழில்நுட்பத்துக்குள் ஆங்கிலம் தமிழ் அந்த 2 மொழிகளுக்குள் மொழிபெயர்ப்பு உள்ள சிக்கல்கள், இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் மற்றும் அந்த இதற்கு முன் இருந்த SMT அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் டிரான்ஸ்லேஷன், இந்த தன்மைகள் மற்றும் இந்த மொழி இந்த 2 மொழிகளுக்குள்ள ஒரு அந்த மொழிபெயர்ப்புக்கு உள்ள சில சிக்கல்கள், அதை பற்றி எல்லாம் இந்த தமிழோட ஒட்டுமொழி தன்மை அதை பற்றி எல்லாம் விவரித்து பேசவிருக்கின்றார்கள். மொராட்டுவா பல்கலைக்கழகத்திலிருந்து ஜனார்தன சர்மா மற்றும் உதயசங்கர் அவர்கள். ஐயா, நீங்க எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வாய்க்கிறேன், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே. இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் பேஸுக்கு நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் தொடர்பாக நடந்த ஆய்வுகளை பற்றிய ஒரு சமரி உண்டு. ஸோ தமிழ் வந்து இப்போ கிட்டத்தட்ட 75 மில்லியன் மக்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. கனடா நாடுகளில், குறிப்பாக தமிழ்நாடு, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் பேசப்படுது. ஸோ தமிழ் டெக்ஸ்டை இல்லாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணுவதற்கு டிமாண்ட் வந்து இப்போ கூடிக்கிட்டே போகுது இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் அண்ட் அப்படி பல காரணங்களால. ஸோ அண்ட் குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து, இலங்கை மல்டி லிங்குவல் கண்ட்ரி, ஸோ கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நார்மலாகவே சிங்களத்தில் இல்லாது ஆங்கிலத்தில் முதல்ல எழுதப்பட்டு பிறகு தமிழுக்கு மாற்றப்படும். ஸோ அது இப்படி மாற்றுவதற்கு கணக்கு நேரம் எடுக்கும். அதுக்கு போதிய அளவான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதுக்கு தேவை. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே கம்ப்யூட்டர்ஸை பாவிச்சு இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷனை செய்கிறன்றது வந்து ஒரு மிக்க பயனுள்ள ஒரு விஷயம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து பல மெத்தட்ஸ்களால் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. தொடக்கத்தில் ரூல் பேஸ்ட் மெத்தட்ஸ்கள், ஸோ லெக்சிகன், கிராமர் ரூல்ஸை பாவிச்சிருப்பாங்க. பிறகு எக்ஸாம்பிள் பேஸ்ட் மெத்தட்ஸ்கள் பாதிக்கப்பட்டது 1980 அவை வந்து அந்த அனாலஜி பேஸ்ட அனாலஜிஸை பாவிச்சு செய்யப்பட்டன. பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் மெத்தட்ஸ்கள் பாவிக்கப்பட்டு கடந்த கிட்டத்தட்ட 5 வருடங்களாக டீப் லேர்னிங் பேஸ்ட் நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து பாவிக்கப்பட்டு கொண்டு வருது. பொதுவாக எல்லா மெஷின் டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து கிட்டத்தட்ட
பல மொழிகளுக்கு யூரோப்பியன் மொழிகளுக்கு நல்ல ஹியூமன் லைக் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ மிக நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கணக்கு ரிசர்ச்சுகள் இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கொண்டு நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனை மெஷின் டிரான்ஸ்லேஷனை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, கரண்ட் நிலைமையை எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ பப்ளிக்கா இருக்கிறதுல கூகுள் டிரான்ஸ்லேட் தான் முக்கியமானதா இருக்கு. மற்ற வெப்சைட்டுகள் கூட கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் பேக்கெண்டா பாவிச்சு கொண்டு இருக்கணும். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் பொறுத்த வரையில ஓப்பன் டொமைன்ல அது இங்கிலீஷ் தமிழுக்கு கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் பண்ணுது. ஆனா நாங்க எங்களோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸோ லைக் க்ளோஸ் டொமைன்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸோ, மெடிக்கல் டொமைனோ, இந்த கவர்மெண்ட் ஒபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் அதுல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனால இப்போ இங்கிலீஷ் தமிழ்ல கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸுக்கான மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல மொரட்டுவ யூனிவர்சிட்டியில NLPC சென்டர் இப்போ பொறுப்பேற்று செய்து கொண்டு இருக்கு. ஸோ அது 3 லாங்குவேஜ், இங்கிலீஷ், சிங்களம், தமிழ் 3 லாங்குவேஜஸ்க்கு இடையில கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான சிஸ்டம் SMB சிஸ்டத்துல மூலம் ட்ரைவ் பண்ணப்பட்டது. அது கூகுள் டிரான்ஸ்லேட்டை விட நல்லா ஒர்க் பண்ணிச்சு. இப்போ NMB சிஸ்டத்துலையும் ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொண்டோம்னா, நார்மலா நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொண்டோம்னா, நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனுக்கு கணக்க டேட்டா சேவை. ஸோ டீப் லேர்னிங் பேஸ்டு பாவிக்கிற எல்லா மெத்தட்ஸுக்கும் நார்மலி டேட்டா செட் ரொம்ப கூட தேவை. ஸோ நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கொண்டோம்னா அதுல டேட்டா செட் இன்புட் பேரலல் சென்டென்சஸ். தமிழ் டு இங்கிலீஷோ இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ண போறோம்னா அந்த நியூரல் நெட்வொர்க் மாடலுக்கு நாங்கள் இன்புட்டா கொடுக்க வேண்டியது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேரலல் சென்டென்சஸ், தமிழும் அதுக்குரிய பேரலல் சென்டென்சஸ். நார்மலாக மிக நல்ல ரிசல்ட்ஸுகள் ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஸ்பானிஷோ இங்கிலீஷ் மாதிரி லாங்குவேஜஸ்ல எல்லாம் மில்லியன் கணக்குல கொடுக்கப்படுகின்றது. ஆனா தமிழ் இங்கிலீஷ் பொறுத்தவரையில அவ்வளவு டேட்டா இல்லை. அதே மாதிரி லாங்குவேஜ் தமிழும் இங்கிலீஷும் வேற வேற லாங்குவேஜ் ஃபேமிலியில வருது. ஸோ கணக்கு டிஃபரன்ஸுகள் இருக்கு. ஸோ அதுல முதலாவது பிரச்சனை இந்த பேரலல் டேட்டா இல்லை என்பது. ஸோ தமிழுக்கு பேரலல் டேட்டா இப்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ பப்ளிக்கா அவைலபிளான பேரலல் டேட்டா, குவாலிட்டியான பேரலல் டேட்டா என்டெம் டேட்டா செட் அரௌண்ட் 170,000 பேரலல் டேட்டா இருக்கு. அது நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் கான்டெக்ட்ல பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப குறைவான ஒரு டேட்டா தான். அண்ட் இருக்கிற மற்ற வேற கொஞ்சம் டேட்டா செட்டும் இருக்கு பப்ளிக்கா, லைக் சப்டைட்டில் டேட்டா செட். ஆனா அது குவாலிட்டி கொஞ்சம் அது ஸ்போக்கன் தமிழ்ல இருக்கு. ஸோ குவாலிட்டியும் கொஞ்சம் குறைவு. ஸோ இருக்கிற டேட்டா செட்டும் வேற வேற ஸ்போக்கன் ஃபார்ம்லையும் ரிட்டன் ஃபார்ம்லையும் இருக்கிறதாலையும் எல்லா டேட்டா செட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாடலுக்கு பாவிக்கிறதும் கொஞ்சம் கடினமான வேலை. அண்ட் அடுத்த செகண்ட் சேலஞ்சை பற்றி பார்த்தோம்னா லாங்குவேஜ் டைவர்ஜன்ஸ். அதை பற்றி பார்த்தோம்னா தமிழ் மோர்ஃபாலஜிக்கலி கொஞ்சம் ரிச்சான லாங்குவேஜ். ஸோ ஹைலி இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜ். ஸோ அதில் கணக்க இன்ஃப்ளெக்ஷன் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேர்போ நவுன்ஸ் எடுத்தோம்னா எத்தனை ஆயிரக்கணக்கான டிஃபரன்ஸ் ஃபார்ம்ஸ் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல அவ்வளோத்துக்கு இல்லை. அண்ட் வேர்ட் ஆர்டர் கூட தமிழுக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் ஃபிளெக்சிபிள் வேர்ட் ஆர்டர் இருக்கு. பட் இங்கிலீஷுக்கு SVO. ஸோ இந்த லாங்குவேஜ் டைவர்ஜன்ஸும் முதல் சொன்ன அந்த டேட்டா செட் குறைவு, இந்த ரெண்டும் சேர்த்து இந்த இங்கிலீஷ் தமிழ் நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனை மற்ற கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்ஸ்களோட ஒப்படைகளை கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதா மாற்றுது. ஸோ இது இன்ஃப்ளெக்ஷனல் லாங்குவேஜஸ் ஆகும் இருக்கிறதால டேட்டாஸ் கணக்க இன்ஃப்ளெக்ஷன் ஃபார்ம்ஸ் இருக்கிறதால குறைஞ்ச டேட்டா செட்டை பாவிச்சோம்னா அவ்வளவு இன்ஃப்ளெக்ஷன் ஃபார்ம்ஸையும் கேப்சர் பண்றதும் கஷ்டம். ஸோ ரெண்டு முறையில இருக்கிறதும் இதை கொஞ்சம் பிரச்சனையான ஆக்குது. ஸோ இங்கிலீஷ் தமிழ் நான் இதுல இங்கிலீஷ் தமிழை பொறுத்தவரையில ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் ரோல் பேஸ்ட் பாவிச்சு கூட சில ரிசர்ச்சஸ்கள் இருக்கு. பட் நான் இதுல டைம் கருதி ஒன்லி நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இதுல கருத்தில் எடுத்துக்கொள்றேன். ஸோ நார்மலா வேற ஒரு டெக்னிக்ஸும் பாவிக்காமல் இருக்கிற அந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் மாடலை அப்படியே பேசிக்கா பாவிக்கும் போது ரிசல்ட்ஸ் தமிழுக்கு வேற இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நடந்த எல்லா ரிசர்ச்சுகளும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா டெக்னிக்ஸ் ஏதாவது பாவிச்சு இங்கிலீஷ் தமிழ் நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த மெத்தட் அந்த டெக்னிக்ஸ் இப்போ வேர்ட் செக்மெண்டேஷன், வேர்ட் எம்பெடிங் அந்த மாதிரி டெக்னிக்ஸ். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனையும் நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே என்னென்ன டெக்னிக்ஸை வச்சுக்கொண்டே பிரிச்சிருப்பேன்.
முதலாவது சப்வேர்ட் செக்மெண்டேஷன் டெக்னிக். ஸோ சப்வேர்ட் செக்மெண்டேஷன் டெக்னிக் வந்து பேசிக்காக பார்த்தோம்னா நார்மலாக நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனுக்கு நாங்கள் parallel சென்டென்சஸை கொடுப்போம். அந்த சென்டென்சஸ் வந்து வேர்ட் பேஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் வந்து அந்த வேர்ட்ஸ் குறைஞ்ச டேட்டா தான் இருக்கிறதால அதுல இல்லாத நாங்க புதுசா ஒரு சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும் போது அந்த டிரான்ஸ்லேஷன்ல ஏதாவது ஒரு வேர்ட் வந்து புது வேர்ட் வந்துச்சுன்னா அதை இந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டத்தால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை அவுட் ஆஃப் வொக்காபுலரி இஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த அவுட் ஆஃப் வொக்காபுலரி இஷ்யூ நார்மலா சால்வ் பண்றதுக்கு இந்த சப்வேர்ட் செக்மெண்டேஷன் பாவிக்கலாம். ஸோ வேர்டை பாவிக்காமல் ஒரு சப்வேர்டை பாவிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு வேர்டை பாவிக்காம அந்த வேர்டு இந்த மோஃபிம்ஸை பாவிக்கு. ஸோ மெரட்டினால் இருந்தா மெரம் பிளஸ் ஆல் அந்த இன் பிளஸ் ஆல் அந்த மாதிரி உடைச்சு ஸோ வேர்டுக்கு படியில சப்வேர்டை பாவிக்கிறது. ஆக லோவஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எடுத்தோம்னா கேரக்டர் பேஸ்ட் கேரக்டர்ஸை மட்டும் பாவிக்கலாம். இப்படி சப்வேர்டை பாவித்தால் என்னன்னா இப்ப கொம்பவுண்ட் வேர்ட்ஸ்கள் எல்லாம் அந்த உடைக்கப்பட்ட சப்வேர்ட்ஸால பட் கொம்பவுண்ட் வேர்ட்ஸ் இல்லை என்றாலும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனி பிளேஸ் இந்த வேர்ட் வந்து எனி பிளேஸ் உடைச்சு வச்சோம்னா இப்ப எனிபடி எனிஹவுன்ற வேர்ட்ஸ்கள் அந்த ட்ரெயின் பண்ண ட்ரைனிங் டேட்டால இல்லாட்டியும் அதனால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல முக்கிய நன்மை வந்து அந்த உடைக்கப்பட்ட அந்த சப்வேர்ட்ஸால இல்லாத புது வேர்ட்ஸையும் ட்ரைனிங் செட்ல கொடுக்கப்படாத புது வேர்ட்ஸையும் அந்த உடைக்கப்பட்ட அந்த சின்ன வேர்ட்ஸ்களை சேர்த்து உருவாக்க முடியும். ஸோ இந்த சப்வேர்ட் செக்மெண்டேஷன் டெக்னிக்ஸ்ல கணக்கே இருக்கு. தமிழுக்கு 2 பாவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று மோர்ஃபாலஜிக்கல் செக்மெண்டேஷன் 2017 பேப்பர் ஒன்றில் பாவிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முதல் அந்த சென்டென்ஸ்ல உள்ள வேர்ட்ஸ் தமிழ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அது இந்த மோர்ஃபிம்ஸை உடைச்சு போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. அப்படி உடைச்சதால அந்த யூனிக் வேர்ட்ஸும் வந்து அல்ல டார்கெட் சைட்ல தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இல்ல யூனிக் வேர்ட்ஸ் வந்து 8 மடங்கால குறைந்திருக்கு. அதாவது அந்த இன்ஃப்ளெக்ஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் நாங்க மோர்ஃபிம்ஸை உடைக்கும் போது அந்த காமன் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் வந்து எல்லா வேர்ட்ஸ்லயும் வேற பார்க்கும். ஸோ வொக்காபுலரி செம்மையா நல்லா குறைச்சி இருக்கு. அது வந்து 7.05 ப்ளூ ஸ்கோர் இந்த மெட்ரிக்ஸ் தான் வந்து நாங்க டிரான்ஸ்லேஷனுக்கு அக்யூரசி அளவுக்கு பாவிப்போம். ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவங்க வந்து மோவசர் ஒரு மோர்ஃபாலஜிக்கல் செக்மெண்டேஷன் டூலை பாவிச்சிருக்காங்க. மோவசர் வந்து யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்கு தான் தமிழுக்கு ஒர்க் பண்ணாது. பட் அவங்க தமிழுக்கு பாவிச்சு மோவசர் டூல் கூட அதால கூட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இது ஒரு செக்மெண்டேஷன் டெக்னிக். அதே மாதிரி பைட் பே என்கோடிங் இன்னொரு டெக்னிக் இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கேரக்டர்ஸா உடைச்சு அந்த கோப்பஸை கேரக்டர்ஸா உடைச்சு போட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் வேர்ட்ஸை வந்து ஜாயின் பண்றோம். இந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் பைட் பேர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இட்டரேஷன்லயும். ஸோ இந்த இதை ஹிமான் சவுத்ரி அவங்க வந்து 2018 பேப்பர்ல பாய்ச்சி அவங்களுக்கும் 1.59 ப்ளூ ஸ்கோரால இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இது ஒர்க் ஷாப் ஆன் ஏசியன் டிரான்ஸ்லேஷன் அந்த இதுலயும் ஐஐடி பட்னா இந்த சப்மிஷன் 2018 இந்த சப்மிஷன்லயும் அவங்க பைட்பே என்கோடிங்க பாவிச்சிருக்காங்க. பட் இதுல அந்த ப்ளூ ஸ்கோர் எல்லா ரிசர்ச்லையும் வேற வேற டேட்டா செட் பாவிக்கப்பட்டதால இந்த பெர்ஃபார்மன்ஸை இந்த டெக்னிக் தான் இதை விட கூட்டுருந்த மாதிரி கம்பேர் பண்ணது கஷ்டம். ஸோ அது சப்வேர்ட் செக்மெண்டேஷன் வந்து ஒரு டெக்னிக், எக்ஸ்ட்ராவை பாய்விட ஒரு டெக்னிக். அடுத்தது வேர்ட் எம்பெடிங்ஸ் ஒரு டெக்னிக்ஸும் இருக்கு. ஸோ வேர்ட் எம்பெடிங்ஸ் நார்மலாக ஒரு நியூரல் மெஷின் டீப் லேர்னிங் ஒரு நியூரல் நெட்வொர்க்கு இன்புட்டா வேர்ட்ஸை கொடுக்கும் போது நாங்கள் நியூரல் நெட்வொர்க் வேர்ட்ஸை ஒர்க் பண்ணோம். ஸோ வேர்ட்ஸை நாங்கள் ஒரு வெக்டரா மாற்றணும். ஸோ மீனிங்ஃபுல்லா ஒரு வேர்டை வெக்டரா மாற்றுறதுக்கு இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டுல வந்து ஒரு NLPல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கின ஒரு கான்ட்ரிபியூஷன். வேர்ட்ஸ்கள் எல்லாத்தையும் எப்படி ஒரு நம்பரா ஒரு வெக்டரா ரெப்ரசன்ட் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற வேர்டை எப்படி ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல ஒன்றுல ஒரு வேர்டுக்கு பதிலா ஒரு வெக்டரை எப்படி பாவிக்கலாம், எப்படி அந்த வெக்டர் அந்த வேர்ட்ஸுக்கு இடையிலான தொடர்பை கூட கேப்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப
கிங் கியூன் அந்த ஒவ்வொன்றையுமே நாங்கள் வேர்ட்ஸுக்கு வெக்டரா மாற்றினா நாங்கள் அதில் ஆபரேஷன் செய்யலாம், அடிஷன் மல்டிப்ளிகேஷன் எல்லாம். அப்ப கிங் மைனஸ் கியூன், கிங்குன்ற வெக்டர்ல இருந்து கியூன்ற வெக்டரை கழிக்கிறதும் அங்கிருந்த வெக்டர்ல இருந்து ஆண்டுன்ற வெக்டர் வெக்டரை கழிக்கிறதும் ஒரே மாதிரியான மேத்தமெட்டிக்கல் வேல்யூவை தான் எடுத்துச்சு. ஸோ அந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் மூலமாக அந்த வேர்ட்ஸ் மீனிங்கை கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ வேர்ட் எம்பெடிங்கை பொறுத்தவரை தமிழை பொறுத்தவரையில 2 பேப்பர்ஸ்ல பாவிச்சிருக்காங்க. ஒன்று வேர்டு வேக், மற்றது ஒன்று வந்து வேர்டு வேக்ன்ற வேர்ட் எம்பெடிங் பாவிச்சிருக்காங்க, மற்றது ஃபாஸ்ட் டெக்ஸ்ட் ஒன்றையும் பாவிச்சிருக்காங்க. ரெண்டுமே இந்த வேர்ட் ரிசல்ட்ஸை கூட்டி இம்ப்ரூவ் பண்ணி இருக்கு. அடுத்த டெக்னிக்கா டேட்டா செட் கிரியேஷன். ஸோ இங்கிலீஷ் தமிழை பொறுத்தவரையில மிகப்பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்கொண்டோம்னா டேட்டா செட் தான். ஸோ டேட்டா செட் ரொம்ப குறைவா இருக்கு. முதல்ல டேட்டா செட் கிரியேஷன்ல ஈடுபட்டது லோகநாதன் ராமசாமின்னு அவங்க தான் முதல் ரிப்போர்ட்டட் எஃபோர்ட் எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,69,871 சென்டென்ஸ் பேர்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல பைபிள், சினிமா அண்ட் நியூஸ் டொமைன்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் டேட்டா செட் இதுதான். ஆனா இவங்க சைடான ரிசர்ச் வந்து NMD இல்லை, பட் எஸ்எம்டிக்கு மோர்ஃபாலஜிக்கல் செக்மெண்டேஷன் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த டேட்டா செட்டை அவங்க இந்த ரிசர்ச்சுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை விட டேட்டா செட் கிரியேட் பண்றதுக்கு வந்து அது ரொம்ப கணக்க நேரம் எடுக்கும். அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வேற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டெடியஸ் ப்ரோசஸ். அதுல இப்போ ஆட்டோமேட்டிக்காவே டேட்டா செட்டை கிரியேட் பண்ணலாமான்றதுலையும் சில முயற்சிகள் பட்டிருக்கு. அதுல ஒன்று வந்து அந்த கம்பேரபிள் கோர்பஸ் வந்து இப்போ விக்கிபீடியால வந்து தமிழும் இங்கிலீஷும் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து சென்டென்ஸ் அலைன்மெண்ட். ஸோ அங்க பேரலல் சென்டென்சஸ் இல்லை, பட் பேரலல் பேராகிராஃப்ஸ் இல்லாட்டி பேரலல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து நாங்க அதுல இருந்து கொண்டு எப்படி ஒரு பேரலல் சென்டென்ஸை உருவாக்குறது கணக்கு டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ ரமேஷ் அவங்க வந்து அப்படி அந்த விக்கிபீடியா 2 டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு பேரலல் சென்டென்சஸை உருவாக்க ட்ரை பண்ணி அவங்களுக்கும் அந்த எஸ்எம்டியும் NMD ட்ரை பண்ணி அதில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் வந்து பேசிக்கலா ஒரு டாஸ்கை சால்வ் பண்ணி அந்த நாலேஜை வந்து அதே மாதிரி சிமிலரான டாஸ்க் வந்து சால்வ் பண்றதுக்கு பாவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இமேஜ் ரெகக்னிஷன் இப்ப ஒரு லொரியையும் பைக்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு CNN ஒரு ஆர்கிடெக்சரை ஒரு காரையும் பைசைக்கிளையும் ஒரு காரையும் ஒரு பைசைக்கிளையும் டிஃபரன்ஷியேட் பண்ற ஒரு மாடலுக்கு பாவிக்கிற அந்த மாதிரி. ஸோ நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷனை பார்த்து கொண்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரெயின் பண்ணப்பட்ட மாடலை இங்கிலீஷ் டு தமிழுக்கு, தமிழ் டு இங்கிலீஷுக்கு அதுக்கு பாவிக்கலாமான்றது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இங்கிலீஷ் தமிழை பொறுத்தவரையில ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்கை பாவிச்சிருக்காங்க, பட் எவ்வளவு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனதுன்றதை பற்றி போடையில. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் பாவிக்கப்பட்டிருக்குன்னு WAT ப்ரொசீடிங்ஸ்ல சில பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான அளவுகள் எப்படி பாவிச்சுன்ற டீடைல்ஸ் போடப்படையில. ஆனா இங்கிலீஷ் தமிழை பொறுத்தவரையில ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் பொறுத்தவரையில ஒரு லாங்குவேஜ் பேர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்னொரு பேருக்கு அந்த பேரண்ட் பேர்னு சொல்லுவோம். எந்த பேர்ல இருந்து நாங்கள் இந்த பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த பேரண்ட் பேர்ல இருந்து சைல்ட் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த பேரண்ட் பேர் வந்து ஒரு ஹை ரிசோர்ஸ் லாங்குவேஜா இருக்கணும். அதுக்கு கணக்கு ஒரு மில்லியன் கணக்கில் டேட்டா செட் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளூ ஸ்கோரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய ஒரு மாடலா இருக்குன்னா அதை பிறகு இந்த டேட்டா செட் குறைஞ்ச ஒரு லாங்குவேஜ் பேர் இருக்கிற இங்கிலீஷ் தமிழுக்கு நாங்கள் பாவிக்கலாம். அப்படி பாவிக்கிற லாங்குவேஜ்ல தமிழுக்கு ரிலேட்டடான லாங்குவேஜஸ் வந்து டிராவிடியன் லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா அவை எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கல தமிழுக்கு தான் டேட்டா செட் கூட இருக்கு. ஸோ ரிலேட்டடான லாங்குவேஜ், ஆனா அவையும் லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் தான்.
அதே மாதிரி கணக்கு டேட்டா செட்டுக்கு வேற வேற லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் பிரெஞ்சு எல்லாம் இருக்கு. ஆனா டேட்டா செட் இருந்தாலும் அவைக்கு தமிழுக்கும் தொடர்பு ரொம்ப குறைவு. ஸோ இப்போதைக்கு பாதிக்க கிட்ட தமிழ் ஹிந்தியை வேணா பாவிக்கலாம். மற்றது தமிழ் கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி லாங்குவேஜஸும் இல்லை. இப்போ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பொறுத்தவரையில இந்த மெத்தட் ஒர்க் பண்ணி இருக்கு. பிகாஸ் யூரோப்பியன்ல கன லாங்குவேஜஸ் வந்து ஒரே அல்பபெட்ஸை பாவிக்கும், லத்தீன் அல்பபெட்ஸ் அந்த மாதிரி. பட் தமிழ்ல அதே அல்பபெட்ஸை பாவிக்கும் லாங்குவேஜஸும் இல்லை. ஸோ டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் வந்து இங்கிலீஷ் தமிழுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான ஒன்று தான். அதே மாதிரி அடுத்த டெக்னிக் வந்து மல்டிலிங்குவல் என்எம்டி. இது வந்து ஒரே ஒரு மாடலிலேயே மோர் தேன் ஒன் லாங்குவேஜ் பேருக்கு ட்ரெயின் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 லாங்குவேஜஸை வந்து ஒரே மாடல்லே ட்ரெயின் பண்றது. ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணோம்னா இப்போ டேட்டா செட் குறைவா உள்ள லாங்குவேஜஸ் லைக் இங்கிலீஷ் தமிழுக்கு வந்து இப்போ டேட்டா செட் கூடின உள்ள பேரால, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஸ்பானிஷ் அந்த பேர்ல இருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம், ஒரே மாடலுக்குள்ள ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரே மாடலுக்குள்ள ட்ரெயின் பண்ணும்போது அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஷேர் ஆகும். ஸோ ஹை ரிசோர்ஸ் லாங்குவேஜ் இது கூட டிரான்ஸ்லேட்டிங் மாட்டேன். ஸோ ஹை ரிசோர்ஸ் லாங்குவேஜஸ்ல இருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாடல்ஸ்ல இப்ப கிட்ட கொஞ்ச காலமாக இதுல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் இருக்கு. பிகாஸ் எல்லா லாங்குவேஜஸையுமே கவர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். சோ மெனி லாங்குவேஜ் இருக்கிறதால. ஸோ மல்டிலிங்குவல எல்லா லாங்குவேஜையும் கவர் பண்ற மாதிரி ஒரே மாடல்ல எல்லா லாங்குவேஜஸையும் சால்வ் பண்ற மாதிரி முயற்சிகள் கூகுள் ஃபேஸ்புக் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இங்கிலீஷ் தமிழை பொறுத்த வரையில ஒர்க் ஷாப் அண்ட் ஏசியன் டிரான்ஸ்லேஷன் 2018 அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த மல்டிலிங்குவல் டாஸ்க் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 7 இந்தியன் லாங்குவேஜஸ், பெங்காலி, ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, சிங்களீஸ் அண்ட் உருது, அந்த லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷுக்கும் இங்கிலீஷ்ல இருந்து மற்ற சைடுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ற டாஸ்க் வந்து அப்ப அதுக்கு வேற கணக்க இந்தியன் யூனிவர்சிட்டி செய்திருந்தாங்க. அவங்க தனித்தனியா ட்ரை பண்ணி இருந்தாங்க. சில யூனிவர்சிட்டி லைக் ஐஐடி பாட்னா அவங்க வந்து ஒரே சிஸ்டத்திலேயே ஒரே மாடலை பில்ட் பண்ணி அதுல ட்ரை பண்ணி இருந்தாங்க. அதுலயும் வந்து 2 டிரெக்ஷன் இருக்கு, தமிழ்ல இருந்து இங்கிலீஷும் இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்து. நேரம் உங்களுக்கு இன்னும் ஒரு 3 நிமிடத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு கருத்தரங்குல கேள்விகள் எழுப்பலாம். ஸோ ஃபைனலா டிஸ்கஷன் அண்ட் ஃபியூச்சர் டிரெக்ஷனை பார்த்தோம்னா கணக்க டெக்னிக்ஸ் தமிழுக்கு பாவிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் கணக்க டெக்னிக்ஸ் வந்து வேற லாங்குவேஜுக்கு பாவிச்சிருக்காங்க, அதை வந்து இதுக்கு பாவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்வேர்ட் செக்மெண்டேஷன் எடுத்துக்கொண்டோம்னா பைட் பேரிங் கோடிங்கும் மோஃபோலிக் செக்மெண்டேஷனும் தமிழுக்கு பாவிச்சிருக்காங்க. ஆனா வேற பல லாங்குவேஜஸுக்கு வேற கணக்கு மெத்தட்ஸ் கூட இருக்கு. வேர்ட் பீசஸ், சென்டென்ஸ் பீசஸ், யூனிகிராம், கேரக்டர் லெவல் மாடல்ஸ் உண்டு. அது இன்னும் தமிழுக்கு ட்ரை பண்ணப்படையில. ஸோ அவை ட்ரை பண்ணப்படலாம். வேர்ட் எம்பெடிங்ஸ் எடுத்துக்கொண்டாலும் வேர்ட் எம்பெடிங்ஸ்லையும் வேர்டு வேக் பாஸ்டெக்ஸ் பாவிச்சிருக்காங்க. பட் கடைசியா இப்ப க்ளோ கொஞ்ச காலம் முன்னே வந்திருக்கு. இப்ப பேர்ட் வந்து புது வேர்ட் எம்பெடிங் மாடல்ஸ் இருக்கு. அதுகள் மற்றது க்ராஸ்லிங்குவல் வேர்ட் எம்பெடிங்ஸ் இன்னும் இருக்கு. ஒரே வெக்டர் ஸ்பேஸ்ல மோர் தேன் 1 லாங்குவேஜஸ் ஷேர் பண்ற இந்த மாதிரி. ஸோ அதுகளும் இன்னும் தமிழுக்கு பாவிக்கப்படவில்லை. அதே சமயம் மல்டிலிங்குவல் என்எம்டிலையும் வேற கணக்க மாடல்ஸ் இருக்கு, கணக்க வேரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வேரியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ அந்த மற்ற மாடல்ஸ்களும் யூஸ் பண்ணப்படலாம். டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கை பொறுத்தவரையில தமிழுக்கு சிமிலர் லாங்குவேஜஸை வச்சு தமிழோட டிராவிடியன் லாங்குவேஜஸை வச்சு ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுதான் அந்த ரிசர்ச்சுகளும் அவர்கிட்ட செய்யப்படையில. ஸோ அவை செய்யலாம். அண்ட் அதை விட புதுசா பெக் டிரான்ஸ்லேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. அது வந்து மொனோலிங்குவல் டேட்டாவை எடுத்துக்கொண்டு தமிழ்ல எடுத்துக்கொண்டு ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் லைக் கூகுள் டிரான்ஸ்லேட்டை பாவிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த தமிழ் இங்கிலீஷ் டேட்டா செட்டை ஒரு சிந்தட்டிக் டேட்டா மாதிரி பாவிச்சு இம்ப்ரூவ் பண்றது. ஸோ தேங்க்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? நன்றி ஜனார்தன சர்மா. உங்க கட்டுரை வந்து ஒரு நல்ல ஒரு இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் பத்தி ஒரு திறனாய்வா அமைந்திருக்கு. இந்த இதுல உள்ள சில சிக்கல்கள்லாம் வந்து அந்த ரொமான்ஸ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கிலம், அப்புறம் பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாலியன், ஸ்பானிஷ் அதெல்லாம் விட நம்ம திராவிட மொழிகளுக்குள்ள அந்த திராவிட மொழி குழுக்களுக்கு
குழுவுக்கு உள்ளேயும் உள்ள அந்த 2 குழுக்களுக்குள்ளேயும் உள்ள வித்தியாசங்கள் பத்தி, அதன் காரணமாக உள்ள சில சிக்கல்கள் பத்தி எல்லாம் நல்லா பேசியிருந்தீங்க. இது வந்து இன்னும் இந்த துறையில வருங்காலத்துல வருபவர்கள்லாம் இந்த கட்டுரையை வாசிச்சு அதுல உள்ள கருத்துக்கள், அந்த ரெஃபரன்ஸ் லிஸ்டை நான் பார்த்தேன். ஒரு 30 மேற்கோள்கள் மேல கொடுத்துருக்கீங்க. அது ஒரு நல்ல பங்களிப்பு, கிட்டத்தட்ட 30 மேற்கோள்கள். ஸோ எனக்கு முதல் கேள்வி என்னன்னா, நீங்க அந்த ஃபேஸ்புக்ல இருந்து அந்த M2M அப்படின்னு ஒரு புது மொழி மாதிரியை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஒரு அறிக்கையில அவங்க வெளியிட்டதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து அவங்க ஹிந்தி, பெங்காலி, அப்புறம் வந்து தமிழ், இதுதான் 3 முக்கிய மொழிகளாகவும், அந்த மொழிகள் வழியாக மற்ற மொழிகளுக்கு பாலமாக, அதாவது நீங்க வந்து அந்த தாய் தந்தை என்னது பெற்றோர் குழந்தைகள் மாதிரி ஒரு உறவினால் இந்த மொழிகள்லாம் வந்து பாலமாக மொழி மாற்றம் செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி இந்த M2M என்கின்ற அந்த மென்பொருள்ல அவங்க ஃபேஸ்புக் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பெங்காலி, வங்காள மொழி, அப்புறம் வந்து ஹிந்தி, அப்புறம் தமிழ், இந்த 3 மொழிகளை வச்சுதான் மற்ற அனைத்து இந்திய மொழிகளுக்கும் அவங்க வந்து மொழி மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க எதுவும் கருத்து, பொதுவாக இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த மல்டிலிங்குவல் NMD என்னதுல வந்து இப்ப அவங்களோட ரிசர்ச்சின் படி இப்ப இங்கிலீஷ் டு சிங்களத்தை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் டு சிங்களத்துக்கு எங்களுக்கு இல்லை, இந்த டேட்டா செட் வந்து இல்லைன்னா நாங்கள் முதல் பாவிச்ச மேட் பண்ண ஒரு பிவட் லாங்குவேஜை பாவிச்சு, ஸோ இங்கிலீஷ் டு தமிழுக்கு மாட்டிட்டு பிறகு தமிழ் டு இங்கிலீஷுக்கு மாட்டலாம். ஸோ அதுக்கு டேட்டா செட் இருந்துச்சுன்னா பைவட் லாங்குவேஜ் மாதிரி பாவிச்சு, இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜை பைவட்டா பாவிச்சு, ஸோ நார்மலா இங்கிலீஷை பைவட்டா பாவிப்போம். ஸோ தமிழ் டு சிங்களம் பாவிக்கணும்னா தமிழ் டு இங்கிலீஷ், பிறகு இங்கிலீஷ் டு சிங்களம், அந்த மாதிரி நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ அவங்களோட மாடல்ஸ்ல இப்ப டேட்டா செட் இல்லாத லாங்குவேஜஸ்க்கு கூட இல்ல ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுல நாங்க இங்கிலீஷ் டு இப்ப ஸ்பானிஷுக்கும் இருக்கு, இங்கிலீஷ் டு தமிழுக்கும் இருக்கு டேட்டா செட் இருக்குங்கிட்ட. ஆனா தமிழ் டு ஸ்பானிஷுக்கு டேட்டா செட் 0வா இருந்தாலும் அது தமிழ் டு ஸ்பானிஷே வந்து அந்த மாடலுக்குள்ளால ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி அதுவும் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. நான் M2M பற்றி குறிப்பா பார்க்கல, பட் அந்த மல்டிலிங்குவல் மாடல்ஸ்ல வந்து கணக்க மாடல்ஸ் உருவாக்கிருக்காங்க, 1 to many, many to 1. ஸோ இங்கிலீஷ்ல இருந்து இப்போ 10 லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது ஒரே சமயத்துல அதுல என்கோடர் டிகோட் ஆர்கிடெக்சர் பாதிக்கப்படும், அதுல என்கோடர் வந்து காமனா இருக்கு. அதே மாதிரி மெனி டு 1 அப்படி மல்டி டாஸ்க் லேர்னிங் அந்த மாதிரி கணக்கு மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப வந்து அவங்க கூகுள், ஃபேஸ்புக் எல்லாம் அந்த மாதிரி ரிசர்ச்கள்ல கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸை தந்து கொண்டு இருக்கு. டேட்டா செட் இல்லாட்டியும் இல்லாத லாங்குவேஜ் நல்ல ரிசல்ட்ஸ் தந்து கொண்டு இருக்கு. நன்றி. இந்த கருத்தரங்களை அவங்க மலைக்கண்ணன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் குறிப்பா இந்த டீப் லேர்னிங், மெஷின் டிரான்ஸ்லேஷன் பத்தி எதுவும் கருத்துக்கள், கேள்விகள் இருக்கா? உங்க ஜனார்தன சர்மா அவருடைய அருமையான படைப்பு, அருமையான படைப்பு. இந்த ஒரு நல்ல சர்வேவா இருந்துச்சு, என்ன இருக்கு நியூரல் மிஷின் டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்னு. இந்த பக்கம் தான் போகுது இந்த மிஷின் டிரான்ஸ்லேஷன். இது வந்து NMT தான் கூகுள்லயும் யூஸ் பண்றாங்க அடியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, செய்யறதுக்கு. எல்லாமே சரியா வருதா இல்லைன்னா எல்லாமே சரியா வரல. நம்ம தமிழ் எழுதும் போதும் நிறைய விஷயங்கள் சரியா பண்றது இல்லை, அதனால வந்து அது தப்பு பிளே பண்ணுது. பட் ஆனா அது டேட்டா வர வர நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்த அது 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 மாறுது. டெஃபினட்டா ரொம்ப நல்ல ஒரு படைப்பு. பேசுவோம் நிறைய அதை பத்தி. நீங்க தான் அந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் சேலஞ்சஸ்ன்றதுல என்கோடர் டிகோடர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தது. தனியாக ஹிந்தியில் என்கோடர் போட்டிருக்குது, மற்ற எல்லாம் டிகோடர் மாதிரி போய் கொண்டிருக்குது. அது சரியா புரியல. மற்றது இந்த யூனிகோட்ல IPA ஒரு கோடிங் செக்ஷன் இருக்கு. யூ கேன் யூஸ் ஃபார் எனி லாங்குவேஜ். So can't you use it as a common world language alphabet depository and work from there instead of trying to use all the codes in different languages?
யா நாங்க இப்ப தமிழுக்கு ட்ரை பண்ணல. ஆனா மொரட்டோ யூனிவர்சிட்டியில இப்ப சிங்களத்துலேயும் இங்கிலீஷ், சிங்களத்துலேயும் தமிழோ, தமிழ் டு சிங்களம் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ரெண்டையுமே இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணும் போது ஒரு கொஞ்சத்தால ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலீஷ் வந்து இருந்துச்சு. ரெண்டையுமே இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லிட்டரேஷன் செய்துட்டு. ஸோ அப்படியும் செய்யலாம். டிரான்ஸ்லேர்னிங்ல அப்படி காமன் ஆல்பபெட் இல்லாட்டி அந்த மற்ற காமன் ஆல்பபெட் வந்துட்டு அந்த டிரான்ஸ்லிட்டரேஷன் வந்து செய்கிற ஒரு டெக்னிக்கும் இருக்குது. அது அதுக்கு தான் அந்த ஐபிஏ பயன்படுத்தி பாருங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஓகே சார், தேங்க்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நன்றி. அந்த ஐபிஏ என்பது அந்த இன்டர்நேஷனல் ஃபோனடிக் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து பயன்படுத்தினால் நல்லா வருமோ அப்படின்னு ஒரு ஐபிஏ என்பது வந்து ஸ்பீச் தரவுக்காக தான் பயன்படுத்துவாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃபோனடிக் ரிலேட்டட். டிரான்ஸ்லேஷனுக்கு பயன்படுத்த முடியுமாங்கிறது தெரியல. நன்றி ராஜன் ஐயா. அடுத்து வந்து அவங்க விஜய் சுந்தரம் அவங்க வந்து ஏதோ கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேளுங்க. ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷனா இருந்தது. நியூரல் நெட்வொர்க் அந்த 4 லிஸ்டையும் வந்து அழகா ஒரு 20 நிமிஷத்துல நல்லா சம்மரைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ சார் பேசினதுபடி ஐபிஏ மாதிரி நம்ம இந்தியன் லாங்குவேஜ் கன்சோர்ஷியம் மோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்தியன் லாங்குவேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இடையே வந்து டபிள்யூஎக்ஸ் நோட்டேஷன் சொல்லி ஒன்று யூஸ் பண்றோம். ரோமனைஸ் பண்றதுக்கு டபிள்யூஎக்ஸ் நோட்டேஷன் சொல்லி யூஸ் பண்றோம். அந்த மாதிரி நோட்டேஷன் பயன்படுத்தி பண்ணும்போது நமக்கு இன்னும் பெட்டரா வரலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப அம்மானா ஏஎம்எம்ஏ அப்படின்னு சொல்லி அந்த நோட்டேஷன் இருக்கு. அது இந்தியன் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமனான ஒரு நோட்டேஷன் ஐஐடி கான்பூர்ல டெவலப் பண்ணது இருக்கு. அதுதான் வந்து கன்சோர்ஷியம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அது ஐபிஏ பேஸ்டா? ஐபிஏ பேஸ்டு இல்லைங்கய்யா. அது ஆக்சுவலா ஐபிஏ பேஸ்ட் கிடையாது. ஆனா சீடக் பூனேல ஆரம்பிச்சு ஜஸ்ட் அந்த டீம் வந்து உருவாக்கின அந்த சிஸ்டம், அந்த ஃபார்மலிசம் வந்து அக்ராஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஐடி கான்பூர்ல வந்து ஜெனரலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா யூனிகோட் டெக்ஸ்ட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது லோடு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இனிஷியலா வந்து எல்லாம் ரோமனைஸ் பண்ணி பண்ற அந்த ஸ்டைல்ல இருந்தது. ஐடிகே நோட்டேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி டபிள்யூஎக்ஸ் நோட்டேஷன் சொல்லுவாங்க. கோட் சார்ட் இருக்கா அதுக்கு? இருக்குங்க. நான் உங்களுக்கு என்னிடம் அந்த யூஆர்எல் எதுவும் கையில இல்லை, நான் வேணா ஷேர் பண்ணிக்கலாங்க. நீங்க தனியா அப்புறம் மின்னஞ்சல் வழியா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி விஜய் சுந்தரம். ஸோ எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு, வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லாட்டி. இப்போ இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில, அதாவது அலுவலகம் சார்ந்த ஆவணங்கள்ல வந்து ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம், சிங்களம் இந்த மாதிரி ஒரு மொழி பெயர்ஸ்குள்ள வந்து அவங்க மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னு இவங்க ஜனார்தன் சர்மா அவர் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த பேரலல் ஃப்ரேஸ் டிக்ஷனரின்னு இப்போ தமிழ்ல ஒன்று நான் சமீபத்தில் கண்டறிஞ்சேன். அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து கலைச்சொற்கோவை அப்படின்னு சொல்லிட்டு அது பிளாக் ஸ்பாட்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேலான வந்து அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அதாவது ஒரு நீதிமன்றத்திலோ இல்லை ஒரு மருத்துவமனையிலோ அந்த மாதிரி இருக்கும் இடங்களில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஃப்ரேசஸ்லாம் வந்து இணையான ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் இருக்கு. இதை கொண்டு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக முடியுமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இதை பத்தி கொஞ்சம் கருத்து சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். ரெண்டாவது கேள்வி இருக்கு. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த மாதிரி மொழி மாதிரிகள்ல வந்து பயிற்றுவிப்பது, அதாவது நியூரல் மெஷின் ட்ரைனிங்க்கு வந்து இப்ப நம்ம மடிக்கணினியில செய்ய முடியாது. இதுக்கு நிறைய மெஷின் ரிசோர்சஸ் தேவைப்படுது, சர்வர் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஆட்கொள்ள போறீங்க? இப்போ அடுத்த கட்டத்துல வரும் ஒரு ஆய்வாளர்கள்லாம் வந்து எப்படி இந்த மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஜிபியு இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைக்க போகுது? இதை நீங்க எப்படி
தீர்வு காண்றீங்க? இந்த 2 கேள்வி மட்டும் சொல்லுங்க. நன்றி. அந்த முதலாவது கேள்விக்கு இப்ப கவர்மெண்ட் ஒபிஷியல் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரையில மொரட்டுவ யூனிவர்சிட்டியில இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக ஒரு மோடர்ன் ஒரு 10 டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழியியல் வல்லுநர்கள் எல்லாரையும் பிடிச்சு வேற வேற யூனிவர்சிட்டியில இருக்கிற லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்ட் லிங்குவிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க அந்த மாதிரி இந்த லிங்குவிஸ்டிக் ரிசோர்சஸ்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பேரலல் பிரேசஸ்கள் எல்லாத்துக்கும் அவங்க ஏற்கனவே ரிவர் பண்றாங்க. ஒன்று இந்தியன்ஸையும் பாவிக்கிறாங்க, அதே மாதிரி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் ஒபிஷியல் டாக்குமெண்ட்ஸுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் ஸ்டைல் ஷீட் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் தான் இதுக்கு பாவிக்கணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கணக்க நான் ரிவர் பண்ணிட்டா அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் அந்த டேட்டா கிளீனிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து அந்த டேட்டா செட்ல செய்து கொண்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்தியன்ஸும் அவங்க பாவிக்கிறாங்க. அண்ட் மற்றது அந்த இதை பொறுத்தவரை ரிசோர்சஸ் ஜிபியு அந்த ரிசோர்சஸை பொறுத்தவரையில எங்கள்கிட்ட ரிசோர்சஸ் குறைவுதான். பட் இப்போ ஒன்று நாங்கள் AWS இல்லாட்டி கூகுள் கிளவுட் இந்த மாதிரி பே ஆஸ் யூ கோ மெத்தட்ஸ்ல இருக்கிற ஏதாவது இதுல கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸை பாவிக்கலாம். ஸோ பட் கொஞ்சம் காசு எடுக்குன்னா பட் இப்போதைக்கு அது இருக்கு. இல்லைன்னா யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஜிபியூ சர்வர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா அதை பாவிக்கலாம். பட் அப்படி இப்போ எங்களோட யூனிவர்சிட்டியில இப்போ கிட்டடியில 2 ஜிபியூ மெஷின்ஸ் வேண்டி இருக்காங்க ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல. ஆனா அப்படி இருந்தும் அந்த பேர்ட் அப்படி வர இப்போ கடைசியா வந்த கணக்க பெரிய மாடல்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு சாத்தியம் இல்லைத்தான். ஸோ அதுக்காகத்தான் இப்போ இந்த ப்ரீ ட்ரெயின்ட் மாடல்ஸ் இந்த மாதிரி கூகுளோ ஃபேஸ்புக்கோ அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி ஒரு மாடல்ஸை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் பாவிக்கலாமான்னா பட் தமிழுக்கு அப்படி கொடுபடவில்லை. பட் ரிசோர்சஸ் கொஞ்சம் கூட தேவைதான் நியூரல் டிரான்ஸ்லேஷன் மினிட்ஸ்க்கு. கண்டிப்பா நான் ஒரு சுட்டி எங்க சாட்ல பகிர்ந்துருக்கேன், அதை தொடர்ந்து பாருங்க. அனைவரின் ஆதரவுக்கும் இந்த கட்டுரை படைப்பு இந்த கேள்விக்கும் நன்றி. ஸோ இதோட இந்த கருத்தரங்கு பகுதி முடியுது. நான் திருப்பி வாசு ஐயாட்ட நான் வழங்குறேன். நன்றி. நன்றி முத்து, நன்றி ஜனா. நிறைய பணிகள் இந்த மாநாட்டின் நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிகிறது. நிறைவு விழாவுக்கு வந்துவிட்டோம். அனைவருக்கும் நன்றி கூற உத்தமம் நிறுவனம் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் யார் யார் என்னென்ன எங்கெங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது எல்லோரும் இணைந்து செயலாற்ற இந்த மாநாடு பயன்படும். இதைத்தான் உத்தமம் இதுவரை செய்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு மாநாட்டையும் நடத்தி எல்லா ஆய்வாளர்களையும் இணைத்திருக்கிறது. நேரடியாக அவர்களிடமிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுடைய சிக்கல்கள் என்ன என்று அவர்களே நேரடியாக சொல்லும்படி செய்திருக்கிறது. அதை தொடர்ந்துதான் ஆய்வுகள் நடந்து வந்திருக்கின்றன. அதாவது தமிழ் கணினி ஆய்வு என்பது ஒவ்வொரு மாநாட்டின் தோளில் தொடங்கி தோளிலிருந்து போய் வந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாநாடும் ஒரு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். பங்கு கொண்ட அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் அனைவருமே இந்த கொரோனா பயம் இல்லாமல் முகமூடி இல்லாமல் இங்கு இணைந்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். இதுவே நாம் அனைவருமே இப்பொழுது நேரில் சந்தித்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோருமே பயந்து ஓடிக்கொண்டிருப்போம். யாருமே அழுகிய நிச்சயமாக வரமாட்டார்கள் என்று நன்றாகவே எனக்கு தெரியும். அதுதான் இங்கே நடக்கிறது. என்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது பக்கத்திலேயே வரமாட்டேன் என்கிறார்கள். அது மாதிரியான ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் அந்த பயம் நமக்கெல்லாம் இல்லாமல் நாம் இந்த மெய்நிகர் வழி கலந்து கொண்டது ஒரு பெரிய நிகழ்வு என்று சொல்லலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு விழாவுக்கு செல்வோம். நிறைவு விழாவில் திரு மணியம் அவர்கள் தங்களுடைய தொடக்க பேச்சை தொடங்குவார்கள். திரு மணியம். நன்றி வாசு. நிறைவு விழாவின் முதல் பகுதி என்னுடைய உரை. அனைவருக்கும் வணக்கம்.
கடந்த 3 நாட்களாக இந்த இணையம் வழி உலகத்தமிழ் இணைய மாநாடு கலந்து கொண்டு ஒரு முடிவு காண்கிறது. வாசு சொன்னது போல் இந்த கோவிட் காலகட்டத்தில் இது ஒரு புத்தகத்தை பொறுத்தவரையில் ஒரு முதல் முயற்சியாக இருந்தாலும் ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துச்சிருக்கின்றோம் என்பது இந்த தனிப்பட்ட கருத்து. இந்த ஆண்டு 19 கட்டுரைகள் இந்த மாநாடு 3 நாட்களில் படைக்கப்பட்டன. முதல் முறையாக மொரிஷியஸிலிருந்து பேச்சாளர் இருந்தார். அதுவும் அடுத்து இலங்கையிலிருந்து பல பேச்சாளர்கள் கலந்து கொண்டார்கள். இதற்கும் அடுத்த கட்டமாக பல இளையர்கள் கலந்து கொண்டார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முன்னேற்றம் என்று நான் கருதுகிறேன். இணையம் வழி இணைந்ததனால் கலிபோர்னியா, டெக்சஸ், மொரிஷியஸ், இலங்கை, அப்படி இந்தியா உட்பட பல நாட்கள் இருந்து கலந்து கொண்டது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு புது அணுகுமுறையாக இருந்தது. உத்தமம் இந்த ஒரு முதல் முயற்சியை எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரவிருக்கின்றோம். எதிர்வரும் 3ஆம் மாதம் அடுத்த ஆண்டு இதே போன்ற ஒரு இணையம் வழி கருத்தரங்கு இளையர்களுக்காக நடத்திருக்கின்றோம். அதாவது யங் டெக்னாலஜிஸ்க்காக. அதன் விவரங்கள் உத்தமத்தின் செயற்குழு ஒப்புதலோடு வரும் வாரங்களில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் கண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாசு உங்களோட சவுண்ட் மன்னிக்கவும், நான் இங்கே கீழே வீட்டில் அடித்தடத்தில் சில வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அதனால் மியூட் போட்டு விட்டேன். அடுத்ததாக திரு அருள் வீரப்பன், தலைவர் உத்தமம் நிறுவனம் அவர்களை பேச அழைக்கிறேன். அவர்கள் உத்தமம் நிறுவனத்தின் செயற்பாடுகளை குறித்து குறிப்பாக கூறுவார்கள் என்று எண்ணுகிறேன். திரு அருள் வீரப்பன். அருள். Good morning, good afternoon and good evening. I want to first thank Dr. Vasu Ranganathan to conduct this event very successfully. Also, I want to thank Professor Jihan Diaz and his team from Maratua University, Sri Lanka for co-sponsoring this event and also full cooperation and coordination during this event. We have conducted this year, like 2020, like 6 major events, including open source Tamil software in Malaysia and Kumaraguru College of Technology Hackathon event, and also another workshop with SRM Haliyamai Chennai. Then NLP seminar with Jaffna University. Wikipedia talk during the annual Tamil festival in Singapore with Tamil Language Council, and also finally this Tamil Internet Congress 2020. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வாசு அவர்கள் கூறியதை போன்று நாம் நேரில் சந்தித்திருந்தால் கூட எல்லோரும் மாஸ்க் அணிந்து பாதி முகம்தான் தெரிந்திருக்கும். ஆனால் இன்று எல்லோருடைய முகத்தையும் நேரில் காண்கிற ஒரு வாய்ப்பை பெற்றோம். இந்த மாநாட்டில் பல நாடுகளிலிருந்து, மணியம் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பல நாடுகளிலிருந்து கட்டுரை படிப்பாளர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா, மொரிஷியஸ், அமெரிக்கா உள்ளிட்ட இன்னும் பல நாடுகளிலிருந்து கணினி வல்லுநர்களும் தமிழ் அறிஞர்களும் இணைந்து அழகான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மேலும் இந்த மாநாட்டை நடத்த தொடக்க காலத்திலிருந்து என்னோடு பணிபுரிந்து வந்த செயற்குழு உறுப்பினர்கள் ராமசுகந்தன், டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் IIT மெட்ராஸ் ஆகியோருக்கும், குறிப்பாக திரு மணியம், செயல் இயக்குனர் திரு மணியம், துணைத் தலைவர் பேராசிரியர் மா கணேசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த என்றும் போலவே இந்த மாநாடு உத்தமம் நிறுவனத்தின் 18 ஆண்டுகள் வரலாற்றில் முதல் முறையாக இது மெய்நிகர் வழி மாநாட்டாக இருந்தாலும் என்றும் போலவே மாநாட்டில் பல ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியான எண்ணம் என்று கருதுகின்றேன். தமிழ் கணினி ஆய்வாளர்கள் தங்களின் படைப்புகளை உத்தமம் நிறுவனம் என்னும் குடையில் படைத்து இருப்பது நம்மளுடைய எல்லோரும் அவர்கள் ஏற்கனவே வாசு அவர்கள் கூறியதை போன்று எல்லோரும் எங்கிருந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அதற்காக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இம்மாநாட்டில் இன்னொரு சிறப்பான உத்தம நிறுவனத்தின் மேனாள் தலைவர்கள் பேராசிரியர் கல்யாண சுந்தரம், பேராசிரியர் அப்பாசாமி முருகேசன், வாசு அரங்கநாதன் மற்றும் இளந்தமிழ் ஆகியோரும் தொடர்ந்து நம் நிறுவனத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஆணித்தரமாக ஒன்றை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் பேராசிரியர் பொன்ன வைகோ அவர்களும் பேராசிரியர் அனந்த கிருஷ்ணர் அவர்களும் தொடர்ந்து வழிகாட்டி வருகிறார்கள். நான் இங்கு 3 நாட்களாக பார்க்கிறேன். தொடர்ந்து ஆரம்பித்ததிலிருந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இருப்பது அவர்களுடைய எவ்வளவு ஆர்வத்தை நம்மளுடைய உத்தம நிறுவனத்தின் மேல் வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் TIC அவர்கள் இந்த நேரத்தில் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் உத்தமம் நிறுவனத்திற்கு ஆற்றிய பணிகள் அளப்பரியன. அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது நம்முடைய கடமை என்று நினைக்கின்றேன். இது தவிர நான் 2 செய்திகளை மட்டும் இங்கு சொல்ல விளைகின்றேன். ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள், இதற்கு நிறைய பொருட்செலவாகிறது, அதனால் சில விடயங்கள் எல்லாம் நின்று போகின்றன என்று கூறினார்கள். அது உண்மைதான். ஆனால் நம்மளிடையே நிறைய பேர் இருக்கிறார்கள், இது மாதிரி ஆராய்ச்சிக்கு பணம் கொடுக்க முன்வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வெறும் பணம் வேண்டும் என்று சொல்வதை விட ஒரு ஸ்ட்ராங் ப்ரொபோசல், ஒரு ஃபார்மல் ப்ரொபோசல் என்ற அளவிலே அதை தயார்படுத்தி நீங்கள் அதை உத்தமத்திற்கு அனுப்பி வைத்தால் எங்களால் அதற்காக உறுதியாக உதவ முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இங்கு எத்தனையோ நல்லுள்ளங்கள், இப்பொழுது தமிழ் நல்லுள்ளங்கள் எல்லாம் அவர்கள் பெரிய அளவில் இருக்கிறார்கள். அவரை நாம் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பாலமாக உத்தமம் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். மேலும் இங்கிலாந்திலிருந்து சிவா பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வீரப்பனையா. வணக்கம். வணக்கம் வாசு. வணக்கம் கல்யாண். வணக்கம் ஆனந்த கிருஷ்ண ஐயா, ரொம்ப நாள் பார்த்து. வாசு இருக்கீங்களா? சரி, நல்லா இருக்கேன். நன்றி. நன்றி அருள். வணக்கம் வணக்கம். நன்றி அருள். சொன்னது போல நானும் கவனித்தேன். பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் தங்களுடைய ஒளியை எடுக்காமல், நானும் அவ்வப்பொழுது ஒளியை எடுத்துவிட்டு அங்கெங்கே சுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் மட்டும் தொடர்ந்து இந்த 3 நாளும் கணினி பக்கத்திலே இருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், உத்தமம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டோம். அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன், உத்தமம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று நினைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் அவர்களுடைய உரையை கேட்க வருவோம். பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன். ஒரே ஒரு நிமிடம். நாம் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை 3 நாட்களாக நாம் தொடர்ந்து எல்லோருக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், யூடியூப் என்று சிறந்த முறையிலே இதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற தவரூபன் அவர்களை நான் உண்மையாகவே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தவா, உங்களுக்கு உத்தமத்தின் சார்பிலும் இங்கு இருக்கும் எல்லோரும் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் தவா. நன்றி.
என்னை பொறுத்தவரையில் நாம் நம்முடைய முதுகுக்கே தட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாம் அனைவரும் இணைந்தே செயல்படுகிறோம். அந்த வகையில் யாருக்கும் நன்றி தெரிவிக்கவில்லை என்று நாம் கவலைப்பட வேண்டாம். யாரும் அதை தவறாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தவா போன்றவர்கள் எல்லாம் உத்தமத்துக்காக பல ஆண்டுகளாக பணி செய்து வருபவர்கள். அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்லுவேன். மிக்க நன்றி. இல்லை வாசு அவர்களுக்கு நன்றி. இருந்தாலும் என்னவென்றால் தமிழில் யாருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவில் எல்லாவற்றுக்கும் நன்றி தெரிவித்தாக வேண்டும். இல்லை என்றால் அது தவறாக போய்விடும். இரண்டையும் சரி, எல்லாருக்கும் தேங்க்யூ போடணும். மிக்க நன்றி வெங்கட். அதாவது நம் தலைவர்களில் மேனாள் தலைவர்கள் வெங்கட்டும் இங்கே இருக்கிறார். அவரையும் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நேரம் இருந்தால் பின்னால் ஒவ்வொருவரையும் கொஞ்சம் பேச முயற்சி செய்வோம். இப்பொழுது பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி வாசு. சென்ற 3 நாட்களாக மிகவும் உன்னிப்பாக இந்த மாநாடு நடப்பதை பற்றி நான் கவனித்து வந்தேன். மிக வியக்கத்தக்க வகையில் தங்களுடைய இந்த வழிகாட்டு இதை நடத்தி செல்வதற்கான நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை மிகவும் பாராட்டத்தக்கது. நேரத்தை வீணாக்காமலும் நேரத்தை நல்லபடி பயன்படுத்துவதற்கும் கட்டுரையாளர்களுடைய மனதை புண்படுத்தாமலும் தாங்கள் அவர்களுக்காக இந்த மாநாட்டை நடத்துவதற்காக உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய சாதுரியத்துக்கும் நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல், இந்த மாநாட்டில் எப்போதும் போல பல ஆண்டுகளாக பங்கெடுத்த பலர், நீங்கள், வாசு ரங்கநாதன், கல்யாண், பொன்னவைக்கோ மற்றும் இளந்தமிழ், சிவா பிள்ளை, இந்த மாதிரி பல ஆண்டுகளாக பயனெடுத்து அவ்வளவும் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 பேர் அதில் வராது எனக்கு ஒரு குறை. மத்து நெடுமாறனும் ஏஜி ராமகிருஷ்ணன் வருவது சாதாரணமாக அவர்கள் எல்லா மாநாட்டுக்கும் வருவார்கள். இந்த மாநாட்டில் அவங்க இல்லை என்பது ஒரு சின்ன குறை. இந்த மாநாடு மெய்நிகர் மாநாடு நடந்தாலும் கூட இதனுடைய செயல்பாடுகள், இதனுடைய பயன், இதில் செய்யப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் மிக உயர்ந்த அளவுக்கு மிக மேன்மையான அளவுக்கு நடந்தது என்பதை பற்றி நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த மாநாடுகள் படிக்கப்பட்ட கட்டுரைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாநாடு எவ்வளவோ மேலே முன்னேறி சென்றிருக்கின்றது. புதிய புதிய தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்தி இந்த தமிழ் கணினி வளர்ச்சி, பெரும்பாலான கட்டுரைகள் நல்லபடி பயக்கப்பட்டன. நாம் இங்கிருந்து மேற்கொண்டு எங்கே செல்ல போகிறோம் என்பது, இந்த மெய்நிகர் மாநாடு ஒரு விதத்தில் நல்லது என்று கூட நான் கருதுவேன். ஏனென்றால் இதில் சாதாரணமாக பங்கெடுக்காமல் இருப்பவர்கள் இந்த மெய்நிகர் மாநாடு என்றதுனால அவங்க இங்க பங்கெடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் எல்லா பாகத்திலிருந்தும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ், இந்த சாதாரணமான மாநாட்டுகளுக்கு வர முடியாதவர்கள் கூட இன்றைக்கு இந்த மெய்நிகர் மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. என்னன்னா சோஷியலைசிங் அவங்களோட அது முடியாது இந்த இதில். ஆனால் இதுலேயும் கூட ஒரு சோஷியலைசிங் அவர்னு ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அது மாநாடுடைய கருத்துக்கள் இல்லாமல் மற்றவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே படிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்காம நினைக்கிறேன். இந்த மாநாடு தொடர்ந்து இந்த கட்டுரைகளை எல்லாம் பார்க்கும்போது நான் மிகவும் பார்த்தேன். சில கட்டுரைகள் எனக்கு புரியவில்லை என்றாலும் கூட எனக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது எந்த நிலைக்கு மிக மிக உயர்ந்த அளவுக்கு இந்த தமிழ் மென்பொருளாகட்டும்,
ஓசிஆர், அந்த தமிழ் பழைய பழங்கால எழுத்துக்களுக்கு ஓசிஆர் போன்று அது இதே மாதிரி இந்த கட்டுரைகள்லாம் மிக உயர்ந்த அளவு கட்டுரைகள் வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த நல்ல கட்டுரைகளுக்கு ஒரு சிறந்த பாராட்டுதல் அல்லது ஒரு அன்பளிப்பு தருவதற்கு ஏதாவது ஒரு வழி செய்தாலும் உத்தமத்துக்கு நான் அது அருள் அவர்களுக்கு நான் பரிந்துரைக்கின்றேன். இது இந்த மாநாட்டினுடைய வாய்ப்புக்கு இந்த பங்கெடுக்க வாய்ப்பு எனக்கு ஐயோ இன்னும் நீங்கள்லாம் போயிடுறீங்களே எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. மனசுல இவ்வளவு நேரம் கூடவே இருந்து கலந்தெல்லாம் இவ்வளோலாம் இருந்து திடீர்னு ஒரு எம்டி ஃபீலிங் வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. இருந்தாலும் நான் உங்களை எல்லாம் மனதில் ஞாபகம் வச்சுக்குவேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக்க நன்றி. நிச்சயமாக நீங்கள் உணர்வதைத்தான் நாங்களும் உணர்கிறோம். அனைவரும் கூடிய விரைவில் கணினியை விட்டு நகர்ந்து விடும் பொழுது ஒரு தனிமை திரும்பவும் வந்துவிடும், கரோனா பயம் திரும்பவும் வந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கும் தோன்றுகிறது. என்ன செய்வது, அதுதான் வாழ்க்கை. நீங்கள் கூறியது போல நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சிறந்த கட்டுரைக்கு பரிசு அளித்துதான் வருகிறோம். இந்த வருடமும் நிச்சயமாக செய்வோம். இன்று இந்த நிகழ்வில் எங்களால் செய்ய முடியவில்லை. ஒரு குழு அமைத்து எல்லா கட்டுரைகளையும் திரும்ப படிக்க சொல்லி எந்த கட்டுரை சரியாக செய்தார்கள், எந்த கட்டுரைக்கு நாம் பரிசளிக்கலாம் என்று நாங்கள் நிச்சயமாக அந்த முடிவை செய்வோம். அந்த அளவில் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்தை, தங்களுடைய ஆசியை, எண்ணத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். 19வது தமிழ் இணைய மாநாட்டினை மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்ற அருமை நண்பர் வாசு ரங்கநாதன் அவர்களே, உத்தமத்தின் தலைவர் அருள் வீரப்பன் அவர்களே, செயல் இயக்குனர் மணிம் அவர்களே, முன்னாள் அதாவது உத்தமத்தின் தொடக்க அறிவுரைஞர் பேராசிரியர் ஆனந்தகிருஷ்ண ஐயா அவர்களே, ஏனைய அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு சிறப்பாக 5 அமர்வுகளில் கிட்டத்தட்ட 18-19 அருமையான ஆய்வு கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதுவும் பல்வேறு நாடுகளிலிருந்து அவர்கள் ஆய்வு கட்டுரைகளாக வழங்கியிருக்கின்றார்கள். அது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஐயா ஆனந்தகிருஷ்ண ஐயா கூறியதைப் போல ஒவ்வொரு கட்டுரையும் மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இதுவரை நிகழ்ந்த இணைய மாநாடுகளில் ஒவ்வொரு மாநாடுகளிலும் ஒரு கருப்பொருளை முன்னடியாக அறிவிப்போம். 2வது இணைய தமிழ் மாநாட்டில் மின் இணைய பயன்பாட்டில் மக்களிடையே நிலவும் இடைவெளியை குறைத்தல் என்பது கருப்பொருளாக இருந்தது. அடுத்த மாநாட்டில் தமிழ் கல்விக்கு தகவல் தொழில்நுட்பம் 2003 நடந்த மாநாட்டில், 2004-05 சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டிலே நாளைய தமிழ் தகவல் தொழில்நுட்பம். இப்படி பல்வேறு கருப்பொருள்களிலே கட்டுரைகள் வழங்கப்பட்டன. ஆனால் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளிலிருந்து ஒருவருக்கு ஆய்வுகளை செய்து கொண்டு வருகின்ற அறிஞர்கள் அவரவர்கள் கட்டுரைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு கருப்பொருளும் சுருக்கமாக சொல்லாமல் மிக அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். இந்த இதிலே 5 அமர்வுகளிலும் வெவ்வேறு தலைப்புகளில் கம்ப்யூட்டேஷன் அனாலிசிஸ் ஆஃப் நேஷனல் காம்பவுண்ட்ஸ் இன் தமிழ், அடுத்து கலவை கற்றல் முறையில் கற்பித்தல் தொழில்நுட்ப வளங்கள், மாத்திரை பார்வையில் குரல், ஸ்பீச் எம்பெட்டிங் வித் ஸ்ட்ரெங்த் வித் செக்ரிகேஷன் ஆஃப் பேரா லிங்குவிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் தமிழ் லாங்குவேஜ் எ சர்வே போன்ற பல்வேறு அருமையான கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கட்டுரைகள் எல்லாம் வழங்குவதற்காக
பல்வேறு நாடுகளிலிருந்து அறிஞர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். இதுவே ஐயா ஆந்திரனையா கூறியதைப் போல நேரடி கருத்தரங்கமாக இருந்திருந்தால் இவரெல்லாம் நேரடியாக வந்து பங்கு பெற்றிருப்பார்களா என்பது ஐயம்தான். ஆனால் இணைய வழி கருத்தரங்க இருப்பதால் பல்வேறு நாடுகளிலிருந்து இவரெல்லாம் வந்து மிக சிறப்பாக தங்களுடைய கட்டுரை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது நிறைந்த பாராட்டுகள். அடுத்து என்ன செய்ய போகின்றோம், இந்த உத்தமம் என்ன செய்ய போகின்றது என்பது பற்றி நாம் இதுவரை சிந்திக்கவில்லை. இதுவரையில் தமிழ், கணிப்பொறியில் தமிழ், இணையத்தில் தமிழ் என்று பல்வேறு தலைப்புகளிலே உத்தமம் செயல்பட்டு பல்வேறு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது, பல்வேறு இணையதளங்களை உருவாக்கி இருக்கின்றது, பல்வேறு இளைஞர்களை உருவாக்கிறது, பல்வேறு கணித்தமிழ் வல்லுநர்களை உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த உத்தமம் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நான் ஏற்கனவே கூறியதைப் போல இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் யாவை என்று பார்க்கின்ற பொழுது இதுவரையில் தமிழ் இணைய முகவரி தமிழில் ஏற்படுத்தப்படவில்லை. முயற்சிகள் எடுத்தோம். மணியம் இன்றைக்கு இருக்கின்றார்கள், அவர்கள் பொறுப்பில் தான் அது இருந்தது. ஆனால் அது எவ்வளவு விரைவில் தமிழில் இணையதள முகவரியை அனுப்பலாம் என்பதை முடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றேன். அடுத்து ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் கணிப்பொறிகளுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர்கள் மொழியில் கொடுத்தால்தான் அந்த கணிப்பொறி பேசும். நான் ஜப்பான் சென்றிருந்த பொழுது அங்கே செல்பேசி மிக குறைந்த விலையில் 20 எண் என்ற முறையில் இருந்து மிக மலிவாக இருக்கிறது, வாங்கி செல்லலாம் என்று நான் கடையில் சென்றபோது, ஐயா இது உங்கள் நாடுகளிலே உங்கள் மொழியிலே செயல்படாது, இது ஜப்பான் மொழியில் தான் செயல்படும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட வளர்ச்சியை உத்தம அன்பர்கள் முன்னெடுத்து செல்பேசியை தமிழிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற வகையிலே உருவாக்க வேண்டும். அடுத்து நான் முன்பே குறிப்பிட்டது போல 12வது மாநாட்டில் நான் குறிப்பிட்டது போல தமிழ் முழுமையான தமிழ் கணினி, அதாவது அந்த கணினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் தமிழில் இருக்க வேண்டும். அவற்றை உருவாக்குவதற்கு யூனிகோட் என்கோடிங் போதாது. அதற்காக தான் 16 பிட் TIC 16 என்ற மென்பொருளை உருவாக்கி அதனை தரப்படுத்தியிருக்கின்றோம். அதை பயன்படுத்தினால் அந்த செயல்பாடும் முன்வரும். அதற்கு ஒரு கணிப்பொறி நிறுவனம், கணிப்பொறி அறிஞர்கள் முயற்சி செய்தால் கட்டாயம் வரும். இந்த அடுத்த மாநாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி உருவாக வேண்டும் என்று கூறி அத்தனை பேரையும் பாராட்டி, இந்த விழாவிலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் பாராட்டி, இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நண்பர் வாசு அரங்கநாதன், கல்யாண சுந்தரம் மற்றும் அனைவரையும் பாராட்டி இந்த விழாவின் நிறைவு விழா சிறப்பு அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. உங்களுடைய ஆசி எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம், நிச்சயமாக செயல்படுவோம். Can I now please ask Professor Jihan Dias from Marathwada University to say a few words about Tamil NLP research and other thoughts, whatever he can think of. Professor Jihan Dias, please. Thank you. Good evening or good morning, whatever it is. It is my pleasure to have been at this conference for 3 days, and I'm very happy that although this was virtual, we have had a very good attendance. In fact, I think in the physical conference, often on the end of the last day, we don't have 32 people, which we do have right now. So I think although maybe we didn't fill up a hall with 200 people, we did have a very good conference. So what are my thoughts for Tamil NLP? So I have a mantra. If you want to develop language, we need application. There's no question about it. We need things we can do. We need the Amazon Alexas, we need the Google search, we need the Google Translate. All of these are needed. But to do all of this, we need 2 things. We need resources and we need tools. And what I have found is if we have a resource,
that resource will immediately become used. So it is not that, oh, we build a resource and it is just there. Of course, we need to share it with everybody. So we need to build the resources and we need to share them. And I think INFIT is a huge facilitator to make sure that all the resources in Tamil language are built and shared. The second one is tools. So for example, we need tools. Today there was a discussion on spell checking, on machine translation, and several other topics. We need those tools on which, so the difference between an application and tool is that an application is used by someone to do his or her own work. A tool is used by somebody to build on it, to do other things with it. And that is something very important. So I would like to invite all of you who are here and people who are not here as well to please come together under the banner of INFIT or maybe any other banner, it doesn't really matter, and build resources and build tools. And that way we can make sure, because my aim, my goal, which is I believe is the same as the goal of all of you, is to be able to take any device, right? Just go to a shop and buy some kind of device and it should speak to me in Tamil, right? I do not have to learn English. I do not have to go and do things in English to use any device. So let's get to that with that goal in mind. Thank you very much. Vanakkam. Thank you, Professor Dias. It's true. I agree that we need lots of tools, and we need to have some organization. Uttamam, I mean, it is coordinating with, it is facilitating, but we need many organizations to facilitate this sort of works. I agree with you. So let's hope that we'll have that kind of tools soon. I'm sure we want to learn Sinhala too. We want to learn many other languages. So like you want to learn Tamil, but I'm sure you have learned Tamil already. But we will continue to work on it. Thank you very much. Now let me ask Professor Ganesan to give his concluding thoughts, and I also would like to invite others. We have Mr. Venkat here. I'm not sure if he wants to say a few words. He's in mute. Venkat, are you here? Would you like to share some thoughts? Yes. I just attended today's talks, and like Professor, I was very happy to see Professor and all the familiar faces after a long time. So in that way, it's been a great opportunity. And I'll agree with what Professor Ananthakrishnan said. Virtual conference also has its plus, because the focus is more on the content rather than the organization efforts, where many of us as organizers, we know we spend a lot of time on the venue, inviting people, getting the food, and so on and so forth. Whereas I'm sure this virtual conference, the focus is purely on the content, the science, and the engineering. That way it's fantastic, and it's not an easy job. So my best wishes, or rather my thanks to all the organizers. And I'm also happy to find this time it's in a way organized from Sri Lanka, which is something we have been always trying for many, many years. We couldn't. So that way it's doubly happy. So I thank all the organizers and the participants. This may give us an opportunity to do these conferences maybe even more faster or at more better frequency in the future. So thank you so much. Thanks for inviting Vasu. Thanks. No problem, Venkat. It's always a pleasure to see you and talk to you. I know I worked with you many times, especially during the Coimbatore conference, and I still remember that you asked me to lead the conference program committee, and you helped me so much, and we worked together, and it was a long journey. We have been going through a long journey. Also, we impersonated you as Anto Peter. You remember that? Yes. Anto Peter wanted to come to Pennsylvania. When he was here. He was there in UPenn. Anto Peter came to UPenn conference. It is a joy, working in with the ups and downs. And what I'm thinking is that we'll have some time to share everyone's thoughts,
before that, let me ask Professor Ganesan to give his concluding thoughts. So maybe Professor Ganesan will invite others to give their opinion and their ideas. Professor Ganesan. ஓகே, நன்றி வாசு அவர்களே. இந்த 19வது தமிழ் இணைய மாநாடு மெய்நிகர் வழியில் நடந்திருந்தாலும் பல வகையிலே சிறப்பாக அமைந்தது என்று பலர் பேசினார்கள். அது 100க்கு 100 உண்மைதான். இந்த தமிழ் இணைய கருத்தரங்குகள் அல்லது தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் இணையத்திலே தமிழ் மொழி வளர்ச்சி, இவை நாம் கடந்த ஒரு 35-40 ஆண்டுகள் காலத்தோடைய பின்னோக்கி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் எவ்வளவோ முன்னேறி வந்திருக்கிறோம். இந்த முன்னேற்றத்தில் உத்தமத்துடைய பங்கு மிகவும் முக்கியமானது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், இதில் தமிழ் இணையத்தில் பணிபுரிபவர்கள், தமிழ் கணினி மொழியியலில் பணிபுரிபவர்கள், தனி நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், தனிப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த தமிழ் கணினி மொழியியல் ஆய்வுக்கு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த உத்தமம் பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. இந்த உத்தமத்தினுடைய தூண்டுதல் அல்லது ஊக்கத்தினால்தான் இந்த தமிழ் வளர்ச்சி ஒரு ஸ்டெப் நல்லபடியாக மேலே வந்திருக்கிறது என்பதே என்னுடைய அனுமானம். எனக்கு தெரியும் 1987 நான் முதலில் ஒரு கார்பஸை ஜப்பான் டோக்கியோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபாரின் ஸ்டடீஸுக்கு உருவாக்க நினைத்த பொழுது அப்பொழுதெல்லாம் அந்த சொனாட்டா கொடுத்த ஒரு தமிழ் மென்பொருள் எஸ்ஆர்ஜி முத்துகிருஷ்ணன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து தயாரித்து கொடுத்த ஒரு மென்பொருள். இதை வைத்து கொண்டு அதோடைய என்கோடிங்கை வைத்து நான் அவங்களுக்கு எபிசிடி மாற்றி கொடுத்த இதெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டது. இதுக்கு பின்னாடி டேப் எல்லாம் நம்ம எல்லாம் உத்தமம் மூலமாக அதை கொண்டு வந்து ஒரு தரப்படுத்தி இன்று யூனிகோட்லையும் அதே தரத்தை கொண்டு வந்திருக்கிற பொழுது இதை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக உத்தமத்துடைய பங்கு மிகவும் முக்கியமான பங்கு இந்த தமிழ் கணினி வளர்ச்சிக்கு. அடுத்து இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்க இந்த ஒரு கொரோனா காலத்திலும் வாசு போன்றவர்கள் பெருமுயற்சி, மணியம், வாசு, தவா, கல்யாண் இவர்கள் எல்லாம் பெரும் முயற்சிகள் எடுத்துதான் இந்த வருஷம் இதை நடத்த வேண்டிய அளவுக்கு செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நான் எப்பொழுதும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிறைவு விழாவிலே அல்லது இந்த இன்றைய துவக்க விழாவிலும் மிக சிறப்பாக நமக்கு உறுதுணையாக இவ்வளவு காலமும் இருந்த பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்கள், பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள், இவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு பல காலங்களிலே பல நேரங்களிலே நம் கை கொடுத்து கொண்டிருந்தது. இன்று மிகவும் நம்மை ஊக்குவித்து பேசினார்கள். ஆக இவர்களுக்கு என்னுடைய நன்றியை உத்தமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த 19வது இணைய மாநாட்டிற்கு கோஸ்பான்சராக இருந்த மருத்துவ பல்கலைக்கழக NLP சென்டர் கிகான் தியாஸ் அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்கள் அல்லது பணியாளர்கள் அவர்களுக்கும் மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் துணைவேந்தர் அவர்களுக்கும் அவருடைய குழுக்களுக்கும் இன்று இதன் மூலம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்று இதற்கு முன் இந்த புத்தமத்தை சிறப்பாக வழிநடத்திய தலைவர்கள் முருகையன், வெங்கட் போன்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நான் யாரையாவது விட்டு போயிருந்தாலும் அது எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்ல, எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய கடமை இருந்தது, எல்லாமும் நான் சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். இதில் மிகவும் முக்கியமாக கட்டுரைகள் வாசித்த இளம் அறிஞர்கள், இவர்கள் எல்லாம் இன்று பல
கண்ணோட்டத்திலே இந்த புது கருத்துக்களை இங்கு வைத்தார்கள். அதை பேராசிரியர் அனந்த கிருஷ்ணன் அவர்களும் மிக சிறப்பாக சொன்னார்கள். ஆக அந்த இளம் விஞ்ஞானிகளுக்கு, அறிஞர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எதிர்பார்த்தேன் பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்கள் புதிதாக இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு ஒர்க்கிங் குரூப் இனி ஆரம்பிக்கலாம் என்று ஏதாச்சும் சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். ஏனோ சொல்லவில்லை. ஆனால் அது போன்ற ஒன்று இனி இன்றைய தேவையை மனதில் கொண்டு புதிதாக ஒர்க்கிங் குரூப் நாம் செய்ய முடியுமா என்பதை இனிமேல் நாம் யோசித்து செய்யலாம். அது வாசு போன்றவர்கள் அதை எடுத்து அதை யோசித்து செய்தால் நன்றாக இருக்கும் என்பதும் எனது கருத்து. ஆக இந்த சூழலில் இந்த அளவில் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் யாராவது விட்டு போயிருந்தால் தயவு செய்து தவறாக எண்ணாதீர்கள். எந்த நோக்கமும் இல்லை, தெரியாமல் விட்டு போனதான் இது. இந்த கருத்தரங்கை பற்றி இன்று உள்ளவர்கள் யாராவது இன்னும் சில கருத்துக்களை சொல்ல விரும்பினால் தற்பொழுது தாராளமாக சொல்லலாம். நிச்சயமாக கணேசன், நாங்கள் யாரையும் தவறாக நினைக்கவே மாட்டோம், கவலைப்படாதீர்கள். நன்றி. பேராசிரியர் கணேசன் அவர்கள் அடுத்த வருடம் தலைமை தாங்கி நடத்துவார்கள் உத்தமத்துக்கு. அந்த வகையில் நாங்களும் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்த வருடத்திற்கு தலைவராக இருந்து செயல்பட அவர்களோடு இணைந்து செயல்பட நாங்கள் அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். இப்பொழுது கணேசன் சொன்னது போல பேராசிரியர் அனந்தகிருஷ்ணனும் அவர்கள் சொன்னார்கள், நான் கணினியை விட்டு போக மாட்டேன் என்று. நாம் எல்லோரும் இங்கே இருப்போம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவாப்பிள்ளை சிரிக்கிறார்கள், என்ன எதற்காக சிரிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. சிவாப்பிள்ளை ஏதாவது கூறுகிறீர்களா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் 19 வருஷம் பெரிய நீண்ட கால பயணம். நான் கணினி ஆரம்பித்த பொழுது காஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருந்தது, கேசட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் பஞ்ச் டேப், அப்புறம் வெங்கட்ட சந்திச்சேன் டாஸ் ஆரம்பிக்கிற சமயத்துல. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து இந்த இணைய மாநாட்டில் பங்கு பெற்றிருந்தோம். பல மாநாடுகள் பல நண்பர்களை சந்திச்சிருக்கோம். ஆனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருந்தார்கள், பொன்ன வைகோ அவர்களும் இருந்தார்கள். இவர்களுடைய வழிகாட்டின்பதிலே பல மாநாடுகள் கணேசன் ஐயா கூட நான் அமெரிக்காவில் சந்திச்சது உண்டு. அப்புறம் யூபிஎன்ல வாசுது ரங்கநாதன் ஐயா அவர்களை கண்டது பல பேரை கண்டு பேசிய வாய்ப்பு கிடைச்சது. ஆனா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, இந்த உத்தம மாநாட்டுல காப்பி டீ செலவில்லை, சாப்பாட்டு செலவில்லை, உடையல் மாற்ற வேண்டிய தேவையில்லை, ஹோட்டல் புக்கிங்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இவ்வளவு பேரையும் இந்த திரையில கதிரையில இருந்து திரையில பார்க்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சி. அது தொழில்நுட்பம் கொடுத்த வாய்ப்பு. இளந்தமிழன் ஐயா அவர்களை கூட நாங்கள் பலரை மலேசியாவில் சந்திச்சிருக்கோம். இவ்வளவு சிறப்பாக இந்த மாநாட்டை ஆண்டாண்டு செய்து இருந்தும் நான் ஆரம்பிக்கிற காலத்து நான் ஒரு தான் இலங்கையன் இருந்தேன், இலங்கை தமிழர் என்ற பெயரிலே இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் பலர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் மொராட்டோ பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த சிறப்பான அமைப்பை செய்த ப்ரொஃபசர் டயஸ் அவர்களுக்கும் அதோட கூடியிருக்கிற NLPC அமைப்புக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த இப்படியான சிறப்பை இப்போ கடைசி நேரத்தில் கூட 30க்கும் மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றிருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது. அதிகமாக இந்த விழாக்கள் முடிந்தா எல்லாரும் உழந்து போயிடுவார்கள். இருந்தாலும் நாம வீட்டிலே இருக்கிறதுனால எங்கேயும் தூர போக தேவையில்லை. எல்லோரும் இந்த திரையில இருந்து எல்லோரையும் பார்க்கிறோம். இந்த கடும் முயற்சி எடுத்த மணியும் கூட போன வாட்டி நான் சிங்கப்பூர் வந்த பொழுது இதை பற்றி பேசியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் இந்த மாநாட்டை நடத்தலாமா என்று கேட்ட பொழுது இப்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் என்று கூட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்று இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மற்ற ஐநூறுகள் இதில் பங்கு பெற்றி தமிழ் தொழில்நுட்பத்தை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பவர் பாயிண்டை வச்சு தான் எங்களோட பிரசன்டேஷன் பண்ணியிருந்தோம். அன்றைக்கு அந்த பவர் பாயிண்டை விட பல துறைகளிலே இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பதை அனந்தகிருஷ்ண ஐயா சொன்ன மாதிரி வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியாது இருக்கு. நாங்கள் இலங்கை உத்தமத்தை விட்டு போனாலும் இணையமும் கணனியும் எங்களை விட்டு போகாது. ஆகவே இதயத்தின் மூலம் நாங்கள் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றுவோம். இதை நாங்கள் விட்டு காரணம் இதுக்குள்ள நாங்கள் மூழ்கி விட்டோம். இதுல இருந்து வெளியில வர முடியாது. வெளியில யாரும் துரத்தினா கூட எங்களால் வெளியில போக முடியாது. அந்த சமயத்துல தொடர்ந்து இதுக்கு பணியாற்றுவோம் என்ற செய்தியை உங்களுக்கு கூறி உங்கள் அனைவரும் இந்தபடி வீட்டுக்கு நன்றி, வணக்கம் வாசு, இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி சிவப்பிள்ளை. ஒரு நிமிடம். அதாவது 2 கோடியை பார்க்கிறேன். இலங்கை, அங்கே மொரீஷியஸ், 2 கோடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். சந்தானா வெள்ளையன் என்னும் இணைப்பில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு சில வார்த்தைகளை கூற கேட்டுக்கொள்கிறேன். சந்தானா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் இந்த 3 நாள் இணைய வழி பயிலரங்கில் சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி.
இந்த அருமையான மாநாட்டிற்கு பங்களித்து வாய்ப்பு கொடுக்க பேராசிரியர் வாசு அரங்கநாதன் அவர்களுக்கும் பேராசிரியர் முருகையன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் உத்தமத்திற்கும் என் நன்றியும் பாராட்டும். இது உலகெங்கும் வாழ் தமிழர்கள் இணைக்க உதவுகிறது. அதுக்கு மிக்க நன்றி. இன்னும் சிறப்பாக தொடரட்டும். மிக்க நன்றி. நன்றி சந்தானா. அடுத்ததாக ஸ்ரீவாஸ் ஒரு சில வார்த்தைகளை கூறக்கொள்ள விரும்புகிறேன். ஸ்ரீவாஸை நான் ஜெர்மனியில் பார்த்த ஞாபகம் எனக்கு. தொடர்ந்து அவர்கள் எங்களை உத்தமத்தில் பங்காற்றி வருகிறார்கள். ஸ்ரீவாஸ். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் கணேசான். நான் ஒரு ஞாபகமூட்டி அதையும் ஒரு மதிப்பு செய்ய வேணும் என்ற நிலையில் இந்த வெப் மாஸ்டர்ஸ் என்று நாங்கள் ஆரம்பத்தில் தொடங்கியிருந்தோம். கல்யாண் கூட இருந்தார், முத்தினோட மாறுநாட்கள் எல்லாம். அதில் இருந்தான் டிஎஸ்சி எல்லாம் உருவாக்கினோம். அதன் பிறகுதான் இன்ஃபிட்டும் பொண்ணு வைக்கோ அன்னகிருஷ்ணா அவர்கள் சிங்கப்பூர் ஆக்களோடு அந்த வெப் அந்த ரீதியில் நான் இன்றைக்கும் எங்கள்ட பாலா தமிழ்நெட் பாலான்னு இருந்தவர். அவர் தான் எல்லாருக்கும் முன்னோடி. அவரையும் ஞாபகப்படுத்தி கொள்ளணும் இந்த வரிசையில் என்றதை சொல்லிக்கொண்டு நானும் இந்த இன்ஃபெக்ட் தொடங்கிலேயே சேர்ந்து விட்டு நான் எப்போதும் பின்னிருந்து வேலை செய்து கொண்டு வருகிறேன். நான் அந்த WGO2 யூனிகோட் ஒர்க் குரூப் இதில் முழுமையாக வேலை செய்து இருக்கிறேன். மற்றபடி எந்த பேக்ரவுண்ட் வந்து 80களிலேயே வாய்ஸ் ரெக்கக்னிஷனுக்கு ஹார்ட்வேரில் செய்கிற காலத்தில் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யும்போது தான் எனக்கு தமிழ் ஆராய்ச்சி இன்ட்ரெஸ்ட் வந்ததால் தமிழை பற்றி ஆராய போய் பல என்னுடைய அடிப்படை இது வந்து தமிழ் ஆராய்ச்சி. நான் பெரிய வெப்சைட்டு குரூப்புகள் எல்லாம் வச்சு செய்கிறோம். ஆனால் அது சில வேளைகளில் அரசியலுக்கு மாறி விடுகிறது. அதில் இந்த அதனால தான் நான் இப்போ ஃபொண்டுகள் எல்லாம் வெளியிட்டேன், யூனிகோட் ஃபொண்டுகள். அதில் எல்லாம் இந்த அடிப்படை நோக்கம் வந்து இந்த ஆராய்ச்சிக்கு துணையாக நிற்க வேண்டும்ன்றதுக்காக இதுதான் ஃபொண்டுகளை கூட செய்ய வழிக்கிட்டேன். நான் அந்த விதத்தில் டிஸ்கி டிஸ்கஷன்ஸில் எல்லாம் பங்கு பெற்றி செய்திருக்கிறோம். அதே பாலா கல்யாணுக்கு நிரம்ப தெரியும் அதை பற்றி. அப்போ தமிழிலே நாங்கள் எப்படி தமிழே பிள்ளையாக விளங்கி கொள்கிறோம் என்றதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை தான் நான் எடுத்த மாதிரி தான் யோசிச்சுருந்தேன். அதனாலே இப்போ இன்ஃபெக்டில் முழுமையாக வேலை செய்யக்கூடியதாக இல்லாத காரணம் இன்ஃபெக்ட் இருப்பவற்றை நல்லபடியாக வருங்காலத்தை நல்லபடியாக செய்ய இருக்கைக்குள்ள தமிழில் மாற்றங்கள் தமிழில் பிள்ளை இருக்கு என்று சொல்லி நாங்கள் தமிழை இலக்கணங்களை பிள்ளையாக விளங்கியிருக்கிறோம் என்ற செக்ஷனுக்கு போக இன்ஃபெக்ட் தயாராக இல்லாத காரணத்தால் நான் கூடுதலான நேரத்தை இந்த ஆராய்ச்சி வெளிவிதங்களிலே செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே தான் என்னுடைய கூடிய இது. அதனால நான் இப்போ வெப்ஆர்டிசி அல்லது கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் தொடங்குறதுண்டா அப்படியான இதுகள்லேயும் வேலை செய்ய முடியும். என்னால் அதை பற்றி திரு பொன்னவைக்க அவர்கள் என்ன எப்படி முன்னெடுக்கிறார்னு தெரியவில்லை. மற்றபடி சில விஷயங்கள் நிச்சயமாக நம்ம எல்லோரும் தொடர்பு இருப்போம் ஸ்ரீவாஸ். நிறைய பேருக்கு நிறைய கனவுகள், எல்லா கனவுகளும் உத்தம வழி நிறைவேறுமா என்பது இல்லையா? நீங்கள் சொல்வது போல உங்களுடைய கனவு உத்தமம் நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறினீர்கள். அது சரிதான். இப்போ சமீபத்தில் நான் நமது பிரதம மந்திரி பேசியதை கேட்டேன். அவர் எல்லோருமே இப்போ நாட்டை அரசியே செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்று அவர் ஒரு கருத்தை கூறினார். அதுபோல எல்லாமே உத்தமம் தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. நாம் உத்தமத்தோடு இணைந்து செய்வோம் என்று எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்.
உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக யார் வேண்டுமானாலும் பேசுங்கள். தயவு செய்து என்னை இந்த ஒரு இடத்தில் என்னை கூப்பிடவில்லையே என்று எல்லோரும் என்னை குறை சொல்லிவிடுவார்கள். பேசியவர்களும் பேசலாம், ஐயா அனந்தகிருஷ்ணனும் திரும்ப பேசலாம், ஐயா பொன்னவிக்கோ அவர்களும் பேசலாம். இது ஒரு கலந்துரையாடல் நேரம். இளந்தமிழ் ஏதாவது சொல்கிறீர்களா? சரி, அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சேன். வாசுவை கூப்பிட்ட பிறகு பேசிய அரங்கநாதன் அழைத்து விட்டார், பேசித்தான் ஆக வேண்டும். நான் நினைக்கின்றேன் 18 மாநாடுகள் செய்து விட்டோம். அதில் ஒரு மாநாட்டிற்கு நான் தலைவராக இருந்தேன். ஆனால் இதுதான் உண்மையான இணைய மாநாடாக நான் பார்க்கின்றேன். காரணம், இணையத்தில் நடத்தப்பெற்ற முதல் மாநாடு இதுதான் முதல் இணைய மாநாடாக நான் பார்க்கின்றேன். மற்ற மாநாடுகள்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட 2 செய்திகளை முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்றாவது, 2001 மலேசியாவில் 4வது தமிழ் இணைய மாநாடு நடைபெற்றது. அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் குழுவில் தான் நான் இடம்பெற்றிருந்தேன். அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த உத்தமத்தில் இணைகின்ற வாய்ப்பு, அங்கு வந்தவர்களை பார்த்து ஐயா பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன், திரு வாசு, திரு பொன்னவைக்கோ போன்றவர்கள்லாம் பார்த்து தமிழுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு, அந்த ஆசை உத்தமத்திற்கு 2012 நான் தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்ப இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உத்தமத்தை பொறுத்தவரையில பதவி ஆசை என்பது யாருக்குமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், பங்களிக்கலாம், நிறைய தமிழ் பணிகளையும் கனிம பணிகளையும் செய்யலாம். இது 2 மிக தெளிவாக தெரிகின்றது. நண்பர் வாசு சொன்னதைத்தான் நானும் சொல்ல விரும்புகின்றேன். அனைத்துமே உத்தமம் செய்து முடித்து விட முடியாது. இது ஒரு அரசாங்கம் கிடையாது. அனைவருடன் இணைந்து செய்ய வேண்டும். கட்சிக்கு அப்பாற்பட்டு, சங்கங்களுக்கு அப்பாற்பட்டு, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த வெற்றியோட மகிழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்ற வளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது தமிழை இன்னும் அந்த இடத்துக்கு கொண்டு போகவில்லை என்ற கவலை எனக்கு அதிகமாகவே இருக்கின்றது. அந்த கவலையை கவலையாக விட்டு விடாமல் இத்தகைய நிகழ்ச்சிகளை செய்து அதை மெய்ப்பட வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதற்கு மலேசியா ஒரு நல்ல தளத்தை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பெருந்தொற்று வரவில்லை என்றால் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிகளை செய்திருப்போம். இருந்தாலும் கூட இந்த இணையத்தின் வழி நிறைய நிகழ்ச்சிகளை செய்ய முடிகின்றது. இது ஒரு ஊக்குவிப்பாக நாம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நுட்ப மாநாடுகளை, சிறு சிறு கருத்தரங்குகள், மாநாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உத்தமத்தின் தலைவர் நண்பர் அருள் வீரப்பனாருக்கும் செயற்குழுவினருக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நட்பு தொடர வேண்டும், தமிழ் கனிமம் வளர வேண்டும். அன்னை தமிழின் வழி மின்னியல் உலகையும் வெல்லுவோம். நன்றி. நிச்சயமாக இளந்தமிழ். கல்யாணம் ஏதாவது சொல்றீங்களா? மிக்க நன்றி. What I want to say was, as you see over the last 20 years, the topic we covered evolves. That in the beginning, we were mainly concerned about how to input the text, how to make a standardized data storage. And we have come a long way that we have now started going beyond the smart desktop publishing to using things like artificial intelligence and deep learning and all. What I would like to see is, as the many paper presenters here, I would like to see more younger people to come forward. And I see there is a reluctance for many to take a driving seat, that they would rather sit at the back and help rather than take a driving seat. And that invariably leaves us with the impression that infitna is Vasu Kalyan Ivanga abdinu. And I've been trying hard to change that image to try to bring other people on board. And so even if people are reluctant, I would like to humbly request people like Muthu Annamalai, Nichal Karan over there. Maybe if we could ask them to give their vision of what INPI should do. Maybe if Vasu you permit, then I would like to ask Muthu Annamalai and Nichal Karan to say a few words about what INPI should do and how we can do it together. Muthu, are you still there? இங்கதான் இருக்கேன். நன்றி வாய்ப்பு. இப்போ
என்னைய பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய வளங்கள்லாம் இருக்கு தமிழ்ல. இப்போ ஹிந்தியை காட்டிலும் வந்து தமிழ்ல அதிகமா வளங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமா வந்து நீங்க எல்லாம் அமைத்து கொடுத்த ஒரு அடித்தளம் தான். இந்த ரொம்ப காலமாக வந்து ஒரு துடிப்புடன் செயல்பட்டு அந்த ஒரு தமிழுக்கு வந்து கணினியில புகட்டணும் அப்படின்னு அந்த முதல் படி எடுத்து வச்சதும், அது மற்ற படிகள்லாம் வந்து நம்ம ஒரு வேகமாக அந்த ஒரு குவாண்டம் லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுத்த படிக்கு நம்ம போக வந்து ஒரு வழி இருக்கு. அந்த கதவை திறந்ததுனால நம்ம வந்து போக முடியுது. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இப்போ எனக்கு வந்து இப்போ குடும்பம் இருக்கு. எனக்கு இந்த ஆண்டு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அந்த அவன் வந்து என்ன யோசிப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எங்க பங்களிப்பாளர்கள் எங்க ஓப்பன் தமிழ் குழுக்குள்ள எல்லாருமே ஒரு ஒரு வயதை சேர்ந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் இளம் குடும்பங்கள் இருக்கு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்துட்டு போகணுங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு, ஒரு தேவையா இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி பொது வளங்கள் வந்து நம்ம தொடர்ந்து திரட்டி அது வளர்க்கணும். ஸோ அது முக்கியமா எப்படி இருக்குன்னா வந்து இப்போ தமிழ் வளர்ச்சி நம்ம தமிழர்கள் மட்டும் பண்றது இல்லை. இப்போ அவங்க ஜனார்தனன் அந்த சொன்னது மாதிரி அவங்க அந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன் அந்த கட்டுரையில் சொன்னது மாதிரி நம்ம தமிழ் வளங்கள் அதிகமா இருக்க போய் மற்றவங்களும் வந்து அந்த வளங்களை கொண்டு தொழில்நுட்ப மாதிரிகளை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. தமிழ் டேட்டா மேல வச்சுட்டு அவங்க டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த we can ride the wave அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ கண்டினியூ டு அட்வொகேட். நம்ம தொடர்ந்து நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணும். நம்ம தேவைகளை வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு வல்லமையில வந்து தமிழை நிப்பாட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள். அப்புறம் அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு வந்து தமிழை புகட்டுவதில் ஒரு வழிவகுக்கணும். அதுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை வளர்க்கணும். ஸோ இதுதான் 2 குறிக்கோள்கள். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். நன்றி வாய்ப்பு. நிச்சயமாக நீச்சல்காரனை கூட பேச சொல்லலாம். அதற்கு முன் என்னுடைய கருத்து ஒன்றை கொள்ள விரும்புகிறேன். முத்து அண்ணாமலையிடம் எங்களுடைய நிதியாளர் பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டேன். அவர் அடுத்த வருடம் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினார்கள். இந்த வருடம் அவருக்கு நிறைய பொறுப்பு வந்திருக்கிறது என்று தெரியும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது சமீபத்தில். குழந்தையெல்லாம் பிறந்திருக்கிறது என்று சொன்னார். ஒரு குழந்தை தான் பிறந்திருக்கிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். குழந்தை எல்லாம் பிறந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் எல்லோரும் சிரமப்பட்டுதான் செயல்பட்டு வருகிறோம். நிச்சயமாக நீங்கள் உத்தமத்துக்கு வர வேண்டும், பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்காவில் பணம் என்பது அமெரிக்காவில் இருப்பவர்கள் தான் வைத்துக்கொள்ள முடியும். நானே நிதியாளராக தொடர்ந்து இருப்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு மாற்ற வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது இந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு வரவில்லை. யாராவது ஒரு நிச்சயமாக வாருங்கள், பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்த கட்டத்துக்கு உத்தமத்தை எடுத்து செல்லுங்கள். நான் இப்பொழுது நீச்சல்காரன் அவர்களை பேச அழைக்கிறேன். நீச்சல்காரன் அவர் எப்பொழுதுமே கூச்சப்பட்டு கொண்டு உத்தமத்திலிருந்து விலகியே இருப்பார். அவர் நிறைய பணிகளை செய்து வருகிறார். உத்தமத்துக்காக நிறைய உழைப்புகளையும் உதவிகளையும் செய்து வருகிறார். ஆனால் உத்தமத்துக்குள் வர வணக்கம். சிறப்பா நிகழ்ச்சி நடந்துச்சு. தொடர்ந்து 3 நாளும் வந்து கலந்துக்கிட்டு இருந்தேன். முதல் முறையாக இணைய வழியா இருக்கனால வந்து தொடர்ச்சியா முழுமையாக கண்டுகளிக்க முடிஞ்சு நிறைய பயனுள்ள தகவல்கள் நிறைய கிடைச்சிச்சு. அனைவருக்கும் நன்றி சொல்லி பேசுங்க நீச்சல்காரன். நீங்க நீச்சல்காரன் வேற பேசுறீங்களா? வேற யாரோ இலங்கையில் தவா சொல்றீங்களா? அதாவது அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மேலே இலங்கையில இந்த மாநாட்டை நடத்தும் என்று பல வருடங்களாக முயன்று கொண்டிருந்தோம். கடந்த வருடம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்குள் நடத்துவதற்கு முயற்சி செய்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை நடத்தி பிடிக்க முடியவில்லை. இந்த முறை நாங்கள் இணைய வழியாவது செய்வோம் என்று ஒரு பரிச்சார்த்தமாக தொடங்கினோம். அதை நிறைவேற்றி இருக்கின்றோம். சில குறைபாடுகள் இருந்தாலும் அவற்றை செய்து முடித்திருக்கிறோம். ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. அதே நேரத்தில் நிச்சயமாக பிசிக்கலாக நாங்கள் இலங்கையிலே ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். அதுக்கு ஜிகான் டயஸ் போன்ற கட்டாயம் உதவுவார்கள். எதிர்காலத்தில் அது கோவிட் முடிந்த பின்னர் அது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி கலந்து கூறுகிறேன். வசு, ஒரு செய்தி நாம் அதை பகிர மறந்துட்டேன். வசு, ஒரே ஒரு செய்தி பகிர்ந்து கொள்றேன்.
ஒவ்வொரு ஆண்டும் மலாயா பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்களை வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு மாத பயிற்சி பற்றை கொண்டு போறோம். அதுல பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள். அமிர்தா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்கும் NLPயும் அவரை வந்து இணைய மாநாட்டில் சந்தித்து தான் அங்கு அழைக்கிறோம். ஸோ இணைய மாநாடு என்பது இவ்வகையிலும் பல வகையில வந்துட்டு உதவி கொண்டு இருக்கின்றது தான் ஒரு உண்மையான நிலை. அது மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கின்றது உலக தமிழர்களுக்கு. நன்றி ஐயாவுக்கும், நன்றி பேராசிரியர் ராஜேந்திரனுக்கும். எனக்கு கொடுத்த சிறந்த மிகவும் கடினமான பொறுப்பு இப்பொழுது இருக்கும் பொறுப்பு தான் என்று நினைக்கிறேன். நான் தான் இப்பொழுது ஒவ்வொருவராக கூப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. ஒரு செய்தி கொடுக்கலாமா? தௌரவன் இருக்கிறாரா லைன்ல? என்னங்க தௌரவன் இருக்கிறாரா? ஆமா தௌரவன், வணக்கம் தௌரவன். ஞாபகம் இருக்கிறது, முதல் நாள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில கணனியை கொண்டு போய் அமைத்த பொழுது 96, 97 இருக்கணும். அப்பொழுது தௌரவன் சின்ன பையன் எட்டி எண்ணெய்களால பார்த்தாரு. இன்றைக்கு இணைய எங்கட உத்தமத்தை நடத்துறதுக்கு முக்கியமா இருக்கிறதுக்கு நான் பாராட்டி தெரிவிக்க வேண்டும். சின்ன பையனா தான் இருக்காரு. இப்ப சின்ன பையன் தான், ஆமா. ஆனா அவருடைய ஆபீஸ் கூட நான் போய் பார்த்திருந்தேன். அந்த காலத்துல மாணவர்கள் யாரையும் உள்ளுக்கு விட மாட்டாங்க கணனி அறைக்குள்ள. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பையன் பாவம் எட்டி என்ன எடுக்கலாத பார்த்தார். போன வாட்டி நான் சந்திச்ச பொழுதுதான் சொன்னார், நீங்க இந்த பவர் பாயிண்ட் வச்சு காண்பிக்கும் பொழுது நாங்கள் எட்டி பார்த்தோம், இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு நீங்கள் தான் புள்ளி வைத்தீர்கள் என்ற செய்தியை கூறும்பொழுது மிக மகிழ்ச்சியா இருந்தது. அதுவும் இணையம் மூலம் நாங்கள் இணைய உத்தமத்தின் மூலம் இணைந்ததை பற்றி நான் மிக்க மகிழ்ச்சி. அவர் தொடர்ந்து தொழில்நுட்ப வல்லுநர், தொடர்ந்து உத்தமத்துக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மேலும் நாங்கள் கண்டிப்பாக இலங்கையில் இது 2000 ஆண்டு இந்த மாநாடு வைக்கிறேன் இருந்தோம். காலத்தின் துர்வசனால 2000 ஆண்டு வைக்க முடியாமல் போய்விட்டது இந்த உத்தம மாநாடு. தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகள் கண்டிப்பாக வைப்போம். அதுக்கு எல்லோரும் நாங்கள் உதவி செய்வோம் என்பதை இலங்கை அன்பர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நானும் ஒரு இலங்கையன் தான், ஆனால் தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ராமசுகந்தன் ஏதாவது சொல்றீங்களா? ராமசுகந்தன் தன்னுடைய பத்திரிகை என்ற நிறுவனத்திலிருந்து நிறைய பணிகளை செய்து வருகிறார். அவர் உத்தமத்துக்கும் நிறைய தொண்டு செய்து வந்திருக்கிறார். ராமசுகந்தன் ஏதாவது சொல்றீங்களா? என்னுடைய ஒரே கருத்து என்னன்னா, இப்போ தமிழ்ல வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல எடுத்துட்டு செல்ல முடியவில்லை. அதற்கு காரணம் வந்து கமர்ஷியல் இல்லாததுதான். அதை நாம எப்படி செய்யறதுன்னு நாம யோசிக்கணும். ஏன்னா தமிழுக்காக நிறைய ரைம்ஸ் வந்து நான் சில்ட்ரன் ரைம்ஸ் ஆப்பா பண்ணி கொடுத்தோம். ஃப்ரீயா கொடுத்த வரைக்கும் பார்த்தாங்க. பட் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே நமக்கு வரல. ஸோ இதை எப்படி மாத்துறது? இது வந்து எங்க கம்பெனியோட நிலையில இருந்து சொல்றேன். இது போல பல பேர் இருப்பாங்க. கம்பெனிஸ் எப்போ தமிழ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்களோ, பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போறாங்களோ, அப்போதான் வந்து நம்ம தமிழ் கணினியும் உயரும் என்பது என்னுடைய கருத்து. நம்ம இப்போதைக்கு வந்து வெறும் அகாடமிக்காவே இருக்கோம். ஸோ இதை கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் செய்யலாம் அப்படின்னு. நல்ல கருத்து. Professor Rajan want to say a few words. சொல்லுங்க ராஜன், சொல்லுங்க. வணக்கம். இந்த இணைய வழி மாநாடு கலந்து கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. பேராசிரியர்கள் அனைவரையும் இந்த தருணத்துல சந்திச்சதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். ஏன்னா நேரடியான மாநாடுகளை வந்து கலந்துக்கிறத விட இப்ப இதுல எல்லாரையும் பார்க்க முடிந்தது. நான் 2002 இந்த கலிபோர்னியா இன்ஃபெக்ட்ல இருந்து நான் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன். பொறியியலாளர்களுக்கோ இப்போ என்ஜினியர்ஸுக்கோ இல்லை மற்ற அகாடமிஷியன்ஸுக்கு தமிழ்ல இருக்கிற இப்போ நம்மளுடைய ஒரு முயற்சியை வந்து வேலிடேட் பண்றதுக்கு, ஃபீட்பேக் வாங்குறதுக்கு இந்த இன்ஃபிட்டுங்கிறது ஒரு தளமா இருக்குங்கிறது வந்து கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நாங்கள் கணினி துறையில நாங்கள் எது ஒர்க் பண்ணாலும் அதை வந்து மற்ற பப்ளிஷர்ஸ் மற்ற ஜேர்னலுக்கு கொண்டு போகும்பொழுது வர்றத ஃபீட்பேக்கை விட நம்ம வந்து நேரடியாக வந்து இன்ஃபிட் மூலயமா தான் அந்த ஃபீட்பேக், ஏன்னா இது தமிழ் கம்யூனிட்டி சமுதாயம் வந்து சொல்றது. அதனால இந்த வாய்ப்பு வந்து மிகவும் பயனுள்ளதாக எல்லாருக்கும் இருக்கும். இதுல இன்னும் நிறைய மாணவர்களை வந்து நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கணேசன் சார் கூட சரியாக சொல்லுவாங்க. நம்ம அந்த முயற்சியில செய்யணும். அடுத்தது இப்ப நம்ம நேரடியா நடந்த நிகழ்ச்சிகள் பதில் இப்ப ஆன்லைன்ல பண்றதால இதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு 3 மாதத்திற்கோ அல்லது 6 மாதத்துக்கு இடையில ஒரு முறை இது மாதிரியான ஒரு தொடர்பு கொள்ள முடிந்ததால் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டராக்ட் பண்ண முடியுமோ அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ல இந்த ஓப்பன் சோர்ஸ்ல இன்னும் பங்கு பெற்று செய்து கொண்டிருப்பவர்கள் நானும் வந்து என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இது மாதிரி இன்னும் வந்து இதை ஒரு ஃபோரமா, அதாவது டெவலப்பர்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் தனியா ஒரு ஃபோரமா வந்து சில டிஸ்கஷன் குரூப் நம்மளுடைய இன்ஃபிட் மூலயமா ஒரு ஃபோரம் இருந்ததுன்னா அப்பப்போ அந்த டிஸ்கஷன்ஸ் ஏதோ சந்தேகமோ அல்லது வந்து வாய்ப்பு சஜஷன்ஸோ சொல்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் நம்முடைய வெப்சைட்ல இருந்ததுன்னா அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு நான் வந்து உறுப்பினரா ஜிசி மெம்பரா இருக்கேன். அது உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். Just 2 points on the thing that you raised. Number one is we do have a mailing list called Tamil Computing, Kani Tamil. It's a Google group. So anybody who is interested to open discussion on any topics of Tamil computing can open the thread. And so we are trying to develop this mailing list forum to animate a discussion. So that is there. So we can add your name to it, and so you are welcome to promote. That's one. Number two is, as what Mr. Maniam mentioned earlier, I'm trying to organize sometime next year another workshop, but mainly focusing on young researchers, partly to provide a kind of more informal environment where more and more young researchers, mainly masters, PhD students, so they themselves present the paper, and so to provide a kind of mixed semi-technical forum, social, so that it provides more the young researchers to interact with each other, because I feel that we need to improve the networking between the researchers. And this meeting, for example, it helps to bring together many of the people from Sri Lanka, United States, and India. But I think we feel that we also have to bring more young research students networking. And so we will try something on that. And so I humbly request all the young researchers here to come forward, and we will try that one out, so that we will have additional semi-social technical forum for people to discuss their work in a more informal way. Thank you. ராஜேந்திரன் சொல்றீங்களா? ராஜேந்திரன் வாசு சொல்லுங்க சார். அவர் கல்யாணம் சொன்னது மிக சிறந்த கருத்து. நான் ரொம்ப நாளா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளில் இணையத்தமிழை பற்றிய ஆய்வுகள், பேச்சுலர்ஸ் டிகிரி ப்ராஜெக்ட் அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி ப்ராஜெக்ட், பிஹெச்டி டிகிரி ப்ராஜெக்ட் எடுக்கணும், அதுக்காக ப்ரமோட் பண்ணணும்னு பண்ண வைக்க ஒருத்தர் தான் அவருடைய காலேஜில் முழுமையாக அதை ஈடுபட்டு அவர் டீச் பண்ண அவர் கற்பித்த சமயத்தில். அதனால இந்த கல்யாணம் சொல்ற இந்த ஐடியா வந்து மாணவர்களுடைய பரவுதுன்னா, இளைய தலைமுறை மாணவர்களுடைய பரவுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால நான் இதை மிக வரவேற்கிறேன். Because informally there are many colleges where they say they would like to have active program in Tamil computing, but they would like to have some faculty involved and some joint co-guidance, whether it can be independent software developers or between institutions. But there is more interest now from private colleges, from even in Chennai, for example, there are Savita Engineering and Coimbatore KCT. They all want to start even a Tamil research centers devoted to Tamil computing. But we need to find a pool of supporters to, so we work on it, and then we have to try it out, see how it comes out. It's a good idea. I'll be one of the resource persons for this. Thank you. Because we need to have people who have to guide
and also bring in people who are active currently who have like Professor Rajendran and many people from Anna University and Professor Ganesan and all, to serve as a resource person for young faculties in private engineering colleges who would like to take up projects, but they are a little bit nervous about taking their own students on their own. So in the beginning, they would like to have some experienced researchers to be a joint co-guide. So if we can work out something of that kind, then we can see more young faculty take up projects in Tamil community. So there are a lot of interest, but they're a little bit hesitant to try on their own. So in that aspect only, I would request that people like Professor Panamaiko, Professor Rajendran, Professor Ganesan, and others who have decades of, who have been pioneers in Tamil computing, they have a lot of ideas. Actually, one of the next meeting that we want to organize in March is to have some kind of a brainstorming session to bring young researchers and young faculty, where we can discuss kind of a virtual roundtable about what is worth doing and who is interested to find a synergy, so that we can find senior faculty to be a co-guide, and this way we could seed more Tamil computing research in more colleges, so that slowly we spread the networking. Yes, sir. Yeah. I have more than half a dozen research scholars who have worked on Tamil computing. I can help them. I can ask them to form a group and help others. Sure. Thank you. I will keep in touch with you. Yeah. Okay. This is one in our agenda for next year is to organize 1 or 2 workshops where the importance is for, because many young researchers, when I talk to them privately, they say that most of the time it's the guy who goes and talks and they never get a chance themselves to present their work and also to interact with people at their own level. So we need to increase the networking at the student level. That's what we are trying to focus on. It's a good idea, actually. I really welcome it. I mean, definitely, as you said, no, youngsters will be promoted. I mean, we of course can definitely guide them, and we have got our own actually ideas. No, we cannot actually implement because of other restrictions. Probably, if this is being done, our own idea can be implemented for development of competition development of Tamil language, and of course, youngsters can get resources from us. It's a good idea. Thank you. Well, as requested by Mr. Ganesan, we can form a work group for computational linguistics. And I invite people who can be member of that work group. Mr. Vasu Ranganathan can take it up, form a work group for computational linguistics. Because I see basically there are 2 kinds of expertise I see in even in the last 2 days. Is one is people like Malakanan who are doing a lot of work on AI, artificial intelligence, machine learning, deep learning, and Muthu Annamalai. And also there is a whole bunch of young people in industry who are working on the next generation of Tamil technology usage, what they call language technology implementation. And then the other end, we have experienced professors like Rajendran, Devisundaram, Ganesan and all, who have decades of experience on NLP. So we need to bring the 2 together in a more regular forum, along with young students, so that it helps everybody mutually. Yeah, I too agree with this. We will make a group so that we will try to involve more people in this group, and we can find out what are the other things we have to take up immediately in this area. That we can first locate. Then we will try to work in that area, and we will try to involve more students in these projects. That way it's good. As Professor Panavaika said, yes, we are very happy to take up an work group on computational linguistics. Thank you, sir.
நிச்சயமாக நாங்கள் இந்த இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டலாம் என்று இருக்கிறோம். இந்த மாநாட்டை பற்றியே பேசி முடிவுகளை எடுப்பதற்காக. அதில் நிச்சயமாக இந்த கருத்தையும் எடுத்து செல்வோம். ஒன்று, பரிசு கொடுப்பது பற்றி, இந்த கம்ப்யூட்டேஷனல் லிங்குஸ்டிக் குரூப் அமைப்பது பற்றி, மற்றபடி அடுத்த கட்டத்துக்கு உத்தமத்தை எப்படி எடுத்து செல்வது என்பது பற்றி, இதையெல்லாம் பற்றி சிந்திக்க நிச்சயமாக ஒரு செயற்குழு கூட்டத்தை கூடிய விரைவில் நாங்கள் கூட்டி அதை பற்றி விவாதிப்போம். சொல்லுங்க. இல்ல குட் ஐடியா, இது நல்ல ஐடியான்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். சர்வேஸ் ஏதாவது சொல்றீங்களா? மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து உதவி இருக்கீங்களா? யாராவது சர்வேஸ்? நன்றி பேராசிரியர் வாசு, கல்யாண், உத்தமம் நிறுவனத்தினருக்கு. இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உங்களோட இணைந்து இந்த மகாநாட்டை நடத்தியதில் எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். நிறைய இதில் நாங்களும் பயன்பெற்றோம். தொடர்ந்து இந்த பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி வாசு. நன்றி சர்வேஸ். ஸ்ரீனிவாசன் என்னை பொறுத்தவரையிலும் ஸ்ரீனிவாசன் தான் நிறைய பிரச்சனைகளை தலையில் போட்டுக்கொண்டு செயல்படுகிறார் என்று நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணல. இருக்கீங்களா? நான் இருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. தனிப்பட்ட முறையில் எல்லா சிக்கல்களையும் எடுத்துப்பாரு அவரு. சொல்லுங்க சினி. இனிய நிகழ்வுக்கு மிக்க நன்றி ஐயா. நம்ம எதிர்பார்த்ததை விட மிக மிக சிறப்பாகவே நடந்தேறியது. முக்கியமா நான் அதுல பார்த்தது வந்து நேர கட்டுப்பாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் பல இணைய மாநாடுகள்ல நேர கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல நான் நினைக்கிறது என்னன்னா, இதே போல மாதாந்திர கூட்டங்கள் இணைய வழி நடத்த முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு தலைப்புல மட்டும் பேசி, ஏன்னா இப்போ அந்த கலந்துரையாடலுக்கான நேரம் இப்போ அதில் மிகவும் குறைவாக இருந்துச்சு. அதை அதிகப்படுத்தி அதனால் ஒரு தலைப்புல ஒருத்தர் கட்டுரை வழங்கி அதை பற்றின ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூடுதல் விவாதம் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு உத்தமம் மூலம் ஏற்பாடு செய்ய முடிஞ்சா மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். மாதாந்திர கூட்டத்திற்கு அந்தந்த நாடுகளில் ஒரு தனி உத்தமத்துடைய தனி கிளை உருவாகலாம். அந்த ஒவ்வொரு கிளையும் மாதாந்திரம் ஒவ்வொரு தலைப்பில் பயிலரங்குகளை செய்யலாம். சிங்கப்பூர்ல இருந்து லூயிஸ் இருக்காரு. மணியம் எங்க இருக்க? மணியம் இருக்கீங்களா? லூயிஸ் சொல்றீங்களா? சிங்கப்பூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லூயிஸ் ஐசக்குமார். எனக்கு உத்தமத்துல 2010 இருந்து 2020 வரைக்கும் 10 ஆண்டு காலம் மட்டும்தான் எனக்கு அனுபவம். இந்த 10 ஆண்டுகளிலே நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழ் ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய பொறியாளர்கள், பிற துறையை சேர்ந்தவர்கள் தமிழுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் நீங்க மெனக்கெட்டு பல ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வருவது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம், உண்மையை பாராட்டக்கூடியது. நீங்க செய்யக்கூடிய அநேக ஆராய்ச்சிகள் தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. உத்தமத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, நிறைய ஒர்க்கிங் குரூப் கமிட்டி வச்சிருக்கீங்க, நிறைய ஓப்பன் சோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னுடைய ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ் கற்பித்தலில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து நிறைய விஷயங்கள் நிறைய தமிழ் ஆசிரியர்கள் ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய வகுப்பறைக்கு சென்று மாணவர்களிடம் அதை கொண்டு சேர்ப்பார்கள். மாணவர்களுக்கு அங்கிருந்து ஒரு புள்ளியை துவக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கான ஏதுவான சூழல் அமைந்திருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்க மாட்டேங்குது. அதனால அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இவ்வளவு செய்யக்கூடிய இந்த ஆய்வுகளுடைய பலன்கள் இருக்கும். அதனால கம்ப்யூட்டர் டீச்சிங் அண்ட் லேர்னிங்காக நிறைய செமினார், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் நடத்துனீங்கன்னா பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் ஒன்றிணைந்து இதெல்லாவற்றும் தெரிந்து கொண்டு எங்களுடைய வகுப்பறை சூழலை எங்க மாணவர்கள் கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னா அவர்கள் அதன் மீது ஆர்வம் கொண்டு அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுது தமிழுக்கு அவர்களால் இயன்ற பல விஷயங்களை செய்வார்கள். ஸோ அதுல திண்ணமா இருக்கும் நினைக்கிறேன் நான். அதனால தமிழ் ஆசிரியர்கள் தகவல் தொழில்நுட்பத்தின் மீது பயன்படக்கூடிய சில விஷயங்களை இங்க பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்ல கருத்து.
ஆமாம். நிறைய கட்டுரைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, கணினிக்கு எப்படி தமிழ் மொழியின் அறிவை புகுத்துவது என்பது தான் இருந்திருக்கிறது. தமிழ் மனிதர்களுக்கு கணினி வழியாக எப்படி தமிழை புகுத்துவது என்ற ஒரு கட்டுரைகள் சில கட்டுரைகள் தான் இருந்தன. அந்த வகையில் அந்த அந்த ஒரு ஆராய்ச்சியையும் புத்தகம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். எல்லா மாநாடுகளிலும் அந்த கட்டுரைகள் இருந்திருக்கின்றன. தமிழ் கற்றல் குறித்த கட்டுரைகள். கணினிக்கு கூட நிறைய தமிழை கொடுத்து விடலாம். ஆனால் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது உலகம் இந்த புலம்பெயர்ந்தோர் நிறைய பேருக்கு தமிழை கொடுப்பது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. அதனால் கணினி வழியாக அவர்களுக்கு தமிழை கொடுக்க நாங்கள் நிச்சயமாக முயற்சி செய்தே ஆக வேண்டும். அது லூயிஸ் சொன்னது சரியான கருத்து. தொடர்ந்து நாம் செயல்படுவோம். இந்த மாநாட்டில் 2 கட்டுரைகள் சிங்கப்பூரில் வந்தது. அவை 2மே அந்த மாதிரியான கருத்துக்களில் தான் இருந்தன. வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாராவது சொல்றீங்களா? முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் இருந்துட்டோம். முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி அனைவருக்கும். கடைசி வரை தொடர்ந்து இருந்து எங்களுக்கு ஊக்கமளித்து, தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு ஊக்கமளித்து பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் பேராசிரியர் பொன்னவைக்கோ அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாநாடு மெய்நிகர் மாநாடா இல்லை நேர்நிகர் மாநாடா என்று தெரியவில்லை. நிச்சயமாக நாம் அடுத்த மாநாட்டில் கூடுவோம். நமது பயணத்தை தொடர்வோம். வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி வாசு. நன்றிங்க. நன்றி. வணக்கம். நன்றி வாசு. வணக்கம். நன்றி. நன்றி. வணக்கம்.